சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே அபார கருணாகரம் யதுகுல பாலக கோகுல பாலக கௌதுக தாயினி ருக்மிணி மாம் பால கபாலக கௌதுக தாரிணி பாலய பாலய ருக்மிணி மாம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். திருக்குடந்தை சங்கர மடத்திலே இளைஞர் பஜனை சமாஜம் சார்பில் நடைபெறக்கூடிய இந்த 4 நாள் உபன்யாசத்தின் இன்றைய நிறைவு நாள் உபன்யாசம் ஒரு பரம பவித்திரமான பரம பாவனமான ஒரு அற்புத சரித்திரத்தை நாம் காண உள்ளோம். என்ன சரித்திரம்னா, மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணி பிராட்டி நாராயணனுடைய அவதாரமான கண்ணபிரானை எப்படி திருமணம் செய்து கொண்டாள் என்ற ருக்மிணி கல்யாணத்தை அனுபவித்து பரம மங்களகரமாக இந்த தொடரை நாம் நிறைவு செய்ய உள்ளோம். இந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை ரொம்ப விரிவாக சுவாமி வேதாந்த தேசிகன் தம்முடைய யாதவாபியுதயம் என்ற காவியத்தில் பாடுகிறார். கிருஷ்ணனுடைய முழு சரித்திரத்தை விரிவாக ஒரு மகா காவியமாக 2500 ஸ்லோகங்கள் 24 சர்க்கங்கள் கொண்ட ஒரு மகா காவியம் யாதவாபியுதயம் என்று சுவாமி தேசிகன் இயற்றியுள்ளார். அதில் 12வது சர்க்கம் 13வது சர்க்கம் 2 சர்க்கத்தில் பூர்த்தியாக விரிவாக ருக்மிணி கல்யாணத்தை வர்ணித்திருக்கிறார். அதிலே சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி இந்த ருக்மிணி கல்யாண வைபவத்தை நாம் அனுபவிக்க தொடங்குகிறோம். யாதவாபியுதயம் 12வது சர்க்கத்தில் இந்த சரித்திரத்தை தொடங்கும் போதே தேசிகன் சாதிக்கிறார். ததா விதானந்த மகாபயோதேஹே தரங்க விருத்தியா பஜதோவதாரான் அசேஷ ரூபேஷு அனுரூப ரூபா தேவி ஜெகன்னேதுர் அனுப்பிரஜக்ஞே. பகவான் நாராயணன் இருக்கானே, அவன் பெரிய ஆனந்த கடலாக குணக்கடலாக ஒரு பெரிய சமுத்திரம் போல பகவான் இருக்கான். அந்த கடலில் மூழ்கி நீராடணும், முத்தெடுக்கணும், அனுபவிக்கணும்னா நம் போன்றோர்லாம் கரையில் இருந்து வேணால் கடலை ரசிக்கலாமே ஒழிய கடலுக்குள்ளே போய் மூழ்கி நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த கடல் நீரே அலையாக அலையாக அப்படியே அலையலையாக கரை நோக்கி வந்தால் கரையில் நிற்கக்கூடிய நாமோ அந்த அலையின் வாயிலாக அந்த கடல் நீரை எடுக்கலாம், சுவைக்கலாம், அனுபவிக்கலாம், ருச்சிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். அப்போது பகவான் கடலாக இருக்கான். கடலில் போய் நம்மளால் மூழ்க முடியாது. அதனால கடலாகிய பகவானே என்ன பண்ணுறானா, அலையா அலையலையா அவதாரங்கள் எடுத்து நம்மை தேடி வருகிறான். கரையில் இருப்பவரை கடல் நீர் வந்து தொடுவது போல, அலை வடிவில் வந்து தொடுவது போல இந்த பிறவி பிணிக்குள் இருப்பவரை வைகுண்டத்தில் இருக்கும் குணக்கடலாகிய பகவான் சம்சாரக்கரைக்குள்ளே வந்து அலையாக வந்து நம்மளெல்லாம் தொட்டுட்டு போறானா. அலை வந்து எப்படி கடற்கரையில் நிற்பவரை தொட்டுட்டு போகுமோ அது போல அவதாரம் என்று பகவான் வருகிறான். நம்ம ஒத்தொத்தரையும் தொடுகிறான், தீண்டுகிறான். அந்த அலையின் வாயிலாக கடலை அனுபவிப்பது போல இந்த அவதாரங்கள் வாயிலாக பகவானுடைய குணங்களை நாம் நன்றாக அனுபவிக்க முடிகிறது. அந்த அனுபவத்தை நமக்கு நன்றாக தருகிறான். அலை வந்துட்டு திரும்ப போகிற மாதிரி அவதாரம் பண்ணிட்டு அனுபவத்தை கொடுத்துட்டு பகவானும் திரும்பி போயிடுறான். ஆனால் கவலைப்பட வேண்டாம், அலைகள் ஓய்வதில்லைன்னு சொல்கிற மாதிரி அவதாரங்களும் ஓய்வதில்லை. அலை எப்படி மீண்டும் மீண்டும் வந்துட்டே இருக்கோ அதுபோல பகவானும் மீண்டும் மீண்டும் அவதரிப்பான். அவன் எப்போதும் அவதரிக்கும் போதெல்லாம் கூடவே மகாலட்சுமி தாயாரும் வந்துருவாளாம். இந்த பெருமாள் என்னைக்குமே வெறுமனே தனியாக அவதாரம் செய்தது கிடையாது. அவர் எந்த அவதாரம் எடுத்தாலும் நம் கண்ணுக்கும் புத்திக்கும் தெரியலாம், தெரியாதிருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு வடிவில் அந்த வடிவம் பகவான் எடுக்கக்கூடிய வடிவுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மகாலட்சுமி தாயாரும் கூடவே அவதரிப்பாள். அதை அடுத்த ஸ்லோகத்தில் தேசிகன் சாதிக்கிறார். சா தஸ்ய நித்யோதித திவ்யதாம்னஹா பக்யுப்ரியா பானுமத பிரபேவ அத்தியாசித்துர் துவாரவதி மதூராத் வியக்திம் சுபாம் பிராப்ப விதர்ப தேசே. பகவான் எப்போ அவதரித்தாலும் தாயார் கூட வருவா. தாயார் மகாலட்சுமி இல்லாமல் பெருமாள் அவதாரம் செய்தார்னு சரித்திரமே கிடையாதான். ஏன்னா இதை பராசர பட்டரும் ரொம்ப சுவையாக விளக்கிட்டார். பெருமாள் மட்டும் அவதாரம் பண்ணி பக்கத்தில் தாயார் வரலைன்னா அது எப்படி இருக்கும்னா ஹீரோயின் இல்லாத நாடகம் மாதிரி இருக்கும்ட்டார். இந்த நாடகம் பார்க்குறவா எல்லாருமே கதாநாயகி யாருங்கிறத வச்சு தான் நாடகம் பார்க்குறா. அதுபோல் ஒருவேளை ராமாயணத்திலேருந்து நீங்கள் சீதையை எடுத்துட்டாலோ கிருஷ்ணாவதாரத்திலேருந்து ருக்மிணியை எடுத்துட்டாலோ அது ஒரு கதாநாயகியே இல்லாத நாடகமாக போயிடும், அது எடுபடாது. அப்போ பெருமாள் எடுக்கக்கூடிய ஓரோரு அவதாரமும் எப்போ எடுபடும்னா இவருக்கு ஏற்ற வடிவத்தோடு தாயார் வரணும். அவர் ராமனாக வந்தால் இவள் சீதையாக வர வேண்டும். அவர் கண்ணனாக வந்தால் இவள் ருக்மிணியாக வர வேண்டும். அவர் திருவேங்கடமுடையானாக வந்தால் இவள் அலர்மேல் மங்கை தாயாராக வரணும். அவர் திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வானாக வந்தால் தாயார் கோமளவல்லி தாயாராக வர வேண்டும். அப்போ அவர் என்ன வடிவம் எடுத்தாலும் அதற்கேற்றபடி ஒரு வடிவம் எடுத்துட்டு தாயார் வந்தாகணும்.
வந்தால் தான் அவதாரத்துக்கு பெருமையாம். சொல்கிறா இல்லையா, பனி இல்லாத மார்கழியா, படையில்லாத மன்னவரா, இனிப்பில்லாத முக்கனியா, இசையில்லாத முத்தமிழா, அழகில்லாத ஓவியமா, ஆசையில்லாத பெண்மனமா, மழையில்லாத மாநிலமா, மலர் இல்லாத பூங்கொடியா, கதையில்லாத நாடகமா, அதுபோல் தாயார் இல்லாத பெருமாளா அவதாரமா, அது எடுபடாது. அதனால் தாயாரோடு தான் அவதரிப்பார். இதுக்கு சுவாமி தேசிகன் உதாரணம் கொடுக்கிறார். சாதஸ்ய நித்யோதித திவ்யதாம்னஹா பத்யுப்ரியா பானுமத பிரபேவ. பெருமாள் சூரியனை போல இருக்கார்னா தாயார் தான் அந்த சூரியனின் ஒளியாக இருக்கிறாளாம். அப்போது ஒளியை விட்டுட்டு வெறும் சூரியன் மட்டும் வந்தால் அந்த சூரியனை வச்சு நாம் என்ன பண்ணுறது? ஒளியால் தானே சூரியனுக்கு பெருமை. அப்போ பகவான் ராமனாக வருகிறான் என்றால் பிரபாவான் சீதையா தேவியா, அந்த சீதைங்கிற ஒளி வந்தால்தான் ராமன்கிற சூரியனுக்கு பெருமை. அதுபோல அச்சுத பானு என்ற சூரியனாக கிருஷ்ணன் வந்து அவதரிக்கிறான் என்றால் ருக்மிணி என்ற ஒளி வந்தால்தான் அது கண்ணபிரானுக்கு பெருமை. அப்போ தாயார் இல்லாமல் அந்த அவதாரம் என்பது எடுபடாது. அதனால தான் பகவான் கிருஷ்ணன் அவன் மதுராவிலே தோன்றி ஆயர்பாடியிலே வளர்ந்து இப்போது துவாரகையிலே துவாரகாதீசனாக வாழ்ந்து வருகிறான். அவனுக்கு ஏற்றபடி விதர்ப தேசத்திலே வந்து மகாலட்சுமி தாயார் அவதரித்தாள். அது என்ன விதர்ப தேசம்னா, இன்றைய தேதியில் சொல்லணும்னா நாக்பூர்னு சொல்கிறோம் பாருங்க. கிருஷ்ணன் வந்து இப்போ குஜராத்தில் துவாரகையில் எழுந்துருளி இருக்கார். மகாலட்சுமி தாயார் இன்றைய நாக்பூர், அன்றைய விதர்ப தேசத்திலே அதன் தலைநகரமான குண்டினபுரத்திலே அவதரித்தாளாம். எப்படி அவதரித்தாள்? இதை சுகபிரம்மம் பாகவதம் 10வது ஸ்கந்தம் 52ஆம் அத்தியாயத்திலே சொல்கிறார். ராஜாசீத் பீஷ்மகோ நாம விதர்பாதிபதிர் மகான். அந்த விதர்ப தேசத்தை குண்டினபுரத்தை தலைநகராக கொண்டு பீஷ்மகன்னு ஒரு ராஜா ஆண்டு வந்தார். நோட் திஸ், பீமன் கிடையாது, பீஷ்மர் கிடையாது, பீஷ்மகன். பீஷ்மகன் என்ற ராஜா விதர்ப தேசத்தை ஆண்டு வருகிறார். அந்த பீஷ்மகனுடைய மகளாகத்தான் சாக்ஷாத் மகாலட்சுமி ருக்மிணியாக அவதரித்தாள். அந்த பீஷ்மகன் எப்படிப்பட்டவர்னு சுகபிரம்மம் வர்ணிக்கிறார். ராஜாசீத் பீஷ்மகோ நாம. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாருங்கிற மாதிரி விதர்ப தேசம் என்று ஒரு தேசம், அதன் தலைநகரம் குண்டினபுரம். அதை ஒரு ராஜா, ஒரு ஊரில் ஒரு ராஜா பீஷ்மகன் என்ற ஒரு ராஜா ஆட்சி செய்தார். அவர் எப்படிப்பட்டவர்னா விதர்பாதிபதிர் மகான். அவர் ரொம்ப பெரிய மகான் அப்படின்னார் சுகபிரம்மம். மகான்னு சொல்கிற அளவுக்கு அவர் என்ன பண்ணார்? அப்படி ஒன்றும் அவர் பண்ணதா தெரியலை. ஆனால் மகான்னு சொல்கிறாரேன்னா, ஏன் மகான்னா கிருஷ்ணனுக்கே மாமனார் ஆகக்கூடிய பாக்கியம் பெற்றுட்டாரோ இல்லையோ, அதனால் பெரிய. மகத்துனா பெரியன்னு அர்த்தம் சான்ஸ்கிரிட்டில். மகான் ஒரு பெரிய பதவி, பெருமாளுக்கே மாமனாருங்கிற பதவி கிடச்சுடுத்து. அதனால தான் மகான் என்று இப்போவே சுகபிரம்மம் சொல்லிட்டாராம். ஏன்னா இந்த மாமனார்ங்கிறது ரொம்ப வசதியான ஸ்தானம். நம்ம ஆச்சாரியனுக்கு என்ன மரியாதை கொடுப்போமோ அந்த மரியாதையை மாமனாருக்கு கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. என்னது, ஆச்சாரியனுக்கு கொடுக்குற மரியாதை மாமனாருக்கு கொடுக்கணுமா? ஆமாம். ஏன்னா ஒரு வைதிக கர்மா, ஒரு யாகம், வைதிக அனுஷ்டானம் பண்ணணும்னா முதல் தேவை வேத ஞானம் இருக்கணும். அதை நம்ம கொடுத்தவர் ஆச்சாரியன். ரெண்டாவது தேவை பக்கத்தில் மனைவி இருந்தால் தான் வைதிக கர்மா பண்ண முடியும். அந்த மனைவியை கொடுத்தவர் மாமனார். அப்போ வைதிக அனுஷ்டானம் பண்ணுறதுக்கு ரெண்டு வேணும். ஒன்று ஞானம் வேணும், இன்னொன்று இல்லற தர்மத்துக்கு மனைவி வேணும். அப்போ ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியனுக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ இந்த மனைவியை கொடுத்த மாமனாரையும் ஆச்சாரியனாக மதிக்க வேண்டும். சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளை நம்பி பொண்ணு கொடுத்துருக்கார், எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கார், அதுக்கே அவர் மகான். அதனால் பெரிய மகத்தான பதவியை உடையவர். இல்லை, ஆக்சுவலாகவே பெருமாளுக்கு பொண்ணு கொடுத்தவர், பெருமாளுக்கு மாமனார்னா அவளுக்கு மகான், மகத், பெரியங்கிற அடைமொழி வந்துருமா. அதனால தான் ஆழ்வார்களில் முதல்ல தோன்றின ஆழ்வாரை பெரியாழ்வார்னு சொல்கிறது இல்லை, நிறைய பாட்டு பாடினவரை பெரியாழ்வார்னு சொல்கிறது இல்லை. பெருமாளுக்கு பொண்ணு கொடுத்து மாமனாரானவரை தான் பெரிய ஆழ்வார் என்று நாம் சொல்கிறோம். ஆழ்வார்களில் விஷ்ணு சித்தர் தான் பெரியாழ்வார். ஏன்னா ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. ஒவ்வொரு தீபாவளியும் போதும் பாருங்க, பெரியாழ்வார் நம்பெருமாளுக்கு சீர்வரிசை கொண்டு போய் கொடுப்பார். நம்பெருமாள் மாமனார் பெரியாழ்வாரை சேவித்து சீர் வாங்கிட்டு போவார். ஏன்னா ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுத்து பெரியாழ்வார் பெருமாளுக்கு மாமனாரானார். அப்போ பொண்ணு கொடுத்த பெரியாழ்வார் பெரிய ஆழ்வார், பொண்ணு கொடுத்த பீஷ்மகன் மகத்துங்கிற ஸ்தானம் பெற்று மகான் என்று ஆகிவிட்டான். அதனால பெருமாளுக்கு பொண்ணு கொடுத்து மாமனாரானவாதான் மகான், மகத் என்று பதம் பெறுவார்களாம். இதை கோதாஸ்துதியில சுவாமி தேசிகனும் தெரிவிக்கிறார். லேபே மகத்தர பதானுகுணம் பிரசாதம். அதனால விதர்பாதிபதிர் மகான். அப்படிப்பட்ட பீஷ்மகன், இவனுக்கு ருக்மிணி மட்டும் பொண்ணு கிடையாது, அவனுக்கு மொத்தம் 6 குழந்தைகள், 5 ஆண் பிள்ளைகள், 1 பெண் குழந்தை. தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யை காச்ச வரானனா என்றார் சுகபிரம்மம். அவருக்கு 5 ஆண் பிள்ளைகளும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்தார்கள். இந்த ஸ்லோகம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக, 5 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் பிறந்தார்.
கன்யை காய்ச்ச வரானனா. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 ஆண் குழந்தையும் சிடுமூஞ்சின்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு அடைமொழியே இல்லை. 5 ஆண் குழந்தை பிறந்தது, ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா நாமே புரிஞ்சுக்கணும். ஒரு வைதிக உதாரணம், ஒரு லௌகிக உதாரணம் சொல்கிறேன், என்ன புரியும்? வைதிக உதாரணம், வந்தவனை நின்ற நெடியோன் அடிவணங்கின்னார் கம்பர். ராமன் அகஸ்தியரை போய் நமஸ்காரம் பண்ணுறானா. கம்பர் பாடுறார், நெடியவன் ஒசரமான ராமன் போய் அகஸ்தியருக்கு நமஸ்காரம் பண்ணான்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகஸ்தியர் குள்ளமானவர்னு அர்த்தம். ஆனால் கம்பர் என்ன பண்ணார், ஒரு ரிஷிய குள்ளம்னு நம்ம வாயால் சொல்ல வேண்டாம், நெடியவனான ராமன் விழுந்து வணங்கினான்னா இன்னொருத்தர் குள்ளமானவர்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அதுபோல் ருக்மிணி அழகானவள் என்றால் அப்போ மிச்சம் 5 பேரும் எப்பேற்பட்டவா, அந்த ஆண் பிள்ளைகள் எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. லௌகிகமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணிட்டு இறங்கி போனேன். பொதுவாக யார்த்தையும் கேட்குறது இல்லை. அன்றைக்கி இருந்து ஒரு ஃபீட்பேக் கேட்டேன். சார் உபன்யாசம் கேட்டிங்களே, எப்படி இருந்ததுன்னு கேட்டேன். நீங்கள் கையில் போட்டிருந்த தோடா நல்லா இருந்தது, உங்கள் ஷால் நல்லா இருந்தது, பஞ்சகச்சம் நல்லா இருந்ததுன்னார். நான் என்ன கேட்டேன், உபன்யாசம் எப்படி இருந்ததுன்னு. அவர் தோடா நல்லா இருக்குது, வேட்டி நல்லா இருக்குது, ஷால் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் தான் நல்லா இருந்தது, உபன்யாசம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். அதுபோல் பொண்ணு நல்லா இருக்கா, 5 பிள்ளைகளும் இருந்தா அப்படின்னா 5 பிள்ளைகள் எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. தஸ்ய பஞ்சாபவன் புத்திராக கன்யை காய்ச்ச வரானனா. 5 ஆண் பிள்ளைகளும் ஓர் அழகான பெண் குழந்தையும் பிறந்தார்கள். இப்போ பீஷ்மகன் இவாளுக்கெல்லாம் பேர் வைக்கிறானா. ருக்மி அக்ரஜகா, முதல் பையனுக்கு ருக்மின்னு பேர். சான்ஸ்கிரிட்டில் ருக்மம்னா தங்கம்னு அர்த்தம். முதல் பையன் அவனே தங்கம், ருக்மி. 2வது பையனுக்கு ருக்ம ரதஹா, ருக்ம ரதன் தங்கத்தேரிலே செல்பவன். 3வது ருக்ம பாகுர் அனந்தரஹா, ருக்ம பாகு தங்க கை கொண்டவன். 4வது பையன் ருக்ம கேசன், தங்க கேசத்தை உடையவன். 5வது ருக்ம மாலி, தங்க மாலை அணிந்தவன். இது வேணால் நமக்கு சாத்தியம், முதல் 4 சாத்தியம் இல்லை. ருக்மி அவனே தங்கம், ருக்ம ரத்தன் தங்கத்தேரு, ருக்ம பாகு தங்க கை, ருக்ம கேசன் தங்க கேசம், ருக்ம மாலி தங்க மாலை அணிந்தவன். அதுக்கப்புறம் ஒரு பெண் குழந்தை 6வதா மகாலட்சுமி அவதரிக்கிறாள். ருக்மிணி ஏஷா ஸ்வசாசதி, இவாளுக்கெல்லாம் சகோதரியாக ருக்மிணி ஏஷாம் ஸ்வசாசதி, இவர்களுக்கு தங்கையாக ருக்மிணி என்று மகாலட்சுமிக்கு பெயர் சூட்டினானோ. அது ஏன் ருக்மிணின்னு பெயர் சூட்டினானா? ருக்மம்னா தங்கம், ருக்மிணின்னா தங்க கொடின்னு அர்த்தம். ஒரு தங்க கொடி போல அவள் விளங்கினாலும். இந்த ருக்மிணிக்கு தமிழாக்கம் என்ன? திருப்பாவை 11ஆம் பாட்டில் ஆண்டாள் கொடுத்துருக்கா ருக்மிணிக்கான தமிழாக்கம். கற்றுக்கரவை கணங்கள் பலகறந்து செற்றார் திரளழிய சென்று செரிச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. அந்த பொற்கொடி என்பதுதான் ருக்மிணிக்கு தமிழாக்கம். ஏன் பொற்கொடி என்று திருநாமம்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கொடி இருக்கே எப்போதும் கொம்பை சுற்றித்தான் படரும். கிருஷ்ணன் பச்சை மாமலை போல் மேனின்னு மரகத கல்லு போல கிருஷ்ணன் இருக்கானா. அந்த கிருஷ்ணன் என்னும் மரகத கொம்பை சுற்றி ஒரு தங்க கொடி படர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த பொற்கொடியாக இவள் இருக்கிறானா. இவளுக்கு ருக்மிணி என்று திருநாமம். இந்த ருக்மிணி எப்படி அவதரித்தாள் என்றால் அவளுடைய அவதார வர்ணனை பாகவதத்தில் சொல்லலை. யாதவாபியுதயத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் ருக்மிணி எப்படி அவதரித்தாள்னு. நன்னா மனசில் தியானம் பண்ணிக்கோங்க. தாயாரோட அவதார ஸ்லோகம், மஹீதலாத் மைथिलசீர கிருஷ்டாத் க்ஷீரோ ததே ராஹித மந்தசைலாத் பிருகுத்வகாத் க்யாதிமதச்சயாபூத் சா பீஷ்மகாத் அபியுதியாய பூயஹா. தாயாருக்கு எப்போதுமே கர்ப்பவாசம்ங்கிறது கிடையாது. பொது விதி, சில விதி விலக்குகளை விட்டுடுங்க. தாயார் கர்ப்பவாசம் பண்ணதாக வரலாறு கிடையாது. ராமபிரான் கௌசல்யா வயிற்றில் கர்ப்பவாசம் பண்ணி தோன்றினார். ஆனால் சீத்தை ஜனகனுடைய யாகசாலையிலிருந்து நேரடியாக தோன்றினாள். அதுபோல் திருப்பார்கடல்லேருந்து அப்படியே பார்க்கடல்லேருந்து மகாலட்சுமி தோன்றினா பெருமாளை திருக்கல்யாணம் பண்ணிட்டான்னு பார்க்குறோம். அங்கேயும் கர்ப்பவாசம் கிடையாது. திருமலையில் பத்மாவதியாக தாயார் தோன்றினா அங்கேயும் கர்ப்பவாசம் கிடையாது. ஆகாசராஜன் யாகசாலையை உழுதான். ஒரு தங்கப்பெட்டிக்குள்ளே அந்த பத்மாவதி தாயார் கிடைச்சா. ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியார் கர்ப்பவாசம் கிடையாது. திருத்துழாய் துளசி செடிக்கு அடியில் தோன்றினா. தாயார் கர்ப்பவாசம் பண்ணதாக வரலாறு இல்லை. அதனால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் மஹீதலாத். இங்கேயும் பீஷ்மகனுடைய மனைவி கர்ப்பத்தில் தாயார் கர்ப்பவாசம் பண்ணலை. மஹீதலாத் பூமியில் இருந்து கண்டு தன்னுடைய வளர்ப்பு மகளாக அவளை கொண்டான் பீஷ்மகன். அதனால மஹீதலாத் பூமியிலிருந்து எப்படி சீதையாக தோன்றினாளோ, எப்படி பார்க்கடலேந்து அந்த சமுத்திரராஜன் மகளாக தோன்றினாளோ, பிருகுமுனிவருக்கு வளர்ப்பு மகளாக எப்படி அவள் ஏற்பட்டாளோ, அதுபோல பீஷ்மனக்கனுக்கும் மகளானாள் என்று சுவாமி தேசிகன் குறிப்பிடுகிறார். ஏன்னா பொதுவாகவே ஏன் நம்ம ஊரில் கூட கோமடவல்லி தாயார் கர்ப்பவாசம்னு வரலாறு கிடையாது.
ಹೇಮಾಪಗ ತಟ ವಿಭೂಷಣ ಕುಂಭಗೋಣೆ ಹೇಮಾಭಿಧಾನ ಮುನಿನಾಥ ತಪ ಪ್ರಭಾವಾತ್ ಹೇಮಾಬ್ಜಿನಿ ಕನಕ ಪಂಕಜ மத்தியஜாதே ஹேமாதராஸ்ரித ஹிதே தவ சுப்பிரபாதம்னு எங்கள் பிராச்சாரியன் வில்லூர் சுவாமி கோமளவல்லி தாயாருக்கு சுப்பிரபாதம் பாடினார். அதில் சொல்கிறார், பொற்றாமரையில் ஒரு தங்க தாமரையிலே அவள் தோன்றினாளே ஒழிய கர்ப்பவாசம்ங்கிறது எங்கேயும் தாயாருக்கு கிடையாது. அதனால் பூமியிலிருந்து தோன்றினாள். பீஷ்மகன் தன்னுடைய மகளாக வளர்க்கிறான். அந்த தாயாருடைய தோற்றம் எப்படி இருக்கான்? அப்ரௌಢ சூரியேந்து மயூக ஜாலைஹி சுவர்ண ரத்னைர் அதவா பிரக்லிப்தாம் சுதாம் சுஜாதா கிருதிம் அன்வபூதாம். அதாவது தாயாரை சொல்லுவா பொன்னிறம்னு, ஹிரண்யவர்ணாம் ஹரிணிம் சுவர்ண ரஜதஸ்ரஜாம்னு. அந்த பொன்னிறம் கொண்ட அந்த ருக்மிணி பிராட்டி, பேரும் பொற்குடி, பொன்னிறம், அவளுடைய அந்த தோற்றம் எப்படி இருந்ததான்? அப்ரௌಢ சூரியேந்து மயூக ஜாலைஹி, வெப்பமில்லாத சூரியனும் களங்கமில்லாத சந்திரனும் ரத்தினம் பதித்த தங்கமும் ஒரே நேரத்தில் ஒன்று சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வடிவத்தோடு இருந்தாள். ஏன்னா சூரியனோட ஒளி இருக்கணும், ஆனால் சூரியன் அளவு வெப்பம் இருந்ததுன்னா நம்ம கிட்டக்க போக முடியாது. அதனால வெப்பமில்லாத ஒளி உள்ள சூரியன். சந்திரன் குளிர்ச்சியாக இருக்கும், ஆனால் களங்கம், கிரேட்டர்ஸ் அதில் இருக்குது. அந்த களங்கத்தை நீக்கிய குளிர்ந்த சந்திரன், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் தங்கம், தங்கமே அழகாக தான் இருக்கும். அந்த தங்கத்தில் நடுநாயகமாக ஒரு ரத்தினத்தை பதிச்சுட்டா இன்னும் அழகாக இருக்கும். அப்போ வெப்பம் நீங்கிய சூரியனும் களங்கம் நீங்கிய சந்திரனும் ரத்தனம் பதித்த தங்கமும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு வடிவமாக இந்த ருக்மிணி பிராட்டி தோன்றினாள். இந்த மகாலட்சுமியின் அவதாரமான ருக்மிணியை பார்த்ததும் சரஸ்வதி தேவிக்கு ஆசை வந்துதான். நாம் இவளை துதி செய்து பெருமை பெற வேண்டும்னு சரஸ்வதி ஆசைப்பட்டாலாம். அதனால ராஜசபையில் துதி பாடுவோர்னு நிறைய பேர் இருப்பா. அப்பப்போ ராஜாவை பார்த்து மகாவீர தீர சூர பராக்கிரம அது இதுன்னு இருக்கோ இல்லையோ இவ துதி பாடிண்டே இருப்பா. ஏன்னா மன்னர்களுக்கு துதி பாடுறவாங்கிறது ரொம்ப பிடிக்குமா. இந்த ஜூலியஸ் சீசரில் கூட பார்க்குறோம். ஜூலியஸ் சீசரில் டிஷியஸுங்கிறவன்ட்ட தான் சொல்கிறான், நீ சீசரை கொண்டு வந்து மேடையில் நிறுத்திடு, ப்ரூட்டஸ் உள்ளிட்டோர் எல்லாரும் அவனை கழுத்தில் குத்திடுறோங்கிறான். அப்போது அந்த ப்ரூட்டஸ் கேட்குறான் டிஷியஸ்ட்டை, ஏண்டா நீ ஜூலியஸ் சீசரை மேடைக்கு அழிச்சுன்னு வரணுமே, எப்படி அழிச்சுன்னு வருவேன்னு கேட்டான். அப்போது இவன் டிஷியஸ் சொன்னான், இல்லை நான் அவனுக்கு முகஸ்துதி பாடுவேன், துதி பாடினா மயங்கிடுவான் ராஜா, நான் அழிச்சுன்னு வந்துடுவேன்மா. ஓ முகஸ்துதிக்கு அவன் மயங்கலைன்னா என்னடா பண்ணுவேன்னு கேட்டான் ப்ரூட்டஸ். அதுக்கு டிஷியஸ் சொல்கிறான், when I say he hates flatterers, he says he does, being the most flattered அப்படின்னா. முகஸ்துதிக்கு மயங்காதவனேன்னு துதிப்பாடுவேன், ஆமாண்டா நான் முகத்துதிக்கு மயங்க மாட்டேன் சொல்லிட்டா மயங்கிட்டான்னு அர்த்தம். அதனால முகத்துதி பாடுவேன், மயங்கறானான்னு பார்ப்பேன், மயங்கலைன்னா ஆகா முகத்துதிக்கு மயங்காமல் இருக்கேளேன்னு துதி பாடுவேன், அதுக்கு மயங்கிடுவான்னா. அதனால இந்த ராஜாவுக்கு இப்படி துதி பாடுறதுக்குன்னு எப்போதும் ஒரு 4 பேர் இருப்பாளாம். ஆனால் இங்கே என்னாச்சா, அந்த துதி பாடுறவாள் இப்போ ராஜாவை துதி பாடலையாம், இந்த இளவரசியாக ருக்மிணி வந்திருக்காளோனோ சரஸ்வதிக்கு தான் பெருமை பெறணும்னு ஆசை. இந்த துதி பாடுவோர் நாக்கில் சரஸ்வதி உட்காந்துட்டு இந்த குழந்தையை துதி பாடுறாளாம். வார்த்தான பிக்ஞே வயசிஸ்திதாம் தாம் வாக்தேவதா வந்தி முகைர்வ வந்தேன்னு சுவாமி தேசிகன் இதை வர்ணிக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த ருக்மிணி பிராட்டி மெல்ல 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 வளர்ந்து அல்லித்தண்டு கால் எடுத்து அடிமேல் அடி எடுத்து நடக்க தொடங்குறாளாம். அவளுடைய திருவடி வைப்புகள் ஃபுட் பிரிண்ட்ஸ் பூமியில பதியறதான். பூமி தேவி என்ன பண்ணாலாம், எனக்கு நல்ல ஆபரணங்கள் கிடைத்து விட்டனன்னு ருக்மிணியின் காலடி சுவடுகளை பூமி தேவி தன் மீது சுமந்தாள். பத்மாதி ரேகா பிரதமான பூமா நிர்தாரியமானா நிகமைரபிக்ஞைஹி ததங்கிரி விநியாச மிஷேண ஜக்ஞே பூமேஸ்ததா பூஷண பங்கிரக்ரியா. அவளுடைய திருவடியில் பார்த்தா தாமரையினுடைய அந்த அச்சு, தாமரை அது பொதிக்கப்பட்டு இருக்கிறது, கொடி இருக்கு, சங்கு இருக்கு. பெருமாளுக்கு எப்படி கதாபுன சங்க ரதாங்க கல்பக துவஜ அரவிந்த அங்குஷ வஜ்ர லாஞ்சனம்ங்கிறோமோ அதுபோல அந்த ரேகைகள் தாயார் திருவடியில் பதிஞ்சிருக்கு. அதை பதித்து ருக்மிணி நடக்கும்போது பூமி தேவி இதுதான் எனக்கு பூஷணம் என்று சந்தோஷப்பட்டாள். இப்படி நாளொரு மீனி பொழுதொரு வண்ணமுமாக ருக்மிணி வளர்ந்து வந்தாளாம். வேறு எந்த புராணத்திலையும் ருக்மிணியின் அழகு எப்படி இருந்ததுன்னு பெருசாக வர்ணனை கிடையாது. யாதவாபியுதயத்தில் ஒரு 15 ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். திருமுடியிலிருந்து திருவடி வரைக்கும் ருக்மிணி எப்படி இருந்திருப்பாள். அப்படியே மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் உள்ள வானம் போல அவளுடைய கூந்தல், அதிலே ஒளி வீசும் நட்சத்திரம் போல் கூந்தலிலே பதித்த ரத்தினங்கள், பிறை சந்திரனை போலே அவளுடைய நெற்றி, சந்திரனுக்கு நடுவில் இருக்கும் மருவை போலே நெற்றியிலே கஸ்தூரி திலகம், பெருமாள் கையில் உள்ள ஷார்ங்க வில் போலே அவளுடைய புருவம், புருவம் ஒரு வில்லாக பார்வை ஒரு கணையாக, அன்பே குளமாக திரண்டு இருப்பது போல அன்பு குளங்களாக 2 திருக்கண்கள், 2 கடல்களுக்கு நடுவே ஒரு அணை கட்டி
வெட்டினார் போலே அவளுடைய மூக்கு, அதுக்கப்புறம் அந்திவானம் போலே சிவந்திருக்கக்கூடிய அவளுடைய திருவாய் இதழ்கள், பிரணவ வடிவிலான கழுத்து, பொதுவாக சங்கு கழுத்தும்பா, அந்த சங்கே ஓம்காரம் பிரணவ வடிவத்தில் தானே இருக்குது, அதனால் ஓம்கார வடிவில் ருக்மிணியோட கழுத்து, செண்பகப்பூ மாலை போல 2 திருக்கரங்கள், கொடி போல் வளைந்த இடை, செம்பருத்தி பூ போன்ற திருவடிகள், சந்திர கிரணம் போல் ஒளி வீசக்கூடிய நகங்கள், அப்படிப்பட்ட தோற்றத்தோடு கிட்டத்தட்ட இதை எங்கே பார்க்கலாம்னா நாச்சியார் கோவில் வஞ்சுளவல்லி தாயார்கிட்ட சேவிக்கலாம். ஏன்னா அந்த தாயாரை திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமடல்ல வர்ணித்து பாடியிருக்கார். தாயார் திருமேனி எப்படி இருக்கு? மண்ணு மறையோர் திருநறையூர் மாமலை போல் பொன்னியலும் மாட கவாடம் கடந்து புக்கு என்னுடைய கண்களிப்ப நோக்கினேன், நோக்குதலும் மன்னன் திருமார்பும் வாயும் அடியிணையும் பன்னு கரதலமும் கண்களும் பங்கயத்தின் பொன்னியல் காடு ஓர் மணிவரை மேல் பூத்தது போல் மின்னி ஒளிபடைப்ப வீழ்நாணும் தோள்வளையும் மன்னிய குண்டலமும் ஆரமும் நீழ்முடியும் துண்ணுவையில் விரிப்ப சூளாமணி இமைப்ப மண்ணு மரகதக் குன்றின் மருங்கே ஓர் இன்னிள வஞ்சிக்கொடி ஒன்று நின்றதுதான் அன்னமாய் மானாய் அணி மயிலாய் அங்கு இடையே மின்னாய் இளவே 2ஆய் இணை செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டைக்குலம் 2ஆய் அன்ன திருவுருவம் நின்றது என்னும்படி ஒரு வஞ்சிக்கொடியாக, ஒரு வஞ்சிக்கொடி கொம்பை சுற்றி படர்வது போல வஞ்சுளவல்லி தாயார் வஞ்சிக்கொடி போல நிற்கிறாளாம். அன்னமாய் அன்னம் போல் நடை நடப்பவளாக, மான் போல் பார்வை கொண்டவளாக, மயில் போன்ற மயில் தோகை போன்ற கூந்தல் கொண்டவளாக, மின்னல் போல் சிறுத்த எடை கொண்டவளாக, மூங்கில் போன்ற தோள்கள் கொண்டவளாக, தங்கக்குடம் போன்ற திருமார்பகங்களை, ஞானப்பால் ஊட்டக்கூடிய திருமார்பகங்களை கொண்டவளாக, கோவைப்பழம் போன்ற திருவாய் கொண்டவளாக, கெண்டை மீன்களை போன்ற திருக்கண்களை கொண்டவளாக, திரு என்னும் மகாலட்சுமி அன்னமாய் மானாய் அணி மயிலாய் அங்கு இடையே மின்னாய் இளவே 2ஆய் இணை செப்பாய் முன்னாய தொண்டையாய் கெண்டைக்குலம் 2ஆய் அன்ன திருவுருவம் என்னும்படித்தான் ருக்மிணியும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமுமாக வளர்பிறை நிலவு போலே வளர்ந்து கொண்டே வருகிறாள். திருமண பருவத்தையும் அடைகிறாள். இவளுக்கு இளம் வயதிலிருந்தே கண்ணன் மீது காதலாம். இவ விதர்ப தேசத்தின் தலைநகர் குண்டினபுரத்தில் இருக்கா, கிருஷ்ணன் துவாரகையில் இருக்கான். சின்ன வயசுலேருந்து கிருஷ்ணன் மீது காதல்னா எப்படின்னா, அதுக்கு சுகபிரம்மம் காரணம் சொல்றார். சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூபவீரிய குணஸ்ரீயா கிரகாகதை கீயமானாக தம்மேனே சதிருஷம் பதிம். இந்த துவாரகையை சேர்ந்த பாடகர்கள் உபன்யாசகர்கள்லாம் இருக்காளே, அவள் அடிக்கடி விதர்ப தேசத்துக்கு போய் கிருஷ்ணனுடைய பெருமைகள் எல்லாம் பாடுவாளாம். அதை விதர்ப தேசத்து இளவரசியான ருக்மிணி இவர்கள் பாடக்கூடிய கண்ணனுடைய புகழையெல்லாம் காதார கேட்டாளாம். கேட்டு 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 கண்ணன் மீது அன்பு பக்தி காதல் எல்லாம் வளர்ந்தது. இதுலேருந்து என்ன புரியுது? சின்ன வயசுல குழந்தைகளுக்கு பகவானை பற்றி நிறைய கேட்க சொல்லணும். சின்ன வயசில் பகவானை பற்றி கேட்டால் உடனே மனசில் பதிஞ்சிருமா. அப்படி சின்ன வயசுலேருந்து இவ கேட்டாலாம். அந்த பாடகர்கள் ஒத்தொத்தரும் வந்து பகவானுடைய வெவ்வேறு பெருமைகளை பாடுவாளாம். என்னென்ன பாடுவான்னு சுகபிரம்மன் லிஸ்ட் கொடுக்குறார். ரூப வீரிய குண ஸ்ரீயகா. ரூபம், அந்த பகவானுடைய வடிவம் எப்படி இருக்கு இன்னைக்கும் பார்க்குறோமே. ராஜகோபாலனாக கண்ணன் நிற்கிறான்னா, மன்னார்குடி ராஜகோபாலனாகட்டும், நம்ம கும்பகோணம் ராஜகோபாலனாகட்டும், லீலாயஷ்டி மனோக்ய தட்சிண கரகா, தன்னுடைய கையிலே செண்டுன்னு சொல்லி மாடு மேய்க்கக்கூடிய அந்த கோலை ஏந்தக்கூடிய அந்த ஸ்டைல் என்ன, பாலார்க்க துல்லிய பிரபகா, இளஞ்சூரியன் போன்ற அவருடைய தேஜஸ் என்ன, அப்புறம் பாலாவேஷித திவ்ய ரத்ன திலக்கா, நெற்றியிலே அணிந்த கஸ்தூரி திலகம் என்ன, மாலாவலி மண்டிதகா, அப்படியே வரிசையாக பல மாலைகள் அணிந்திருக்கக்கூடிய அழகு என்ன, சேலாவேஷ்டித மௌலி மோகித ஜனகா, இடுப்புல கட்டி இருக்கும் அதே ஆடையை தூக்கி தலையில் அப்படியே சேர்த்து முண்டாசா கட்டின்னு இருக்கானே, அந்த முண்டாசு கட்டுற ஸ்டைல் என்ன, சோழாவணி மன்மதகா, நம்ம சோழ நாட்டு மன்மதனாக இருக்கிறானே ராஜகோபாலன், வேலாதீத தயாரசார்திர ஹிருதயா மேலாலிதோ மௌலினா. அப்பா என்ன அழகு, லீலாயஷ்டி மனோக்ய தட்சிணகரோ பாலார்க்க துல்லிய பிரபகா பாலாவேஷித திவ்ய ரத்ன திலகோ மாலாவலி மண்டிதகா சேலாவேஷ்டித மௌலி மோகித ஜன சோழாவணி மன்மதா வேலாதீத தயார்த ரசார்திர ஹிருதயோ மேலாலிதோ மௌலினா. இப்படி கண்ணனுடைய அழகு எப்படி இருக்குங்கிறத இவர்கள் வர்ணிக்க ருக்மிணி கேட்டாலும் அவ்வளோ அழகா இருப்பாரா, அவ்வளவு அழகா. அப்படியே ருக்மிணி ஈடுபடுகிறாள். வீரிய கண்ணபிரானுடைய அந்த வீரதீர சாகசங்கள் அதெல்லாம் சொல்றானோ. சின்ன வயசுலேருந்து பூதனை, சகடாசுரன், திருநாவர்த்தாசுரன், அகாசுரன், பகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன், பிரலம்பாசுரன், தேனுகாசுரன், அரிஷ்டாசுரன், கேசி, கம்சன், இது போல எத்தனை 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 தீய சக்திகள்
துளசிகள், இவாளுக்கே ஒரு சகஸ்ரநாமம் எழுதிடலாம். அப்படி அத்தனை பேரை கண்ணபிரான் அழித்தொழித்தானே, அந்த வீரத்தை சொல்கிறார்கள், அவனுடைய வீரதீர பராக்கிரமத்தை சொல்கிறார்கள். கண்ணன் நடந்தால் அதிரும் ராஜநடை, நாற்புறம் தொடரும் அவனது படை, போர்க்களத்தில் அவன் கணையாவான், பூவைக்கு ஏற்ற துணையாவான்னு சொல்ல, ஆஹா என்ன வீரியம் என்று வியக்கிறாள் ருக்மிணி பிராட்டி. கண்ணபிரானுடைய குணங்களை சொல்றா. அவன் எப்படி எல்லோரோடும் எளிமையாக கலந்து பழகுகிறான். பசுமாடு கண்ணுக்குட்டியோடு அதுகளில் ஒருத்தனாக கலந்து பழகிறானே. ஆயர்களோடு ஒருவனாக செங்கனி வாயன்கள் ஆயர் தேவே, ஆயர் கொழுந்து என்னும்படி அவளோடு பழகினானே. எத்தனையோ அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறானே. அந்த குணங்களை எல்லாம் எடுத்து சொல்றானாம். அவன் வீட்டுக்கு கதவுகள் இல்லை, அவன் வாசலில் காவல்கள் இல்லை, அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன், அவன் கலைஞருக்கெல்லாம் வள்ளல். அப்படி அவனுடைய குணத்தை சொல்றான். ஸ்ரீயகா, அவன் எப்படி அடியார்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறான், அவன் எப்படி தானம் பண்ணுறான், அதெல்லாமும் சொல்கிறா. இதெல்லாம் கேட்டா ருக்மிணி, ஆண்டாள் நாச்சியார் எப்படி மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லைன்னு சொன்னாலோ, ருக்மிணி பார்த்தா சோபஸ்ருத்திய முகுந்தஸ்ய ரூப வீரிய குண ஸ்ரீயா கிருஹாகதைர் கீயமானாக தம்மேனே சதிருஷம் பத்தி. ருக்மிணி முடிவெடுத்துட்டா, நான் மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன். எப்படி ஆண்டாள் என்ன பண்ணா, கோதை ஆண்டாள் அரங்கனை ஆண்டாள், கோதை ஆண்டாள் நம் மனங்களை ஆண்டாள், கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள், கோபாலன் அல்லால் திருமணம் வேண்டாள். அதுபோல ருக்மிணி சொல்லிட்டா, நான் மணந்தால் கண்ணனைத்தான் மணப்பேன், மாதவனைத்தான் மணப்பேன், மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் என்று இவள் முடிவெடுத்து விட்டாள். இது ஆச்சரியம் இல்லை. இந்த பக்கம் கிருஷ்ணனுக்கும் ருக்மிணி மேல காதலாம். இவர் ருக்மிணியை பார்க்கவே இல்லையே, இவருக்கு எப்படி காதல்னா? அதே கதை தான். விதர்ப தேசத்தில் உள்ள பாடகர்கள், விதர்ப தேசத்தை சேர்ந்த உபன்யாசகர்கள்லாம் துவாரகைக்கு வந்து ருக்மிணியின் பெருமையை பாடுறாளாம். தாம் புத்தி லக்ஷண ஔதாரிய ரூபசீல குணாஸ்ரயாம் கிருஷ்ணச்ச சதிருஷீம் பாரியாம் சமுத்வோடும் மனோததே. இவா எப்படி பாடினான்னா, இதை சுகபிரம்மமும் தேசிகனும் போட்டி போட்டுன்னு வர்ணிக்கிறா. இவா என்ன பண்ணாலும் இங்கே வந்து ருக்மிணியோட புத்தி, அவளுடைய புத்தி கூர்மை என்ன, லக்ஷண அந்த சாமுத்திரிக லட்சணங்கள் அத்தனையும் நிறைந்தவளா எப்படி இருக்கா. இந்த சாமுத்திரிக லட்சணம்னு அடிக்கடி சொல்கிறாளே, அது என்னன்னா, சமுத்திரராஜன் எழுதின ஒரு புக்குக்கு சாமுத்திரிக லட்சணம்னு பேர். அதை எழுதினவர் சமுத்திரராஜன். ஒரு நல்ல ஆணுடைய இலக்கணம், நல்ல பெண்ணுடைய இலக்கணம் எழுதினார். எங்கேருந்து எழுதினார்னா, அவர் பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்தே எழுதிட்டார். சமுத்திரராஜனோட பொண்ணு மகாலட்சுமி, மாப்பிள்ளை நாராயணன், அவளை வச்சு எழுதினார். அப்போ அந்த மகாலட்சுமியே ஒரு பொண்ணாக வந்திருக்காருன்னா அந்த லட்சணம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லையா. அதனால புத்தி அறிவு கூர்மை, லட்சண அவளுடைய அந்த சாமுத்திரிக லட்சணங்கள், ஔதாரிய அவளுடைய தாராள மனசு, பெருமாளோட தாயாருக்கு தாராள மனசு ஜாஸ்தி அது. அதுக்கப்புறம் ரூப அவளுடைய வடிவம், சீல அவளுடைய நல்லொழுக்கம், குணம் நற்குணங்கள், இதுக்கெல்லாம் ஆசிரியாம் அவள் தான் நிதியாக ரிசர்வாயராக இருக்கலாம். இங்கே வந்து என்ன பாடிட்டா, கண்ணபிரானே உங்கள்கிட்டையும் குணங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா எல்லா குணங்களும் மொத்தமாக ருக்மிணிகிட்ட இருக்கான். அதுலேருந்து கொஞ்சம் போனால் போகிறதுன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணது தான் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீள். மொத்தத்துக்கும் ஆசிரியம் இருப்பிடமாக அவள் தான் இருக்கிறாள். எப்படின்னா, ஒரு பெரிய டேம் இருக்கும், அந்த டேம்லேருந்து வாய்க்காலில் கொஞ்சம் நீர் பாசனம் அது திருப்பி விட்டுருப்பா. மொத்த தண்ணீர் மிச்ச தண்ணீரெல்லாம் டேமில் தான் அவன் தண்ணியை அடைச்சி வச்சுட்டு தரமாட்டேன்னு சொல்லி அவன் வச்சுட்டுருப்பான். அதுபோல் நீ தரமாட்டேன்னு வச்சுட்டு இருக்க குணமெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. எதெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட்டியோ அது மட்டும்தான் கிருஷ்ணன்ட்ட இருக்குன்னு சொல்லி அந்த அளவுக்கு ருக்மிணிக்கு ஏற்றம்னு இவன் கிருஷ்ணன்ட்ட வந்து பாடுறானோ. ருக்மிணிகிட்ட தான் அவ்வளோ குணம் இருக்குது, அவர் ரிலீஸ் பண்ணது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. இதை தேசிகன் வர்ணிக்கிறார். இவ வந்து என்ன பாடினா அப்படின்னா, மகீயசீம் மங்கள தீபமாலாம் வித்யுத் பிரகாஷா விததே குமாரி. எங்கள் இளவரசி இருக்காளே ருக்மிணி விதர்ப தேசத்தில், அவள் எப்பேற்பட்டவள் அப்படின்னா, அவளுக்கு ஆபரணம் ஏதாவது சாத்தினா அந்த ஆபரணம் சாத்தின இடமெல்லாம் டல்லாக போயிடுமா, மங்கி போயிடுமா. ஏன்னா அவளுடைய திருமேனி ஒளி பொன்னை விட ஒளிமிக்கதாக இருக்குது. அதனால் எங்கெங்கெல்லாம் ஒளி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அங்கங்கெல்லாம் அப்படி அப்படி ஆபரணத்தை போட்டு அந்த ஒளியை ஆஃப் பண்ணிவிடுவா. அதுக்கு தான் அவளுக்கு ஆபரணமே சாத்தரா. ஏன் நம்மூர் பெருமாள் அப்படி தானே, ஆபரணங்களுக்கு அழகு சேர்க்கும் பெருமாள். திருக்குடந்தை யாராவது முதழ்வான், அவர் எந்த ஆபரணமும் இல்லாமல் கவச்சம் இல்லாமல் சேவிச்சா ரொம்ப அழகாக இருப்பார். ஆனால் நம்ம அர்ச்சக சுவாமிக்கு வந்து கொஞ்சம் தாம் மட்டும் அனுபவிக்கணுங்கிற ஆசையில் அர்ச்சக சுவாமி என்ன பண்ணிவிடுவார், இந்த அழகை வெளியில் கொடுத்தா எல்லாரும் திருஷ்டி போட்டுவிடுவான்னு சொல்லி திருவாபரணங்கள் எல்லாம் சாத்தி பெருமாளோட அழகை மறைச்சிடுவார். அதுலேயும் இவர் ஆறாவது முதழ்வான் முன்னிலும் பின்னழகிய பெருமாள். அதனால் பின்னழகை காட்டவே கூடாது, அதை யானை வாகனம் குதிரை வாகனத்தில் மட்டும் சேவிச்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு மற்ற டைமெல்லாம் பாருங்க பின்னாடி ஒரு பெரிய திண்டு வச்சு அது மேலே மாலைகளை போட்டு பின்னழகை மறைச்சிருவா. அதுபோல் எங்கள் ருக்மிணிக்கு அழகை மறைக்கணும்னா எங்கெங்கெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறாளோ அங்கங்கே ஆபரணம் போட்டுட்டா அதெல்லாம் டல்லாயிடும். ஆபரணம் போடாத இடமெல்லாம் பளபள பளபளன்னு பிரகாசிக்கும்னு இவ வந்து பாடுறாளாம். அடுத்து, ஆகல்ப ரத்னாம்சு திரஸ்கரண்யா தீப்தியா ரஜன்யாம் அபிதீன பாசம். பாருங்க தேசிகனோட வர்ணனை. இவ மாலை பொழுதாச்சுன்னா சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றுவாளாம்.
ருக்மிணி அந்த பக்கமாக வந்தால் இந்த வீட்டில் ஏற்றின விளக்கெல்லாம் பகல் விளக்காக மாறிடுமா. எப்படி பகலவனான சூரியனுக்கு முன்னே மற்ற விளக்கெல்லாம் பகல் விளக்காகுமோ, ருக்மிணி அப்படி நடந்து வந்தாலே மற்ற விளக்கெல்லாம் வங்கி போயிடும். அவ்வளோ ஒளிமிக்கவள் ருக்மிணி. அப்புறம் சொன்னாலாம், உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பா, ருக்மிணியோட திருமேனி தாமரை போல் இருக்கும், பத்மப்ரியே பத்மினி பத்மஹஸ்தே பத்மாலயே பத்மதலாயதாட்சின்னு. அதெல்லாம் நம்பாதீங்கோ. இவ பாடுறாளாம், தஸ்யாஸ்தனும் வர்ணயதோமமைவம் ஹீனோபமா தோஷபதம் ந விந்தேத்து நிதர்சனம் தைரபி நித்திய திருட்டம் ஏஷாம் நிகர்ஷோபி குணோயதஸ்யாத்து. யாராவது சொல்லியிருப்பா, அப்படி அவள் கை தாமரை போல் இருக்கும், முகம் தாமரை போல் இருக்கும், திருவடி தாமரை. நம்பவே நம்பாதீங்கோ. இந்த தாமரையெல்லாம் அவளுடைய அழகுக்கு ஈடாகவே ஆகாது. அவள் உலகியலுக்கு அப்பாற்பட்ட ஒப்பற்ற அப்ராக்கிருத சுத்த சத்துவமயமான திவ்யமங்கள விக்கிரகம் கொண்டவள். கிருஷ்ணன் கேட்டான், இல்லை அப்புறம் தாமரைன்னு சொல்லி நான் ஒரு கற்பனை பண்ணிட்டேனேன்னா. இவா சொன்னாலாம், உங்களுக்கு புரியறதுக்காக அவள் தாமரைன்னு சொல்லியிருக்கா போல இருக்கு, அவ்வளோதான். ஏன்னா ஒருத்தன் யானையே பார்த்ததில்லை, அவன் யானை எப்படி இருக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தான். ஒருத்தர் சொன்னாரான், எரும மாட்டை பார்த்துருக்கியான்னு கேட்டார். ஓ பார்த்துருக்கேனேன்னா. எரும மாட்டுக்கு தும்பிக்க முளைச்சா எப்படி இருக்குமோ அதுதான் யானைன்ட்டார். அதுக்காக எரும மாடும் யானையும் ஒன்றாகுமா? பட் இவனுக்கு அப்போ தான் புரியுங்கிறதுனால சொன்னார். அதுபோல் நாம் ஏதோ பெருமாளுக்கும் அப்படி தான். இது நம்மாழ்வார் பாடுறார், கட்டுரைக்கில் தாமரை நின் கண்பாதம் கை ஒவ்வா, சுட்டுரைத்த நன் பொன் உன் திருமேனி ஒளி ஒவ்வாது, ஒட்டுரைத்து இவ்வுலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையாய் புற்கென்றே காட்டுமால் பரஞ்சோதி. இதை எங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கோமே ஒழிய, அப்போ அவளுக்கு ஓமை சொல்லணும்னா அவள் தான். அவளுக்கு இன்னொரு ஓமையெல்லாம் சொல்ல முடியாது. ருக்மிணி எப்படி இருப்பான்னா ருக்மிணி போல இருப்பான்னு வச்சுக்கோங்க. கம்பரும் அதான் சொன்னார் சீதைக்கு, செப்பும் காலை செங்கமலத்தோன் முதல் யாரும் எப்பெண் பாலும் கொண்டு ஓமிப்பார் ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல்வேர் ஓர் ஒப்பெங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வேம். கம்பர் சொல்கிறார், பொதுவாக ஒரு பொண்ணை பார்த்தா அழகாக இருந்தால் மகாலட்சுமி மாதிரி இருக்கான்னு சொல்லுவா. அப்போ மற்ற பெண்ணுக்கு மகாலட்சுமியை உதாரணம் சொல்லி லக்ஷ்மி போல இருக்கான்னு சொல்லலாம். அந்த லக்ஷ்மியே ஒரு பொண்ணாக வந்துட்டா இவளுக்கு நான் யாரை ஓமையாக சொல்லுவேன்? ஏன்னா பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ கிரிக்கெட் விளையாடினா டெண்டுல்கர் போல விளையாடினாராங்கிறோம், பாட்டு பாடினா எம்எஸ் அம்மா போல் பாடினாராங்கிறோம், அல்லது கும்பகோணத்தில்னா என்எஸ் அம்மா போல் பாடினாரான்னு சொல்கிறோம். அப்படி ஏதோ ஒன்று. அப்போ அந்த பெஞ்ச் மார்க்குன்னு எல்லாத்துக்கும் ஒன்று இருக்குது. ஆனால் அழகுக்கு பெஞ்ச் மார்க் மகாலட்சுமி. அந்த பெஞ்ச் மார்க்கான மகாலட்சுமியே கீழே இறங்கி வந்துட்டான்னா அதுக்கப்புறம் நாம் வேறு என்ன ஓமை என்பது சொல்ல முடியும். அதனால் ருக்மிணிக்கு இந்த தாமரை ஏதாவது ஓமை சொன்னால் அதெல்லாம் நம்பாதீங்கோ. வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வேர்டு வந்தது, 1/2 ஆஃப் ஆப்பிள் போல் எதுப்பாக இருக்கும் அப்படின்னு. இது அவளுக்கு ஏதோ வேலை நிறையா ஃப்ரீ டைம் இருக்குது, அதனால் அனுப்பியிருக்காங்க. நம்மளும் மூளையை குழப்பிண்டு அது இதுன்னு அனுப்பினா அவர் ரிப்ளை பண்ணுறார், 1/2 ஆஃப் ஆப்பிள் போல் எது இருக்கும்னா இன்னொரு ஹாஃப் தான் இருக்கும். அதுபோல் ருக்மிணியை போல யார் இருப்பான்னா ருக்மிணி தான் இருப்பார். ராமராவணையோர் யுத்தம் ராமராவணையோர் இவ. ராமராவண யுத்தம் எப்படி நடந்ததுன்னா ராமராவண யுத்தம் போல் நடந்தது. அப்போ ருக்மிணி எப்படி இருப்பான்னா ருக்மிணி போல் இருப்பா. இதெல்லாம் கேட்கவும் கிருஷ்ணன் பார்த்தான், நான் ருக்மிணியைத்தான் மணந்து கொள்வேன்னு இவனும் முடிவெடுத்துட்டானான். அப்போ ருக்மிணியும் கிருஷ்ணனை பார்க்கல, கிருஷ்ணனும் ருக்மிணியை பார்க்கல. ஆனால் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவர் காதல் ஏற்பட்டு விட்டது. இதில் இன்னொரு வியப்பு, ருக்மிணியோட உறவினர்கள் கூட இப்போவே அரச புரசலாக பேசிக்க ஆரம்பிச்சிட்டாலும், நம்ம மாத்து பொண்ணுக்கு ஏற்ற கணவன்னா அது கிருஷ்ணன் தான், இவளை கிருஷ்ணனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாரும் பேசின்னு இருக்கா. ஆனால் இப்போ தான் ஒரு வில்லன் ஒருத்தன், இவளோட மூத்த அண்ணன் ருக்மின்னு ஒருத்தன் இருக்கானே, அவன் என்ன பண்ணான்? கிடையவே கிடையாது. அலப்சிதஸ்வேவ ஹவிஸ்ததைனாம் தைத்யஸ்வபாவோ தமகோஷ ஜன்மா தஸ்மை ச கிருஷ்ணைக மனோரதாம் தாம் ரூபாதிகாம் தாத்துமியேஷ ருக்மி. இந்த ருக்மி இருக்கானே இவளோட மூத்த அண்ணன், அவன் பெரிய கிருஷ்ண துவேஷி, ஆன்டி கிருஷ்ணா குரூப்பில் இருக்கான். அவனுக்கு அதுவும் அவன் பண்ண பாபம், அவனுடைய கர்மா, அவனுக்கு கிருஷ்ணனை கண்டாலே பிடிக்காது. அதனால் இவன் சொன்னான், என்னது ஏன் தங்கையை கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து கிருஷ்ணனை எனக்கு மாப்பிள்ளையாக்கி நான் அவனுக்கு மைத்துனன்? நோ, வாய்ப்பே கிடையாது. அப்போ யாருக்கடா கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன்னு கேட்டால் என் தங்கையை சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேங்கிறான். இவா பார்த்தாலும், அதாவது இங்கே தேசிகன் ஒரு உதாரணம் கொடுக்குறார், அலப்சிதஸ்வேவ ஹவிஸ்ததைனாம்ங்கிறார். ஒரு யாகத்தில் பகவானுக்கு சமர்ப்பிக்கிறதுக்காக யாகத்தில் ஹவிர்பாகத்தை எடுத்து வச்சுட்டு அந்த ஹவிர்பாகத்தை நாய்க்கு கொடுக்குற மாதிரி பகவானுக்குன்னு ஏற்பட்ட ருக்மிணியை போய் சிசுபாலனுக்கு, ஏண்டா உனக்கு வேற நல்ல மாப்பிள்ளையே கிடைக்கலையா, ஏண்டா சிசுபாலனுக்கு தருவேன்னு கேட்டால் அதுக்கு அவன் ஒரு காரணம் வச்சுருக்கான். இவனுக்கும் கிருஷ்ணனை பிடிக்காது, சிசுபாலனுக்கும் கிருஷ்ணனை பிடிக்காது, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னு ஒன்று சொல்கிறா இல்லையா? அதனால் இவன் பார்த்தான், அவனும் ஆன்டி கிருஷ்ணா நாமும் ஆன்டி கிருஷ்ணா. அப்போது அவன் நல்ல மாப்பிள்ளையெல்லாம் கிடையாது. இந்த சிசுபாலனுடைய, இப்போது கிருஷ்ணனுடைய கரிக்குலம் வைட்டே பார்த்தோம், ருக்மிணியோட கரிக்குலம் வைட்டே பார்த்தோம், இந்த சிசுபாலனுக்கு ஒரு கரிக்குலம் வைட்டேன்னு ஒன்று இருக்குது.
என்னன்னா இந்த சிசுபாலன் யாருன்னா கிருஷ்ணனுக்கு அத்தை மகன். கிருஷ்ணனுக்கு ஸ்ருதஸ்ரவான்னு ஒரு அத்தை, வசுதேவரோட சகோதரி ஸ்ருதஸ்ரவான்னு பேர். அவளுடைய கணவர் யாருன்னா சேதி தேசத்து ராஜா தமகோஷன். இந்த ஸ்ருதஸ்ரவாக்கும் தமகோஷனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, அவன் தான் சிசுபாலன். அவன் பிறக்கும்போது பரமசிவனைப் போல் 3 கண்களோடும் நாராயணனைப் போல் 4 கைகளோடும் பிறந்தான். பிறக்கும்போது பரமசிவனைப் போல் 3 கண்ணு, நாராயணனைப் போல் 4 கை. வானத்தில் ஒரு அசரீரி கேட்டுதான், யார் இந்த குழந்தைய தூக்கும்போது இவனோட எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணும் எக்ஸ்ட்ரா 2 கையும் மறையிறதோ அவன் தான் இந்த குழந்தைக்கு யமன். இதை கேட்டு பயந்து யாரும் குழந்தை பக்கத்துலேயே வரல. ஏன்னா நாம் ஏதாவது தெரியாதனமாக குழந்தைகிட்ட போய் எக்ஸ்ட்ரா ஒரு கண்ணும் எக்ஸ்ட்ரா கையும் மறைஞ்சு கொடுத்தோன்னா ராஜா அப்புறம் நம்மளை தண்டிச்சுருவானே, இளவரசனுக்கு நீ தான் யமனான்றுவான். அதனால் எல்லாரும் பயந்துருந்தா சில வருஷம் கழிச்சு கிருஷ்ணன் அப்படியே வந்தான். அத்தை மகனே அத்தானேன்னு சிசுபாலனை கிருஷ்ணன் தூக்கினா கண்ணும் மறைஞ்சிருத்து 2 கையும் மறைஞ்சிருத்து. உடனே ஸ்ருதஸ்ரவா அத்தை கிருஷ்ணன்ட்ட வந்தா, ஐயோ கிருஷ்ணா, என் பிள்ளைய நீ தான் கொல்ல போறியாடா, நீ தான் யமனான்னா. கிருஷ்ணன் கேட்டான், ஏன் அப்படி சொல்கிற? இல்லைடா அசரீரி சொல்லித்தே. கிருஷ்ணன் சொன்னான், அத்தை உன் பையனை நான் கொல்வேனா, அவன் ஒழுங்காக இருந்தா பாருங்க பொடி வச்சு சொல்லிட்டான். உன் பையனை நான் கொல்வேனா, அவன் ஒழுங்காக இருந்தா நான் கொல்லுவேனான்னா. ஸ்ருதஸ்ரவா சொன்னான், இது மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, இது ஒழுங்காக இருக்காது, அசடுன்னு நல்லா தெரியுது, அதனால தான்டா கேட்குறேன், எனக்காக ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தளர்வு ஏதாவது தெரியாதுன்னா. கிருஷ்ணன் சொன்னான், இவன் ஒவ்வொரு நாளும் 99 தப்பு வரைக்கும் பண்ணலாம், நான் பொறுத்து கொள்கிறேன். ஆனால் ஒரே நாளில் 100வது தப்பு பண்ணான்னா தண்டிப்பேன். 99 தப்பு வரை ஒவ்வொரு நாளும் அவன் செய்து கொண்டே இருக்கலாம், நானும் மன்னித்து கொண்டே இருப்பேன்ட்டான் கிருஷ்ணன். இதை பின்னாடி சிசுபாலன் தெரிஞ்சுட்டான், இது அத்தைக்காக கொடுத்த கன்செஷன். சிசுபாலன் என்ன பண்ணுவான், தினந்தோறும் கிருஷ்ணனை திட்டுவானான். இவன் கிருஷ்ணனை திட்டுறதை கேட்கணுங்கிறதுக்காக உட்காந்த வாழ்க்கை காதல ரத்தம் வரும், அப்படி திட்டுவானா. கேட்பார் செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் சேட்பால் பழம்பகைவன் சிசுபாலன். திட்டு 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 திட்டுன்னு அப்படி கிருஷ்ணனை திட்டுவானா. ஆனால் பக்கத்தில் ஒரு அக்கௌண்டன்ட் ஒருத்தரை நிறுத்திருப்பானா, அக்கௌண்ட் பண்ணிட்டே வா, 1 2 3 4 கரெக்டாக 97 98 99 வரும்போது ஸ்டாப், இன்னைக்கு அக்கௌண்ட் ஓவர், இன்னைக்கு கோட்டா ஓவர், நாளைக்கு பார்த்துக்கலான்றாராம். எப்படி டெண்டுல்கர் கரெக்டாக 97 98 99 அவுட் ஆகிடுவாரோ, இவனும் கரெக்டாக 97 98 99 கரெக்டாக நிறுத்திப்பானோம். ஏன்னா அதுக்கு ஒரு தியரி சொல்கிறா, டெண்டுல்கர் செஞ்சுரி போட்டால் இந்தியா தோற்று போயிடும், இவன் செஞ்சுரி போட்டால் ஆளே போயிடுவான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், கரெக்டாக 97 98 99 எப்படியாவது நிறுத்திக்கணும்னு சொல்லி பக்கத்தில் ஆள் வச்சுருப்பான். இப்படிப்பட்ட சிசுபாலனுக்கு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஒத்த காலில் நின்றுருக்கான் ருக்மி. பின்னாடி இந்த சிசுபாலன் கதை பின்னாடி இவன் எப்படி அழிஞ்சு போகிறான்னா, பாண்டவர்கள் ராஜசூய யாகம் பண்ணும்போது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கிருஷ்ணனையும் திட்டி தர்மபுத்திரனையும் திட்டிடுறான். அப்போ 100 கவுண்ட்டும் தாண்டிடுறது, தப்பு கவுண்ட்டும் 100 தாண்டிடுத்து. பக்தனை திட்டினா பகவான் பொறுத்துக்க மாட்டான். 99 திட்டு என்னை நீ திட்டினா ஓகே, அந்த ஒரு தொட்டு என் பக்தன் தர்மபுத்திரனை ஒரு திட்டினியா, எந்தா சக்கராயுதத்தை ஏவி சிசுபால வதம் பின்னாடி நடக்கிறது. இவன் ருக்மி இப்படி சொல்லவும் சொந்தக்காரா கேட்டானா, ஏண்டா இதுவாடா கல்யாணம், திருமணம்னா 2 மனசு இணைந்து போகணும். ருக்மிணி எவ்வளோ வசதியாக இருக்கா, அந்த சிசுபாலன் எவ்வளோ மட்டமானவன், இந்த வசதியான ருக்மிணியை அந்த மட்டமான சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா இது அவ்வளோ தூரம் சரியா இல்லை. ஏன்னா திருமணத்தை ரொம்ப அழகாக சொல்லுவா, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியாக அக்னியில் வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசை ஒன்றாக ஆக்குவது தான் திருமணம். இது வைதிக திருமணத்தின் மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை. இது என்ன வைதிக திருமணம்னு கேட்டுடுறாது, எவ்வளோ விஷயம் இருக்குது. 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்களை சேர்த்து 8 திசைகளுக்கும் பத்திரிக்கை கொடுத்து 7 ஜென்மத்துக்கும் உறவு நிலைக்கிற மாதிரி வந்தவாளுக்கு அறுசுவை விருந்தளித்து பஞ்சபூதங்களை சாட்சியாக அக்னியில் வச்சு 4 வேதங்கள் ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசை ஒன்றாக ஆக்குவது என்பது தான் திருமணம். அந்த இருமனம் இணைந்தால்தான் அது திருமணம். இது எப்படிப்பா இணையும், இந்த இருமனம் இணையாதே, அப்புறம் எப்படி திருமணம்னா? இது அந்த காலத்துலேருந்து இந்த டயலாக் இருக்குது. இதை ருக்மி தான் ஆரம்பிச்சிருக்கான் போல இருக்கு. ருக்மி சொல்கிறான், அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிடும். அவள் சின்ன பொண்ணு, அவள்கிட்ட என்ன கேட்கறது, நாம் கழுத்தை நீட்டுனா நீட்ட வேண்டிதான், சின்ன பொண்ணுகிட்ட என்ன கேட்கறது, அதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா போக போக சரியாயிடும் அப்படின்னு பத்திரிக்கையே அடிச்சுட்டான் ருக்மி. சிசுபாலன் தான் மாப்பிள்ளை. பத்திரிக்கையை அடித்து நாளை மறுநாள் கல்யாணம், இன்னைக்கு கார்த்தால ருக்மிணி கைக்கு பத்திரிக்கை வருது.
தனக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம். இப்போ நன்னா கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ மானசீகமாக விதர்ப தேசத்துக்கு போகிறோம், துவாரகைக்கு போகிறோம், மறுபடியும் விதர்ப தேசம், மறுபடியும் துவாரகைக்கு போய் 8:30க்குள்ளே பூர்த்தி பண்ண போகிறோம். ஆக இப்போ டே 1 டே 3 கல்யாணம். ஓகேயா? இப்போ டே 1 காலை, டே 2 நடுவில் இருக்குது, டே 3 கல்யாணமே நடக்க போகிறது. டே 1 காலை ஏதோ ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு. ருக்மிணி பார்க்குறா, யாரோ நம்ம ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் போல இருக்குது, பத்திரிக்கை வந்திருக்கு, எடுத்து பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம்னு போட்டிருக்கு. இப்போ ருக்மிணி யோசிக்கிறாளாம், ததவேத்திய அசிதா பாங்கி வைதர்பி துர்மனாபிருஷம். அச்சோச்சோ, எனக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணமா? அண்ணன் இப்படி அவசரப்பட்டு ஏற்பாடு பண்ணிட்டானே. இப்போ ருக்மிணி நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி மாதிரி ஃபோன் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி டே 1 காலை, டே 3 காலை, கரெக்டாக இன்னும் 48 ஹவர்ஸில் இவளுக்கும் சிசுபாலனுக்கும் கல்யாணம். அதுக்குள்ளே இவ கிருஷ்ணனுக்கு தன் காதலை தெரிவிக்கணும். கிருஷ்ணன் இவளை காதலிக்கிறானான்னு ருக்மிணிக்கு தெரியாது, அது நமக்கு தான் தெரியும், ருக்மிணிக்கு தெரியாது. அப்போ தன் காதலை தெரிவிக்கணும், அவனை கன்வின்ஸ் பண்ணணும், ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கிருஷ்ணன் முடிவெடுக்கணும். முடிவெடுத்து கிருஷ்ணன் கிளம்பி விதர்ப தேசம் குண்டினபுரத்துக்கு வரணும், வந்து கல்யாணத்தை நிறுத்தணும், நிறுத்தி ருக்மிணியை அழிச்சு. இதெல்லாம் ஒரு நாளைக்குள்ளே நடக்குமா? 48 ஹவர்ஸ்க்குள்ளே நடக்குமா? இது நடக்கிற மாதிரி தெரியலையே. இல்லைன்னா சிசுபாலனிடம் நாம் விழுவதா? இதற்கு என்ன வழின்னு சிந்தித்தாளாம். ஒரு அந்தணர் அந்த பக்கம் வருகிறார். அவளுக்கு ஆப்தரான தெரிந்த ஒரு அந்தணர். அந்த அந்தணரை அழைத்து எனக்காக தூது போங்கோன்னு சொல்லி 7 ஸ்லோகங்களை உள்ளடக்கிய ஒரு கடிதத்தை அவர் கையில் கொடுத்து, இதை கொண்டு போய் கிருஷ்ணன்ட்ட கொடுங்கோன்னு அனுப்புகிறார். அதான் விசிந்தியாப்தம் த்விஜம் கஞ்சித்து கிருஷ்ணாய பிராகிணோ துருதம். ஒரு அந்தணர் த்விஜன் அவர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுத்து, இதை கொண்டு போய் கிருஷ்ணன்ட்ட கொடுங்கோ, கண்ணனை வந்து என்னை மணந்து கொள்ள சொல்லுங்கள்னு சொல்லிட்டு கடிதத்தை கொடுத்து ஒரு தூதுவரை அனுப்புகிறா. யார் அந்த தூதுவர்? த்விஜன்னு தானே ஸ்லோகம் இருக்கு பாகவதத்தில். ஸ்லோகம் விசிந்திய ஆப்தம் த்விஜம் கஞ்சித்து கிருஷ்ணாய பிராகிணோ துருதம். ஒரு த்விஜனை அனுப்பினான் இருக்கு. த்விஜன் அப்படின்னா அந்தணன் அர்த்தம். பொதுவாக சான்ஸ்கிரிட்டில் த்வீனா 2, ஜானா பிறப்பு, த்விஜன் என்றால் இருபிறப்பாளர்னு அர்த்தம். 3 பேரை இருபிறப்பாளர்னு சொல்லுவாள். அந்தணருக்கும் இருபிறப்பாளர்னு பேர், பல்லுக்கும் இருபிறப்பாளர்னு பேர், பறவைக்கும் இருபிறப்பாளர்னு பேர். ஏன்னா அந்தணர் முதல்ல தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு முறை பிறக்கிறார். அடுத்து உபநயனம், பூணல் போடும்போது காயத்ரி மந்திரம் உபதேசம் பெறும்போது 2வது முறையாக பிறக்கிறார். அதனால த்விஜன், 2 பிறப்பு. தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு பிறப்பு, உபநயனம் காயத்ரி பிரம்மோபதேசம் வாங்கும்போது 2வது பிறப்பு. ஓகே. அதுக்கப்புறம் பல்லுக்கும் த்விஜகான்னு பேர். ஏன்னா பல்லு முதல்ல பால் பல்லுன்னு முளைக்கும், விழுந்துடும். அதுக்கப்புறம் நேரத்தரமாக பர்மனன்ட் டூத் அப்புறம் தான் முளைக்கும். 2 பிறப்பு, த்விஜகா. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு திருக்குடந்தை ஆண்டவன் அவருக்கே உரித்தான ஹாஸ்யத்தோடு சாதிப்பார். என்னன்னா பிராமணனுக்கும் த்விஜன்னு பேர், பல்லுக்கும் த்விஜன்னு பேர். ஏன்னா அந்த பல்லில் ஏதாவது துரும்பு மாட்டி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நாக்கு அதை நம்பி வெளியில் தள்ளாமல் இருக்காது. அதுபோல தான் பிராமணன்ட்ட மாட்டின ரகசியம், நாக்கு வெளியில் அதை தள்ளாமல் இருக்காது. அதனால பல்லும் த்விஜகா, பிராமணனும் த்விஜகா. பறவைக்கும் த்விஜகான்னு பேர். ஏன்னா பறவை முதல்ல தாயின் கர்ப்பத்திலேருந்து முட்டையாக வந்து பிறக்கிறது, அப்புறம் முட்டையிலிருந்து குஞ்சாக வந்து பிறக்கிறது. இருபிறப்பு, த்விஜகான்னு பேர். இப்போ ஒரு த்விஜன் தூது போனான்னு தானே சொல்லியிருக்கார். அப்படின்னா அங்கே தான் ரகசியம் இருக்குது. பறவைக்கும் த்விஜகான் தானே பேர். கருடன் என்பவரும் ஒரு பறவை. அந்த கருடன் தான் த்விஜன், பறவையாகிய கருடன் தான் த்விஜன் அந்தணர் வேஷத்தில் போயிருக்கார். அப்போ கருடன் போனார்னு சொல்லணும், அவர் அந்தணர் வேஷத்தில் போனார்னு சொல்லணும். கருடன் அந்தணர் 2 பேரையும் குறிக்கக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னா த்விஜன்கிறது. ஏன்னா கருடன்கிற பறவைக்கும் 2 பிறப்பு, அந்தணனுக்கும் 2 பிறப்பு. ஏன் பாருங்க, சுகபிரம்மம் எவ்வளோ கம்பீரமான ஸ்லோகம்னு. த்விஜம் கஞ்சித்து. ஏன் கருடன் தூது போனார்னா, இது ஆச்சாரியர்கள் சுவைப்பட ரொம்ப ரசித்து சொல்கிறா. அதுக்கு ஒரு சின்ன பின்னணி இருக்குது. அதாவது பொதுவாக 2 திருவடி சொல்லுவாள், பெரிய திருவடி, சிறிய திருவடி. பெரிய திருவடினா கருடன், பொதுவாக ஹனுமான திருவடின்னு தான் சொல்கிறது வழக்கம். சிலர் சிறிய திருவடின்னு சொல்லுவா. இப்போ அதை வச்சு நம்ம டிபேட் பண்ண வேண்டாம். கருடன் பெரிய திருவடி, ஹனுமான் சிறிய திருவடி. ஏன் இவாளை பெரிய சிறியன்னு சொல்கிறோன்னா, கருடன் நித்திய சூர்யா, பெருமாளுக்கு எப்போதும் கைங்கரியம் பண்ணுறவர், பெரிய திருவடி. ஹனுமான் ராமாயணத்தில் வந்து பின்னாடி ஜாயின் பண்ணவர், சிறிய திருவடி. ஆனால் பெரிய திருவடியான கருடனுக்கே ஒரு பாக்கியம் கிடைக்கல, சிறிய திருவடியான ஹனுமானுக்கு கிடைச்சிருத்தான். அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா, ஜூனியர் திருவடியான ஹனுமானுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் சீனியர் திருவடியான கருடனுக்கு கிடைக்கல. அது என்னன்னா பெருமாளுடைய ஆலிங்கனம்.
ராமாவதாரத்தில் ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் ராமபிரான்ட்ட வந்து கண்டேன் சீதையைன்னு சொல்லவும் பரிஷ்வங்கோ ஹனுமதா ஏஷ சர்வஸ்வபூதஸ்து பரிஷ்வங்கோ ஹனுமதான்னு ராமன் ஹனுமான் அப்படியே கூப்பிட்டு, ஹனுமானே நான் உனக்கு என்னடா பரிசு தருவேன், இவ்வளோ பெரிய நல்ல செய்தி சொல்லியிருக்கியே, நான் என்னையே உனக்கு தரேன் வச்சுக்கோன்னு சொல்லி அப்படி ஹனுமானை கூப்பிட்டு ராமன் அப்படியே ஆற தழுவேண்டான். இதை வைகுண்டத்துலேருந்து கருடன் பார்த்தாராம். நம்ம சீனியர் திருவடின்னு சொல்லி உட்காந்துருக்கோம், நம்மளை பெருமாள் கூப்பிட்டு இப்படி ஆலிங்கனம் பண்ணிக்கவே இல்லை, இந்த ஜூனியர் திருவடியை பண்ணிவிட்டாரே. அதனால் கருடன் பார்த்தாராம், ராமன் நம்மளை ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி நாம் ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு நினச்சார். யுத்த காண்டம் வந்தது. இந்திரஜித்தோட நாகபாசத்தாலே கட்டுப்பட்டு மொத்த வானர சேனையும் விழுந்து கிடக்கா. அப்ப கருடன் என்ன பண்ணார், வானத்திலே பறந்து வருகிறார். ஒரு தங்கமலை ரக்கை கட்டி வருவது போல நாகபாசத்தில் இருந்து விடுவிப்பதற்காக கருடன் வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்தாராம். கம்பர் பாடுறார், வாசம் கலந்த மறைநாள நூலின் வகை என்பதென்னை மழையென்று ஆசங்கை கொண்ட கொடைமீழி அண்ணல் சரராமன் வெண்ணை அணுகும் தேசம் கலந்த மறைவாணர் செஞ்சொல் அறிவாளர் என்று முதலோர் பாசம் கலந்த பசி போல் அகன்ற பதகன் துறந்த உரகம்னு கம்பர் சொல்றார். எங்க சடையப்ப வள்ளல் வீட்டு வாசல்ல வந்து நின்னவனோட பசி எப்படி பறந்து போகுமோ அது போல கருடனுடைய ஒளி பட்டவாறே நாகபாசம் எல்லாம் பட் 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 என்று எல்லா நாகபாசமும் சடையப்ப வள்ளல் வீட்டு வாசல்ல நின்னவருடைய பசி பறந்து போவது போல் எல்லா நாகபாசமும் பறந்து போனது. ராமன் எழுந்தான். இப்ப கருடன் என்ன எதிர்பார்ப்பார், ஆலிங்கனம் ஹனுமானுக்கு கொடுத்ததை நமக்கும் கொடுப்பார்னு. ராமன் பேசாமல் நின்று, எங்கிருந்தோ வந்து எதிர்பாராமல் ஆபத் பாந்தவனாக உதவி செய்தீர்கள். இந்த கோவிட்ல எல்லாரும் இப்படி கை கூப்பி ஷேக் ஹேண்டே வேண்டாம் கை கூப்பிட்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்கோன்ட்டார். கருடன் பார்த்தார், இவர் தான் ஆலிங்கனம் பண்ணல, நாமாவது போய் ஆலிங்கனம் பண்ணுவோன்னு கருடன் போய் ராமன் ஆலிங்கனம் பண்ணா, ராமன் இந்த பக்கம் கை போடலையாம். அவரை பார்த்து சொன்னாராம், எங்கள் தாத்தாவே வந்து ஆலிங்கனம் பண்ணாப்புல இருக்குதுன்னார். கிருஷ்ணர் தான் பொதுவாக இப்படி பண்ணுவார், ராமர் பண்ண மாட்டார். இந்த இடத்துல ராமரே கிண்டல் பண்ணிட்டார். ஏன்னா ராமர் அவர் தாத்தா அஜனை பார்த்ததே இல்லை. அஜன்லாம் போய் தசரதன் 60,000 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து அப்புறம் தான் ராமனே அவதாரம் பண்ணார். கருடன் வந்து ஆலிங்கனம் பண்ணால் கிண்டல் பண்ணுற மாதிரி எங்கள் தாத்தாவே வந்த மாதிரி இருக்குங்கவும் கருடன் பார்த்தார், இவரும் பண்ண மாட்டேங்கிறார், நாம ஆலிங்கனம் பண்ணால் என் தாத்தாவான்னு கேட்குறார். சரியா போச்சு போன்னு வைகுண்டத்தில் போய் தள்ள கை வச்சுன்னு கருடன் உட்காந்துட்டாராம். இது ராமாவதாரம் எல்லாம் பூர்த்தி ஆன அப்புறம் மகாலட்சுமி தாயார் கருடன்ட்ட கேட்டா, ஏன்ப்பா ரொம்ப நாளாக வருத்தமாகவே இருக்கே? அவர் சொன்னாராம், ஆமாம், நீங்கள் சீனியருக்கு மரியாதை கொடுக்காம ஜூனியருக்கு மரியாதை கொடுத்தா அப்புறம் சீனியர் வருத்தப்படாமல் என்ன பண்ணுவேன்? பெருமாள் ஹனுமானை அப்படி யாரை தழுவிண்டார், என்ன தழுவினாரான்னு கேட்டார். தாயார் சிரிச்சாலாம், இதுக்கு தானடா வருத்தப்படுற? பெருமாள் எப்போ திரும்ப ஆலிங்கனம் பண்ணிப்பார், என் தூதுவனாக அவர்கிட்ட நீ போகணும். ஹனுமானை எப்போ ஆலிங்கனம் பண்ணிட்டார், சீத்தையின் தூதுவனாக ஹனுமான் ராமர்கிட்ட வந்தார். தாயார்கிட்டேருந்து தங்கிட்ட யார் வந்தாலும் பெருமாள் அவரை ஆற தழுவின்றுவாராம். அதனால தாயார் சொன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த ராமர் தான் அடுத்து கிருஷ்ணராக வரப்போறார், அந்த சீதையாகிய நான் தான் ருக்மிணியா வரப்போறேன். சீத்தையிடம் இருந்து ராமன்கிட்ட தூது போன ஹனுமானை எப்படி ராமன் ஆலிங்கனம் பண்ணானோ அது போல ருக்மிணியிடம் இருந்து கருடனான நீ கிருஷ்ணன்ட்ட தூது போனா உன்னையும் அவன் ஆலிங்கனம் பண்ணிப்பான், கவலைப்படாதேன்னு சொன்னா. அதனால த்விஜனாகிய கருடன், இருபிறப்பாளன் பறவையாகிய அந்த கருடன் இருபிறப்பாளன் அந்தணர் வேஷத்தில் வந்தார். 7 ஸ்லோகம் அடங்கிய ருக்மிணியினுடைய அந்த வரலாற்றின் முதல் காதல் கடிதம் அதை கையிலே வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டு கருடன் தானே இது தாயார் தேர்ந்தெடுத்து தான் பண்ணியிருக்கா, ஏன்னா இப்போ டைம் கம்மியாக இருக்குது, நாமும் 1 ஹவரில் பூர்த்தி பண்ணணும். அவளுக்கும் Day 1 Day 3 கார்த்தால கல்யாணம். Day 1 கார்த்தால கிளம்பி Day 1 துவாரகைக்கு போய் கிருஷ்ணனையும் அடுத்த நாளைக்குள்ளே அழிச்சுன்னு வரணும்னா யாரால் முடியும்? கருடன் ஒருத்தரால் தான் முடியும். அவரை அனுப்பினா அவர் புறப்படுறார். கார்த்தால கிளம்பினவர் அன்று நண்பகலே அவர் துவாரகையை சென்று அடைகிறாராம். கருடனுக்கு என்ன கஷ்டம்? அதனால பண் கொண்ட புள்ளின் சிறகொலி துவாரகாம்ச சமபேத்திய பிரதிஹாரை பிரவேசிதா அபஷ்யதாத்யம் புருஷம் ஆசீனம் காஞ்சனாசனே. கிடுகிடு கிடுகிடுன்னு கருடன் போனார். துவாரகையை சென்று அடைந்தார். கண்ணபிரானுடைய அரண்மனை வாசலுக்கு போறார். உள்ளே பார்த்தால் தங்க சிம்மாசனத்திலே கண்ணபிரான் எழுந்துருள் இருக்கிறான். இப்ப இந்த தூதுவர் கருடன் தான் வந்திருக்கார், ஆனா அந்தனர் வேஷத்துல வந்திருக்கார். இப்ப இந்த தூதுவர் உள்ள போகலாம், கண்ணனை தரிசிக்கணும்னு பார்க்கிறார். அதுக்குள்ள கிருஷ்ணன் அவரை பார்த்துட்டான். ஆஹா, தாயாருடைய தூதுவர் நம்மளை தேடி வந்துட்டாரே, அதான் பகவானுக்கு தெரியுமே, அவருக்கு எதுதான் தெரியாது. அதனால திருட்வா பிரம்மண்ய தேவஸ்தம் அவருஹ்ய நிஜாசனாத்து உபவேஷ்ய அர்ஹயா சக்கரே யதாத்மானம் திவௌகசகா. நாராயணன் தேவலோகத்துக்குள்ளே சென்றால் தேவர்கள் தேவாதி தேவனான நாராயணனுக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணுவாளோ அதுபோல பகவான் எழுந்தான். வந்திருக்கும் அந்த தூதுவரான கருடன் கிட்ட ஓடினான். அவரை கூப்பிட்டு அப்படியே 2 தோள்களாலும் அவருடைய 2 தோள்களை ஆற தழுவிட்டான். கருடன் பார்த்தாராம், அப்பா எவ்வளவு பெரிய பாக்கியம்,
இதுலேருந்து நமக்கு ஒன்று புரியுறது, எப்போ கோவிலுக்கு போனாலும் தாயார் சன்னதிக்கு போயிட்டு தான் பெருமாள் சன்னதிக்கு செல்ல வேண்டும். அதனால தான், ஏன்னா ஹனுமான் ராமதூதனாக சீதையிட்ட போனார். அப்போ என்னப்பா கிடைச்சதுன்னா வாலில் நெருப்பு தான் கிடைச்சது. ஆனால் சீதையின் தூதனாக ராமன்கிட்ட வந்தார், ராமனுடைய அந்த ஆலிங்கனம் என்பது கிடைத்தது. அதனால தான் எப்போ கோவிலுக்கு போனாலும் முதல்ல தாயார் சன்னதிக்கு போய் தாயாருடைய ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள் சன்னதிக்கு போகணும். நம்மூர் 6ஆம் தாழ்வான் சன்னதியில் ப்ராப்ளமே இல்லை. கோமலவல்லி தாயார் தான் முன்னாடி எழுந்தருளி இருக்கா. தாயார் பார்த்தா நாமெல்லாம் அசடுன்னு தெரியும். அதனால் தாயார் என்ன பண்ணிட்டா, நானே முன்னாடி வந்து நின்றுடுறேன், எல்லாரும் வந்து எங்கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அப்புறம் அவர்கிட்ட போங்கன்னு தாயார் ஏற்படுத்தி வச்சுட்டா. ஆகையினால இப்போ தாயாருடைய பிரதிநிதின்னு வரவும் அவர் ஆற தழுவிண்டு இந்த தூதுவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு உபவேஷ்ய அர்ஹயான் சக்கரே யதாத்மானம் திவௌகசகா தம் புக்தவந்தம், அவருக்கு அறுசுவை விருந்தடித்து விஸ்ராந்தம் ஓய்வெடுத்துக்கிறதுக்காக அறையிலே அவரை பள்ளிகொள்ள செய்து உபகம்ய சதாம் கதிகி பாணினா அபிமிருஷன் பாதவ் அவ்யக்ரஸ்தம் அபிரிச்சத. கிருஷ்ணன் தன் கையால் அவருடைய பாதங்களை பிடிச்சு விட்டானா. எனக்காக துவாரகை வரைக்கும் விதர்ப தேசத்துலேருந்து வந்தேளா, ஐயோ உங்கள் காலுக்கு எவ்வளோ வலிக்கும், நான் அமுக்கி விட்றேன்னு காலெல்லாம் அமுக்கி விட்டு எல்லா உபச்சாரமும் பண்ணி இதிலேயே மாலை பொழுதே வந்துருத்து. இவ்வளோ நேரம் உபச்சாரமே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிருஷ்ணன் விசாரிச்சானோ, சொல்லுங்கோ என்ன விஷயமாக வந்தேள். கச்சித் த்விஜவர சிரேஷ்டா தர்மஸ்தே விருத்த சம்மதா வர்த்ததே நாதி கிருச்ரேன சந்துஷ்ட மனச சதா. நீங்கள் ரொம்ப திருப்தியாக வாழ்ந்துட்டு இருக்கேடா, உங்களுடைய யோகக்ஷேமமெல்லாம் நன்னா இருக்கா, சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்யணும். யதஸ்துவம் ஆகதோ துர்கம் நிஸ்தீரியேக எதிச்சையா சர்வம் நோ ப்ரூஹி அகுஹ்யம் சேத்து கிம் காரியம் கரவாமதே. நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கோ. உங்களோட மொத்த விஷயம் அது ப்ரைவேட் மேட்டர் இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க. ப்ரைவேட்னா அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் என்ன பண்ணணுங்கிறத சொல்லுங்கன்னா. இவர் என்ன பண்ணார், நான் காலம் தாழ்த்த விரும்பலை, இந்த கடிதத்தை ருக்மிணி கொடுத்து விட்டா, இந்தா இதை கொடுக்கத்தான் வந்தேன், நீ படித்து பார்த்துக்கோன்னு கையில் கொடுத்தானோ. ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணா, நீங்களே படிங்கோன்னு அவர் கையில் கொடுத்துட்றானோ. அவரும் தாமதிக்காமல் நேராக படிச்சுட்டார். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, அவளை பேச விட்டோம்னா நேராக விஷயத்துக்கே வரமாட்டா, கொஞ்சம் அப்படியே சுற்றி வளர்க்க ஆரம்பிப்பா. இது நாங்கள் மருத்துவர்கள் சில பேஷண்ட்டுக்கிட்ட கூட பார்ப்போம். சார் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், சார் மைசூர் போயிட்டு வந்ததுலேருந்தே உடம்பு சரியில்லை சார். சார் அது இருக்கட்டும், என்ன பண்ணுறது, இல்லை ஃபீவர் தான். ஃபீவர் தானே, உங்களுக்கு எவ்வளோ நாளாக ஃபீவர், அதான் சொன்னேனே சார் மைசூர் போனதுலேருந்தே ஃபீவர். நீங்கள் அப்படின்னா எப்போ சார் மைசூர், நமக்கு தேவை என்னென்னா எவ்வளோ நாளாக ஜுரம்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மைசூர் போனதுலேருந்து ஃபீவர். சரி சார் மைசூருக்கு எப்போ சார் போனீங்க, அதான் சார் என்னோட மச்சினம் பொண்ணுக்கு கல்யாணம் வந்தது இல்லையா, அப்போ நான் மைசூர் போனேன். சரி அப்போ உங்கள் மச்சின பொண்ணுக்கு எப்போ சார் கல்யாணம், அதை ஏன் சார் கேட்குறீங்க, நிச்சயதார்த்தம் நடந்து 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் வச்சா. சரி அப்போ நிச்சயதார்த்தம் எப்போ நடந்ததுனாலும் சொல்லுனா, சார் அவள் 2 வருஷமாக பொண்ணு பார்த்தா சார், நிச்சயதார்த்தமே நடக்கலை. அப்போ நமக்கு தேவை எவ்வளோ நாளாக ஃபீவருங்கிறது. ஆனால் அதுக்கு அவர் அப்படி நம்மளை சுத்த விட்டுருவார். அது சில பேருக்கு அதனால தான் சொல்லுவாள், சில மேடைகள்லாம் ஒரு 10 பேர் பேச போகிறான்னா சில பேரை முன்னாடி பேச சொல்லணும், சில பேரை பின்னாடி பேச சொல்லணும்பா. ஏன்னா சில பேரை முன்னாடி பேச சொல்லிட்டா ஃபங்க்ஷன் அவளே முடிச்சுடுவான். மற்றவ எதுக்கு நம்ம சிரமம் கொடுக்கணும், எல்லாரும் தொண்டையை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு முதல் ஆளே முடிச்சுடுவா. ஆனால் இவர் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப கெட்டிக்காரர். அவர் பேசவே இல்லை. இவர் பாருங்க, கருடன் எவ்வளோ சூப்பரான தூதுவர்னு. தூதுவனுடைய கிரேட்னஸே என்னென்னா, யார் கம்மியாக பேசுகிறானோ அவன் தான் சிறந்த தூதுவன். இவர் என்ன பண்ணார், ஒன்று நேராக கடிதத்தை கொடுத்தார். கிருஷ்ணன் என்ன பண்ணால், நீங்கள் படிங்கோன்ட்டான். அதுக்குள்ளே கூட ஒரு நுட்பம் இருக்குது. பாகவதம் வீரராகவிய வியாக்கியானத்தில் வீரராகவ சுவாமி காட்டுறார், அத பிராமணா ஸ்ரீகிருஷ்ண அனுஜ்ஞையா வாச்சிகம் வக்தி. அதாவது அவர்கிட்ட கிருஷ்ணன் என்ன சொன்னால், உங்களோட ப்ரைவேட் மேட்டர் ஏதாவதுன்னா அதை என்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் என்ன பண்ணணுமோ சொல்லுங்கன்னா. இவர் காதல் கடிதம்னு கொடுத்தார். கிருஷ்ணனோட ப்ரைவேட் மேட்டர் தானே, ஆனால் நீங்கள் படிங்கோன்ட்டான். ஏன்னா பெருமாள் தாயாருக்கு இடையே நடைபெறக்கூடிய காதல்ங்கிறது உலகியல்ல பார்க்கக்கூடிய விஷயம் மாதிரி கிடையாது. அது தெய்வீகமானது, சுத்த சத்துவமயமானது, மங்களகரமானது, அப்ராகிருதமானது. அதை அடியார்கள் எல்லோரும் ரசிக்க வேண்டும், நாமும் அனுபவிக்க வேண்டும். இந்த காதல் கடிதத்தை நாம் படிச்சுட்டு போனால் போறாது, இந்த 7 ஸ்லோகம் லோகத்துக்கே தெரியும்படியாக நீங்கள் சத்தமாக படிங்கோன்னா. இப்போ மானசீகமாக துவாரகையில் அந்த அரண்மனையில் நாமும் நிற்கிறோம். அந்தணர் கையிலே ஓலை. கிருஷ்ணன் கேட்கிறான். 7 ஸ்லோகங்களையும் அவர் இப்போது வாசிக்க தொடங்குகிறார். அற்புதமான 7 ஸ்லோகங்கள். பொதுவாக இந்த 7ங்கிறதே சிறப்பான எண். புண்ணிய நதிகள் 7, கங்கேச்ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி. புண்ணிய நதிகள் 7, மலைகள் 7,
த்வீபங்கள் 7, சமுத்திரங்கள் 7, மேல் உலகங்கள் 7, கீழ் உலகங்கள் 7, ஸ்வரங்கள் சப்தஸ்வரங்கள் 7, ராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் 7, திருவேங்கடத்தில் உள்ள மலைகள் 7, ஸ்ரீரங்கத்தில் உள்ள பிராகாரங்கள் 7, தோனி ஷர்ட்டுக்கு பின்னாடி உள்ள நம்பர் கூட 7 தான். இது போல 7க்கு எவ்வளவோ சிறப்பு உண்டு. ருக்மிணி எழுதிய காதல் கடிதத்தில் உள்ள ஸ்லோகங்களும் 7. படிக்க தொடங்குறார். கிருஷ்ணனே கேட்கிறான், நாமும் சேர்ந்து கேட்கிறோம். முதல் ஸ்லோகம், ஸ்ருத்வா குணான் புவன சுந்தரா ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைர் ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவய்யச்சுதா விஷதி சித்தம் அபத்ரபம் மே. கிருஷ்ணா, புவன சுந்தரா, உலக அழகனே, மிஸ்டர் யூனிவர்ஸ்னு கடிதத்தை ஆரம்பிக்கிறா. புவன சுந்தரா, உன்னை போல் ஒரு அழகன் உண்டா? உன் அழகனா என்னன்னு சொல்லுவேன்? மையோ மரகதமோ மரிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். கம்பர் கவி சக்கரவர்த்தி சொல்றார், இவன் அழக சொல்லணும்னா மையோ, மையின்னு சொல்லலாமா? மை கருப்பு தான், ஆனால் பளபளப்பு இல்லையே. சரி, அப்போ மரகத கல்லுன்னு சொல்லலாமா? பளபளப்பு இருக்கு, ஆனால் அது ரொம்ப கடுமையாக இருக்கே, மென்மை இல்லையே. அப்போது மறி கடலோ, கடல்னு சொல்லலாமா? அது மென்மையாக இருக்குது, ஆனால் உப்பு கரிக்கிறதே. மழை முகிலோ, மேகம்னு சொல்லலாமா? சொல்லலாம், ஆனால் அது மழை பொழிஞ்சப்புறம் வெளுத்து போய்டுறது. பகவான் எவ்வளோ கருணை மழை பொழிஞ்சாலும் இன்னும் கருப்பாகவே இருந்து பொழிஞ்சுட்டே இருக்கான். அப்போது மை செமிசாலிடும் செட் ஆகலை. அதுக்கப்புறம் மரகதம் சாலிடும் செட் ஆகலை, மறிக்கடல் லிக்விடும் செட் ஆகலை, மழை முகில் கேஸும் செட் ஆகலை. சாலிட், செமிசாலிட், லிக்விட், கேஸ் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, வேறு எதுவுமே கிடைக்கல. மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான். அப்போ ஐயோன்னு சொல்வதை தவிர வேற என்ன வார்த்தை? செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. ஆலமா மரத்தின் நிலைமேல் ஒரு பாலகனாய் ஞாலமேழும் உண்டான் அரங்கத்து அரவினடையான் கோலமாமணி ஆரமும் முத்து தாமமும் முடிவில்லதோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதன் நெஞ்சினையே. இது நாம சொல்ற அமங்கல ஐயோ கிடையாது. இதை வர்ணிக்க என்னிடம் வார்த்தையில் ஐயோ என்ன அழகு என்னும்படியாக புவன சுந்தரா, ஏ உலக அழகனே, சுத்வா குணான், உன் குணங்களை சின்ன வயசுலேருந்து நிறைய காதால கேட்டேன்டா. இந்த காது என்பது தான் பகவான் நம் உள்ளத்துக்குள்ளே நுழையக்கூடிய துவாரம். நிறைய காதால கேட்கணும். நம்மாழ்வார் பாடுறார், புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். பகவானே, என் உள்ளத்துக்குள்ளே நீ இப்போ இருக்க, ஆனால் எப்படி வந்தேன்னா என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய். என் காது துவாரம் வழியாக தான் நீ உள்ள நுழைஞ்ச, உள்ளத்தில் கோவில் கொண்டுட்ட. அடுத்த கேள்வி ஆழ்வார் பெருமாளை பார்த்து கேட்டார், நீ பெரியவனா நான் பெரியவனான்னார். பெருமாள் பார்த்தார், உலகத்தையே நான் தான் தாங்கிறேன், நான் தானே பெரியவன்னார். நம்மாழ்வார் சொன்னார், உலகத்தை தாங்கும் உன்னையே என் உள்ளத்தில் நான் தாங்கின்னு இருக்கேன், உன்னை விட நான் தாண்டா பெரியவன். புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியன் வழி புகுந்து என்னுள்ளாய். அவிவின்றி யான் பெரியன், நீ பெரிய என்பதனை யார் அறிவார்? உன் பெருகு நேமியாய் உள்ளு, நான் தாண்டா உன்னோட பெரியவன். அப்போ சுத்வா குணான், உன் குணங்களை கேட்டேன். புவன சுந்தரா ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைகி ஹரதோங்க தாபம். உன் குணங்கள் காது வழியா உள்ளத்துக்குள்ளே நுழைந்து உள்ளத்தில் உள்ள தாபங்கள் கஷ்டங்கள் அத்தனையும் உன்னுடைய குணங்கள் காது வழியாக நுழைந்து போக்கி கொடுக்கின்றனவே. அந்த அமுதமயமான குணங்களை கேட்டேன், உன் மீது காதல் கொண்டேன். ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். உன்னுடைய ரூபம் வடிவம் இருக்கிறதே, நாம் கண் படைத்த பயனே உன் திருமேனி வடிவழக சேவிக்கத்தாண்டா. அதை சேவிக்கலைன்னா கண் படைத்து என்ன பயன்? இது ஒரு அழகான பாட்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண் இமைத்து காண்பார்த்தம் கண்ணென்ன கண்ணே. இந்த பாட்டு எதில் இருக்கு? சிலப்பதிகாரத்தில் இருக்கு. இளங்கோவடிகள் சமணர்னு சொல்கிறோம். சிலப்பதிகாரத்தில் பெருமாளுடைய அழகை பற்றி இளங்கோவடிகள் பாடுறார். இவனுடைய அழகை காணாத கண் என்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண் என்ன கண்ணே. அப்போ ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம். கண் படைத்தவர்களுக்கெல்லாம் ஒரே பிரயோஜனம், உன்னுடைய ரூபத்தை காண்பது தான். கட்டான கட்டழகு கண்ணா, உன்னை காணாத கண்ணும் ஒரு கண்ணா, அதனால் நீதாண்டா பேரழகன். தொய் அச்சுத, அச்சுதனே அடியார்களை நழுவ விடாதவனே. தொய் அச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்ரப்பம்மே. திரப்பம்னா நாணம்னு அர்த்தம். அபத்திரப்பமே, என்னுடைய மனசு நாணத்தை கடந்து உன்னை நாடி வருது. ஏன்னா பொதுவாக ஒரு பெண் ஆணை போய் நாடி நான் உன்னை விரும்புகிறேன்னு சொல்ல மாட்டான். ஆண் தன்னை தேடி வரட்டும் தான் இருப்பார். ஆனால் உன்னுடைய பெருமையை காணும்போது என்னுடைய மனம் நாணத்தையும் கடந்து உன்னை நாடி வருகிறது. அவ்வளவு அழகுமிக்கவன் நீனு. இப்படி முதல் ஸ்லோகத்தில் தன் காதலை சொல்லிட்டான். நான் உன்னை விரும்புகிறேன், என் சித்தம் உன்னை நாணத்தை கடந்து நாடி வருகிறது. அதற்கு காரணம் உன்னுடைய குணங்களும் அழகும்.
இப்படி சொன்னால் கிருஷ்ணனுக்கு என்ன தோணும், இவன் என்னடா நாணத்தை கடந்து நாடி வரேன்னு சொல்கிறாளே, அப்போ அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு இதெல்லாம் உள்ள நல்ல குல பெண் தானா சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்குத்தான் 2வது ஸ்லோகத்தில் நான் நல்ல குல பெண் தான், அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு உள்ளவள் தான், அதை மீறி நான் நாடி வரேன்னா என் குணத்தில் குறை இல்லை, உன் குணத்தில் அவ்வளோ நிறை இருக்குன்னு புரிஞ்சுக்கோ. நீ எவ்வளோ அழகுன்னா எல்லாருக்குமே நாணத்தை கடந்து உன்னை நாடி வரணும்னு தோணும். நீ அவ்வளவு அழகாக இருக்கிறது தான் விஷயமே ஒழிய எங்கிட்ட குறைன்னு நினச்சிடாது. அதுதான் 2வது ஸ்லோகம். காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிர் ஆத்மதுல்யம் தீரா பதிம் குலவதி ந விரணீத கன்யா காலே நிருசிம்ஹ நரலோக மனோபிராமம். முகுந்தா, முக்தி அளிக்கும் முகுந்தனே, இந்த சிசுபாலன் ருக்மி இவா பிடியிலேருந்தும் எனக்கு நீ முக்தி கொடு, விடுதலை கொடு. முகுந்தா, உன்னை பார்த்த எந்த பெண்ணுக்கு தாண்டா விருப்பம் வராது? குல, உன்னுடைய சிறப்பான குலமாகட்டும், ஷீல, உன்னுடைய பண்பு நல்லொழுக்கமாகட்டும், ரூப, உன்னுடைய திருமேனி அழகு, வித்யா, உன்னுடைய கல்வி ஞானம், வயகா, உன்னுடைய பருவம், திரவிண, உன்னுடைய செல்வச் செழிப்பு, தாமபிகி, உன்னுடைய இருப்பிடம், இதெல்லாம் பார்க்கும்போது ஆத்மதுல்யம், தனக்கு ஏற்றவன் இவன் என்று தீரா பதிம் குலவதீன விரணீத கன்யா, நல்ல குலத்தில் பிறந்த எந்த பெண்ணா இருந்தாலும் நாணத்தை கடந்து உன் மீது ஆசைப்படுவாள். காலே, உரிய காலத்தில் அவளுக்கு ஆசை வரும். ஏன்னா நிருசிம்ஹா, மனிதர்களில் சிங்கம் போன்றவனே, இது ஒரு அர்த்தம். இன்னொன்று, இந்த காலே நிருசிம்மாவை சேர்த்து ரசமாக சொல்லுவா. நரசிம்ம அவதாரத்தில் சரியான காலத்தில் தூணப்பழந்துன்னு வந்தியோ இல்லையோ, எனக்கும் இப்போ டே 1 டே 3க்குள்ளே நீ தூணப்பழந்துன்னு வந்த மாதிரி சீக்கிரமாக வரணும். காலே நிருசிம்ஹா நரலோக மனோபிராமம், எல்லாருடைய மனங்களையும் ஈர்த்தெடுக்கும் அளவுக்கு, ரமிக்க செய்யும் அளவுக்கு மனத்துக்கு இனியானா நீ இருக்க. அப்போ அதனால என்னுடைய குணத்தை குறை சொல்லாத. குறை சொல்லணும்னா உன் அழகை குறை சொல்லி கொண்டான். நீ இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே நான் நாணத்தை கடந்து வரேன். அதனால என் குணத்தில் எந்த குறையும் இல்லை. புரியறதுக்காக உதாரணம் சொல்கிறேன். திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம், அந்த பெருமாளை நம்மாழ்வார் சேவிக்கிறார். உடனே பெண் பாவம், பராங்குஷ நாயகி என்ற பெண் தன்மை தானாக ஆழ்வாருக்கு வந்துடுறது. இந்த பராங்குஷ நாயகி என்ன பண்ணுறா, திருக்குறுங்குடி நம்பியை நான் காதலிக்கிறேன், திருக்குறுங்குடி நம்பிங்கிற இந்த பெருமாளை தான் கல்யாணம் பண்ணி பேங்கிறா. உடனே அவள் அம்மாவுக்கு கோபம் வந்துருத்தான். ஏம்மா, கோவிலுக்கு போனேன்னா போனோமா வந்தோமான்னு வரமாட்டேன், பெருமாளை காதலிக்கிறேன், பெருமாளை கல்யாணம் பண்ண போகிறேன்னு இப்படியா சொல்லுவேன் அப்படின்னு அம்மா கோவப்பட்டாலாம். உடனே இந்த பராங்குஷ நாயகி சொல்கிறா, என் மேலே அம்மா கோவப்படுறேன்னா, ஏண்டி நீ தானே ஏதோ தாறுமாறாக பேசுகிற, உன் மேலே கோவப்படாமல் வேறு யார் மேலே கோவப்படுறதுன்னு கேட்டா பராங்குஷ நாயகி சொன்னாலாம், நீ அந்த பெருமாள் திருக்குறுங்குடி நம்பி மேலே கோவப்படு, அவர் ஏன் அவ்வளோ அழகாக இருக்காருன்னு அவர்கிட்ட போய் கேடு. அவர் அழகாக இல்லைன்னா நான் காதலிப்பேனா? அதனால் எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர். அங்கே நம்பிள்ள ஈடு வியாக்கியானம், என்னை முனிவது, எங்கிட்ட ஏன் கோவப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் கோவப்படுதுன்னு அர்த்தம். எங்கனேயோ அன்னை மீர்காள் என்னை முனிவது நீர், நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. காத்வா முகுந்த மகதி குலசீல ரூப வித்யா வயோ திரவிண தாமபிர் ஆத்மதுல்யம் தீரா பதிம் குலவதீன விரணீத கன்யா காலே நிருசிம்ஹ நரலோக மனோபிராமம்னு என் குணத்தில் குறையில்லை, உன் குணத்தில் அவ்வளவு நிறை இருக்குது புரிஞ்சுக்கோன்னா அது 2வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்தில் காதலை சொல்லியாச்சு, 2வது ஸ்லோகத்தில் நான் குணவதி தாங்கிறத ஸ்தாபிச்சாச்சு. இப்போ 3வது ஸ்லோகம், இப்படி உன்னை விரும்பக்கூடிய என்ன சிசுபாலன் கல்யாணம் பண்ணிக்கிறது நியாயமான் நீ சொல்லு. அதான் 3வது ஸ்லோகம். தன்மே பவான் கலுவிருத பதிரங்க ஜாயாம் ஆத்மார்பிதச்ச பவதோத்ர விபோ விதேஹி மா வீர பாகம் அபிமர்ஷது சைத்ய ஆராத் கோமாயுவன் மிருகபதேர் பலிம் அம்புஜாக்ஷா. நான் உனக்கே உரியவள் என்று என்னை உன்னிடத்திலே சமர்ப்பித்து விட்டேன், உனக்கே உரித்தான மனைவி என்று என்னையே உன் திருவடியில் அர்ப்பணித்து விட்டேன். அப்படிப்பட்ட என்ன சிசுபாலனுக்கு கல்யாணம்னு சொல்லி பேசுகிறாளே, அது நினைக்கிறதே தப்பு இல்லையா? எதை போலன்னா, மிருகபதேகே, சிங்கத்துக்குன்னு எடுத்து வச்ச உணவை ஒரு நரி மோந்து பார்த்தாலே தப்பு. அதுபோல யாதவ சிம்மமான உனக்குன்னு ஏற்பட்ட என்னை சிசுபாலன்கிற நரி மோந்து பார்த்தாலே தப்புன்னா, இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை. நாச்சியார் திருமொழியில் ஆண்டாள் பாசுரம், வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவதோர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்தெழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. ஆனால் ஒரு வித்தியாசம், ஆண்டாள் வேண்டிய வேதங்களோதிய பெரியாழ்வார் திருக்குமாரத்தி,
அதனால என்ன சொல்லிட்டா, யாகத்தில் தேவர்களுக்குன்னு வச்சதை நரி மோந்து பார்த்தா தப்புன்னா, ருக்மிணி ராஜகுமாரி சிங்கத்துக்குன்னு எடுத்து வச்சதை நரி மோந்து பார்த்தா தப்புன்னா. ஆனால் விஷயம் ஆக்சுவலாக ஒன்று தான். அதனால உனக்கென்று அர்ப்பணித்த என்னை சிசுபாலன்கிற நரி நினைச்சு பார்த்தாலே தப்பு, அதுக்கு நீ இடம் கொடுக்காமல் காக்க வேண்டும்ங்கிறது 3வது ஸ்லோகம். அடுத்த 4வது ஸ்லோகம், பூர்த்தேஷ்ட தத்த நியமம் விரத தேவ விப்ர குர்வர்ச்சனாதிபிரலம் பகவான் பரேஷா ஆராதிதோ யதி கதாக்ரஜ ஏத்யபாணிம் கிருண்ணாத்து மேன தமகோஷ சுதாதயோன்யே. நான் 7 விஷயம் சரியா பண்ணியிருந்தா நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னா. அது என்னப்பா 7 விஷயம்னா, பூர்த்தம்னா பொது தொண்டுகள், ஒரு குளம் வெட்டுவது, தண்ணீர் பந்தல் அமைப்பது, இது போல் மற்றவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவிகள், சோஷியல் சர்வீஸுக்கு பூர்த்தம்னு பேர். 2 இஷ்டம்னா யாகங்கள், வேள்விகள் அது. 3வது தத்த, தானம் நிறையா கொடுத்து. 4 நியம விரதங்களை அனுஷ்டித்து. தேவ பூஜை, விப்ர வேதம் படித்தவர்களை பூஜிப்பது, குருவர்ச்சனாதிபிகி ஆச்சாரியர்களை பூஜிப்பது. அப்போ சோஷியல் சர்வீஸ், யாகங்கள், தானங்கள், விரதங்கள், தேவ பூஜை, அந்தணர் பூஜை, ஆச்சாரிய பூஜை, இந்த 7 நான் சரியா பண்ணியிருந்தா நீ தான் என்னை கல்யாணம் பண்ணிப்ப. இதற்கு பகவான் உகந்திருந்தால் நீ தான் கணவனா வரணும். அந்த சிசுபாலன்லாம் என்னை நினைச்சே பார்க்கக்கூடாது, அவன் வரவே கூடாது. ஆனால் இந்த ஸ்லோகத்தை நல்லா கவனிங்கோ. கதாகிரஜா ஏத்தியபாணி, கதாகிரஜன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா, ஹூ இஸ் தட் கதாகிரஜன்? கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனுக்கு தான் கதாகிரஜன்னு ஒரு பேர். அக்ரஜன்னா அண்ணன்னு அர்த்தம், கதாகிரஜன்னா கதனோட அண்ணன்னு அர்த்தம். அப்போ கதன்கிறது யாரு? கிருஷ்ணனோட தம்பி. எங்களுக்கு அப்படி ஒரு தம்பியே தெரியாது. வசுதேவருக்கு சுனாமா அப்படின்னு ஒரு மனைவி இருந்தா. அந்த வசுதேவருக்கும் சுனாமாவுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, அது கிருஷ்ணனுக்கு அப்புறம் பிறந்தது. அந்த குழந்தைக்கு கதன்னு பேர். அந்த கதனுடைய அண்ணனே கதாகிரஜனேங்கிற. எதுக்கு பாய் இவ்வளோ சுற்றி வளைக்கணும்? இதுக்கு பலானுஜ ஏத்தியபாணின்னு போட்டிருக்கலாம் இந்த ஸ்லோகத்தை. பல்ராமன் தம்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னா முடிஞ்சு போச்சு. எங்கேயோ ஒரு கதன்னு ஒரு கேரக்டரை கொண்டு வந்து இது உபன்யாசம் கேட்கும்போது தான் நமக்கே தெரியுது, ஓஹோ வசுதேவருக்கு இன்னொரு ஒய்ஃபு சுனாமான்னு இருந்திருக்கா, அவளுக்கு கதன்னு ஒருத்தன் பிறந்திருக்கான், அவன் கிருஷ்ணனோட தம்பி. கிருஷ்ணன் அவனுக்கு எதுக்கு இவ்வளோ சுத்தணும்? பலராமன் தம்பின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையோ. அதுக்குள்ளே ஒரு சின்ன சைக்காலஜி இருக்கான். இப்போ பலராமன் தம்பின்னு கடிதம் எழுதினா, கிருஷ்ணன் இந்த கடிதத்தை எடுத்துட்டு அண்ணன் பலராமன்ட்ட போய், அண்ணா யாரோ ஒருத்தி ருக்மிணின்னு காதல் கடிதம் எழுதியிருக்கா, கூப்பிட்டுருக்கா, போகட்டுமான்னு கேட்பானா. அண்ணன் என்ன சொல்லுவார், ஏன்டா ஏற்கனவே நான் கல்யாணம் பண்ணிட்டு படுற பாடு போதாதா, அடுத்து நீ வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா? இதெல்லாம் பார்க்குற வரைக்கும் நல்லா தான் இருக்கும், கல்யாணம் பண்ணிட்டு போய் விழுந்தவாளுக்கு தான் அது கஷ்டம் தெரியும், அனுபவப்பட்டவன் நான் சொல்கிறேன் போகாதேன்னு நிறுத்திடுவாரான். ஆனால் கதாகிரஜன்னு போட்டு விட்டா கிருஷ்ணன் நேராக இதை எடுத்துன்னு கதன் தம்பிட்ட போவான். டே கதா உன்னோட அண்ணன்னு என்னை அட்ரஸ் பண்ணி ஒருத்தி காதல் கடிதம் எழுதியிருக்கா, போகட்டுமா வேண்டாமான்னு கேட்பான். தம்பி சைக்காலஜி என்ன சொல்லுவான், இவன் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டாதான் நம்ம ரூட்டு கிளியர் ஆகும், நாம் அடுத்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு போன்றுவான். அதனால தான் பலானுஜன்னு போடாமல் கதாகிரஜன்னு போட்டு, கதாகிரஜனான்னு நீ என்னை மணக்க வேண்டும், 7 விஷயம் நான் சரியாக பண்ணியிருந்தா நீ கணவனாக வருவேன்ட்டா. அப்போ முதல் ஸ்லோகத்தில் காதலை சொன்னா, 2வது ஸ்லோகத்தில் தன் குணத்தை பற்றி சொன்னா, 3வது ஸ்லோகத்தில் அவள்லாம் என்னை நினச்சி பார்த்தாலே தோஷம்னு சொன்னான். 4வது ஸ்லோகத்தில் 7 விஷயம் சரியாக பண்ணியிருந்தா நீ தான் வரணும்னா. 5வது ஸ்லோகத்தில் வழி சொல்கிறான். காலம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ இந்த கிளைமேக்ஸில் கரெக்டாக காப்பாற்றுறேன்னு டே 3லாம் வரணும்னு வச்சுக்காத, டே 2வே வந்துடும். ஏன்னா இன்றைக்கி என்ன டே 1 கரெக்டாக, இப்போ உபன்யாசத்துக்கு டே 4 அது வேறு. ஆனால் இப்போ ருக்மிணி கல்யாணத்தில் இதுதான் டே 1. நீ இப்போவே கிளம்பி டே 2 நாளை கார்த்தாலக்குள்ளே வந்துடும். வரும்போது சேனையோடு வந்து நாளைக்கே என்னை அழிச்சுன்னு போகிறது தான் நல்லதே ஒழிய, நீ அந்த நெக் ஆஃப் த மொமெண்ட்டில் அப்படியே கரெக்டாக பண்ணுவேன் அதெல்லாம் நீ பண்ண வேண்டாம். அதான் 5வது ஸ்லோகம். ஷோபாவினி துவம் அஜிதோத்வகனே விதர்பான் குப்த சமேத்திய பிருத்தனாபதிபிப்பரீதா நிர்மத்திய சைத்திய மகதேந்திர பலம் பிரசக்ய மாம் ராட்சசேன விதினோத்வக வீரிய சுல்காம். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நாளைக்கே உங்களுடைய யாதவ சேனை ரதகஜ துரக பதாதிகள், யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை எல்லா படைகளையும் திரட்டிண்டு நாளைக்கே வந்துருங்க. நாளைக்கே வந்து உங்கள் சேனையை கொண்டு இங்கு இருக்கக்கூடிய ருக்மியின் சேனை, சிசுபாலன் சேனை, ஜராசந்தன் சேனை, இந்த ஆன்டி கிருஷ்ணா ஃபோர்ஸஸ் எல்லாரையும் வீழ்த்தி என்னை ராட்சச விதிப்படி மணந்து கொள்ளுங்கள். அது என்ன ராட்சச விதினா,
இது எல்லாருக்கும் அனுமதிக்கப்படவில்லை. மன்னர்களுக்கு மட்டும் அவர்களுடைய வீரத்தை பறைசாற்றுவதற்காக சொல்லப்பட்டிருக்கு. ராட்சச விதினா பொண்ணு வீட்டுக்கே போய் சண்டை போட்டு பொண்ணை கடத்தின்னு வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு ராட்சச விவாகம்னு பேர். அது மன்னர்கள் மட்டும் பண்ணலாம், அட்மிட்டட். அதனால் அந்த ராட்சச விதிப்படி வீரிய சுல்காம், உங்கள் வீரத்துக்கு பரிசாக சேனையோடு வந்து சண்டை போட்டு இவாளை வீழ்த்தி என்னை அழிச்சிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். இதுதான் 5வது ஸ்லோகத்தில். ஏன்னா நீங்கள் அஜித்தன்னு சொல்லிட்டான். அஜித்தன்னா யாராலும் வெல்ல முடியாதவன். நீங்கள் வந்துட்டா உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா எப்போ விஜய லக்ஷ்மியான பிராட்டியை விரிச்சிட்டாலோ இனி பெருமாளுக்கு எல்லாம் வெற்றி தான். வாருங்கள், சேனையோடு வாருங்கள், இங்குள்ள சேனையை வீழ்த்துங்கள், உங்கள் வெற்றிக்கு பரிசாக என்னை கொண்டு செல்லுங்கள், ராட்சச முறைப்படி விவாகம் செய்து கொள்ளுங்கள். இது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சுடுத்து. ஆனால் இவள் இளவரசி அந்த புறத்துக்குள்ளே இருப்பா. இந்த சேனை அந்த சேனையை வீழ்த்துறதெல்லாம் அப்புறம் அந்த புறத்துக்குள்ளே போய் இளவரசியை தூக்கின்னு வரேன்ட்டு போனால் சொந்தக்காராலாம் வந்து தடுப்பா இல்லையா? சண்டை போட்டு சொந்தக்காரால் யாரையாவது கொண்டுட்டா அப்புறம் அது நடக்குமா? கல்யாணம் நடக்குமா? அப்போ பொண்ணை தூக்கின்னு வரணும், சொந்தக்காரர்கள் யாரையுமே கொல்லாமல் தூக்கின்னு வரணும். ஏன்னா ஒரு அந்த புறத்தில் பெண் இருக்கானா எத்தனை உறவுகள் சொல்கிறோம். தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம் பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை, பேரை உடையவன் பேரன். தாத்தா பேரனுக்கு வச்சுருவானாம். பேரை உடையவன் பேரன், தன் விந்தை தந்தவன் தந்தை, தாங்குபவள் தாய், ஆக்குபவள் அக்காள், ஆள்பவன் அண்ணன், தம்பின் பிறந்தவன் தம்பி, தன் கை போல் உதவுபவள் தங்கை. இப்படி எத்தனையோ உறவுகள் இருக்கும். இவா யாராவது குறுக்க வந்தா, கத்தி எடுத்துன்னு வந்தா, நீயும் கத்தி சண்டை போட்டு யாராவது ஒருத்தன் விழுந்துட்டா அப்புறம் அது ஒரு தீட்டு கர்மா இதுதான் நடந்துட்டு இருக்கும். கல்யாணம் நடக்காது. அதுக்கு தான் 6வது ஸ்லோகத்தில் வழி சொல்கிறா. அந்த புராந்தரச்சரீம் அனிகத்திய பந்தூன் துவாமுத்வகே கதமிதி பிரவதாமி உபாயம் பூர்வேத்யுரஸ்தி மகதி குலதேவ யாத்ரா யஸ்யா பகிர் நவவதூஹு கிரிஜாமுபேயாத்து. திருமணத்துக்கு முந்தைய நாள் காலை பூர்வே தியுஹு, தியுனா காலை பொழுது, திருமணத்துக்கு முந்தைய நாள் காலை. அப்போ எந்த நாள் அது? டே 2 மார்னிங். அதுக்காகத்தான் நாளைக்கே வான்னு சொல்லியிருக்கா. டே 2 காலை குலதேவ யாத்திரைன்னு ஒன்று இருக்குது. அதாவது அந்த பீஷ்மகனுடைய குல வழக்கப்படி அவளுடைய குலதெய்வமான அம்பிகை தேவியின் கோவிலுக்கு அந்த கல்யாண பொண்ணு போகணுமா. அப்போ போகும்போது அவளுடைய தோழிகள் மட்டும்தான் கூட வருவாளே ஒழிய மற்றபடி மற்ற வீரர்களோ மற்ற உறவினர்களோ யாரும் அந்த பக்கம் வரமாட்டாளாம். இளவரசி போகிறாங்கிறதுனால தோழிகளோடு இளவரசி மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுவாளாம். அந்த நேரத்தில் நீ வந்தால் அந்த புறத்தில் இருப்பவளான இளவரசியை ஒரு சொந்தக்காரனை கூட காயப்படுத்தாமல் கரெக்டாக அந்த யாத்திரை போகும்போது என்னை நீ அழிச்சுன்னு வந்துடலாம். அதுக்குத்தான் சொல்கிறேன், டே 2 நாளையே இங்கே வந்து சேர்ந்து விடு. அந்த குலதெய்வ யாத்திரை போகும்போது என்னை வழிமறித்து நீ அழைத்து வந்தால் எந்த உறவினரையும் கொல்ல நேராது. இது 6வது ஸ்லோகம். ஃபைனலாக 7வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகம் காதல், 2வது ஸ்லோகம் தன் குணத்தை சொன்னா, 3வது ஸ்லோகத்தில் உனக்கே உரியவள் மற்றவன் நினைச்சாலே தப்புன்னா, 4வது ஸ்லோகத்தில் 7 விஷயம் நான் கரெக்டாக பண்ணியிருந்தா நீ தான் கணவனாக வருவேன்னா, 5வது ஸ்லோகத்தில் நாளையே சேனையோடு வந்து இந்த சேனையை வீழ்த்திடுன்னா, 6வது ஸ்லோகத்தில் அந்த பூர்வேத்யு அதாவது அந்த முந்தைய நாள் காலை குலதேவ யாத்திரைன்னு போகிறோம் அப்போ வந்து என்னை அழைச்சிக்கோன்னா, 7வது ஸ்லோகம் எப்போதுமே இதில் என்ன சொல்லுவா, நீ வராவிட்டால். கிளாசிக்கலாக ஃபைனல் ஸ்லோகம் தானே, நீ வராவிட்டால் நான் சிசுபாலனுக்கு கழுத்தை நீட்டுவேன்னு மட்டும் நினச்சுடாத. யஸ்யாங்கிரி பங்கஜரஜ ஸ்னபனம் மகாந்தகா வாஞ்சந்தியுமாபதி ரிவாத்ம தமோபஹத்யை யர்ஹ்யம் புஜாக்ஷண லபேய பவத் பிரசாதம் ஜஹ்யாமசூன் விரதகிருஷான் சதஜன்மபி ஸ்யாத். நீ ஒருவேளை என்னை தேடி வராவிட்டால், ஆஹா வல்ல சரி பிடிச்சது கிடைக்கலன்னா கிடைச்சதை பிடிச்சிருக்குன்னு ஏற்றுப்போன்னு நினச்சி சிசுபாலனை கல்யாணம் பண்ணிப்பேன் மட்டும் நினைக்காத. உணவு உட்கொள்ளாமல் விரதம் இருந்து உயிரையே மாய்த்து கொண்டு மீண்டும் பிறவி எடுப்பேன். அந்த பிறவியில் நீ வருவாயான்னு காத்திருப்பேன். அப்பயும் நீ வரலன்னா மீண்டும் விரதம் இருந்து இழைத்து போய் உயிரை விடுவேன். மீண்டும் பிறப்பேன். அப்ப நீ வரியான்னு காத்திருப்பேன். வராவிட்டால் மீண்டும் விரதம் இருந்து இழைத்து உயிர் துறப்பேன். இப்படி 100 ஜென்மமானாலும் உனக்காக காத்திருப்பேனே ஒழிய இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டுவேன்னு மட்டும் நினைச்சுடாதே அப்படின்னு 7வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கா. இந்த 7 ஸ்லோகங்களையும் படித்தான் நான் கண்ணன். கண்ணபிரானுக்கு கண்கள்லேருந்து அப்படியே கண்ணீர் பொங்கி வருது. ஐயோ இவ்வளவு காதலோடு உங்கள் தலைவி ருக்மிணி சொல்லியிருக்காளா சொல்லிவிட்டு அந்த தூதுவரை பார்த்து கிருஷ்ணன் சொன்னானா, தூதரே ஆனாலும் உங்கள் தலைவி ருக்மிணி இருக்காளே சரியான கல் நெஞ்சக்காரின்ட்டான்.
என்னப்பா இது அநியாயம், கல் நெஞ்ச காரியங்கிறாரு. யதா வினித்ரா மச்சித்தா ருக்மிணி ருச்சிரானனா ததாகம் அப்படி தச்சித்தா நித்ராம் நச்ச லபே நிஷி. கிருஷ்ணன் சொல்கிறான் அவன் உண்மையிலேயே கல் நெஞ்ச காரி தான். ஏன்னா எனக்கு ரொம்ப நாளாக ருக்மிணி மேலே காதல். இது இந்த தூதுவருக்கு தெரியாது. கிருஷ்ணன் சொல்கிறான் உங்களுக்கு தெரியாது சுவாமி, எனக்கு ரொம்ப நாளாக ருக்மிணி மேலே காதல். ராத்திரி ஆனால் நான் தூங்குறது இல்லை, ருக்மிணியே தான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ருக்மிணிக்கு காதல் கடிதம் எழுதணும்னு ஆசை. ஆனால் காதல் கடிதம் எழுதலான்னு ருக்மிணியை எப்படி கேட்டேனோ அந்த தோற்றத்தை மனசில் நினச்சாலே என் மனசெல்லாம் உருகிறது, கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, குரல் தழுதழுக்கிறது, மெய் சிலுக்கிறது, கை நடுங்கிறது, கடிதம் எழுத முடியலை. ஆனால் உங்கள் தலைவி எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரின்னா என்ன நினச்சிண்டும் ஸ்டெடியாக இவ்வளோ தூரம் 7 ஸ்லோகத்தை எழுதியிருக்கான்னா உண்மையிலேயே அவள் கல் நெஞ்சக்காரியாக தான் இருக்கணும். நான் காதல் கடிதம் எழுதணும் துடிச்சு இப்போ பாருங்க கிருஷ்ணன் காட்டுறான் எவ்வளோ ஓலைச்சுவடி கிழிச்சு போட்டேன் பாருங்க, எனக்கு கை நடுங்கிறது அவளை நினச்சாலே. அப்பேற்பட்ட ருக்மிணி மீது எனக்கு நிறைய காதல் உண்டு. எனக்கு தெரியும் வேதாகம் ருக்மிணா துவேஷாத்து மமோத்வாகோ நிவாரிதா, அவள் எனக்குரியவள். ஆனால் இந்த ருக்மி இருக்கானே அவன் சொந்த துவேஷத்தினால தங்கையின் வாழ்க்கையே இப்படி சீரழிக்கணும்னு பார்த்துட்டான். நான் அனுமதிக்க மாட்டேன், இப்போதே புறப்படுவோம். இப்போ பார்த்தா டே 1 மாலை, டே 3 காலை கல்யாணம், டே 2 காலையே வர சொல்லிட்டா. அப்போ இந்த ஓர் இரவுக்குள் நாம் நாளை காலைக்குள் அந்த குண்டினபுரம் விதர்ப தேசத்தை அடையணும். புறப்படுங்கள். தாமான இஷ்யே உன்மத்திய ராஜன் யாபசதான் மிருதே மத்பராம் அனவத்யாங்கீம் ஏதசோக்னி சிகாம் இவ. புறப்படுங்கள், இப்போதே அந்த விதர்ப தேசத்துக்கு செல்வோம். அரணிக்கட்டையிலேருந்து அக்னியை எடுக்கிற மாதிரி விதர்ப தேசத்திலேருந்து ருக்மிணியை நான் இப்போது அபகரித்து வருகிறேன். உத்வாஹ்ருக்ஷம் ச விஜ்ஞாய ருக்மிண்யா மதுசூதனஹா ரத சயுஜ்யதாமாஷு தாருகேத்யாக சாரதிம். ஏ தாருகா என்று அழைத்தான் கிருஷ்ணன். தாருகன் தான் கிருஷ்ணனோட சாரதி. இனிமே பாருங்க எப்படி டாப் கியரில் கிருஷ்ணன் பயணிக்க போகிறான்னு. அடுத்த அரை மணி நேரம் பாருங்க ஃபுல்லாக ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட் தான். கிடுன்னு கிளைமாக்ஸை நோக்கி ஏ தாருகா சீக்கிரம் தேரை எடு அப்படின்னா கண்ணன் கிடுன்னு தாருகன் என்ற தேரோட்டி 4 குதிரைகளை கொண்டு வந்து தேரிலே பூட்டினானா. சச்சாஸ்வைஹி சைபிய சுக்ரீவ மேக புஷ்ப பகாலகைஹி. சைபியன், சுக்ரீவன், மேக புஷ்பன், பகாலகன், அந்த 4 குதிரையோட பேர். அதுதான் ரொம்ப வேகமாக பயணிக்கும் 4 குதிரைகளாம். சைபியன், சுக்ரீவன், மேகபுஷ்பன், பகாலகன். சச்சாஸ்வைஹி சைபிய சுக்ரீவ மேகபுஷ்ப பகாலகைஹி யுக்தம் ரதமுபானீய தஸ்தௌ பிராஞ்சலி ரக்ரதா. எழுந்தருளலாம். கை கூப்பி கொண்டு தாருகன் நின்றான். கிருஷ்ணன் இந்த தூதுவரையும் சேர்த்து அழைச்சிட்டான். தேரில் உட்கார வச்சிருந்தான். புறப்படு. ஆருஹ்ய ஸ்யந்தனம் சௌரிஹி துஜமாரோப்பிய தூர்ணகைஹி ஆனர்த்தாத் ஏகராத்திரேன விதர்பான் அகமத்கைஹி. புறப்படுங்கள், ஒரே இரவுதான் டைம். நாளை கார்த்தால பொழுது விடியும் போது நாம் விதர்ப தேசத்திலே இருக்க வேண்டும் என்றான். தாருகன் கிடு வென்று தேரை ஓட்டி கொண்டு இங்கே புறப்பட்டு விட்டான். இப்ப கேமராவை அப்படியே திருப்புங்க. குண்டினபுரம் விதர்ப தேசம், டே 3 கல்யாணம். இப்போ டே 1 மாலை நேரம். பீஷ்மகன் இப்போ ஹோமம் பண்ணி தானமெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். மாப்பிள்ளை இப்போ தான் வந்து இறங்குறார். யார்? சிசுபாலன். நன்னா அலங்காரம் பண்ணிட்டு ஆண்டாள் நாச்சியார் பாடுறா. கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்து இருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணும் ஊர் பேரும் அரங்கமே. இந்த சிசுபாலன் என்ன பண்ணானா, கண்ணாலம் கோடித்து கல்யாணத்துக்கு எல்லா அலங்காரம் எல்லாம் சிசுபாலன் பண்ணிட்டானா. கிருஷ்ணன் பார்த்தான், அலங்காரத்தெல்லாம் நீ பண்ணிக்கோ, கல்யாணத்தை நான் பண்ணிக்கிறேன்னு கிருஷ்ணன் பண்ணி போயிட்டான். சிசுபாலன் சொன்னானா, கல்யாணம் எனக்குன்னா. கிருஷ்ணன் சொன்னான், கன்னிகை எனக்குன்ட்டான். கல்யாணம் உனக்கா இருக்கலாம், கன்னிகை எனக்கு. அதனால கண்ணாலம் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணார்ந்திருந்த சிசுபாலன் தேசழிந்து அண்ணாந்திருக்கவே ஆங்கவளை கைப்பிடித்த பெண்ணாளன் பேணுமூர் பேருமரங்கமே. இங்க சிசுபாலன் எல்லாம் ஜோடிச்சுட்டு இருக்கான், அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரிப்பா, திருமணத்துக்கு சிறப்பு விருந்தினர் யாராவது வந்திருக்காளான்னா பவுண்டரக வாசுதேவன், சால்வன், ஜராசந்தன், தந்தவத்ரன், யாரெல்லாம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட், ஆன்டி கிருஷ்ணா குரூப் யாரெல்லாம் இருக்காளோ மொத்தமாக எல்லாரையும் ஒரே இடத்துல பார்த்துடலாம். அத்தனை பேரும் கல்யாணத்துக்கு சீஃப் கெஸ்ட்டாக எல்லாரும் வந்துட்டு இருக்கா. இது இங்கே கிருஷ்ணன் துவாரகையிலேருந்து கிளம்பியிருக்கான். ஒரு இரவுக்குள்ள அடுத்த நாள் காலை விதர்ப தேசத்தை அடைய போகிறான். அதுக்குள்ளே இப்போ பலராமன் விசாரிச்சாரான், டேய் என் தம்பி எங்கடா ரொம்ப வேகமாக போகிறான்னு கேட்டார். அவா சொன்னாலாம், சுத்வை தத் பகவான் ராமஹா விபக்ஷீய நிருபோத்தியமம் கிருஷ்ணம் சைக்கம் கதம் ஹர்த்தும் கன்யாம் கலகசங்கிதா. பலராமன் கேட்டா, என் தம்பி எங்கடா திடீர்னு கிளம்பி போனான், தேரில் எங்கடா போனான்னார். அவள்லாம் சொன்னாலாம், இந்த விதர்ப தேசத்துலேருந்து யாரோ ஒரு தூதுவர் வந்தார், என்னமோ படித்து காமிச்சார். கேட்டதும் அவரோட தேரில் ஏறி விதர்ப தேசம் போயிட்டான். யார் யார் போகிறா? தாருகன் தேர் ஓட்டுறான், கிருஷ்ணன் அந்தனர் அவ தான்.
ஐயோ பலராமன் பார்த்தார், விதர்ப தேசத்தில் சிசுபாலனுக்கு கல்யாணம் நடக்கிறது, என் தம்பிக்கும் சிசுபாலனுக்கும் ஒத்து வராது, 7ஆம் பொருத்தம். இவன் போனாங்க ரகளை நடக்கும், ரகளை நடந்தால் சண்டை போடணும், சேனை வேணுமே, யாரங்கே சேனையை திரட்டுங்கள் நாராம் பலராமன். பலேன மகதா சார்த்தம் பிராத்ரு ஸ்நேக பரிப்ளுதா துவரித குண்டினம் பிராகாத்து கஜாஸ்வ ரத பத்திபிகி. யானை புறவி தேரோடு காலாட்படை ரத கஜ துரக பதாதிகளோடு பலராமன் போனார். ஏன்னா ருக்மிணி கடிதத்தில் உள்ள முக்கியமான மேட்டரை கிருஷ்ணன் மறந்துட்டான். 5வது ஸ்லோகத்தில் என்ன சொன்னான்? உன் சேனையோட வான்னு சொல்லியிருந்தாளா? இவர் போக வேண்டிய அவசரத்தில் இந்த தூதுவரோட அவர் போயிட்டார், சேனையே திரட்டிக்கல. ஆனால் ஆதிசேஷன் பலராமன் கைங்கரியம் பண்ணுறதுக்காகவே கூட வந்தவர். அச்சோச்சோ பகவான் தாயார் சொன்னது அந்த சேனையை மறந்துட்டு போயிட்டாரே, நான் திரட்டிட்டு வரேன்னு பலராமன் அந்த சேனையை திரட்டிட்டு சொன்னாராம், என் தம்பி அங்கே போய் சேர்றதுக்குள்ள நாம் ஷார்ட் ரூட்டில் விதர்ப தேசத்துக்கு போயிடணும், கண்ணபிரானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று பலராமன் முந்தி கொண்டு இங்கே சேனையோடு புறப்பட்டு செல்கிறார். இப்போ மறுபடியும் கேமராவை அப்படியே விதர்ப தேசம் பக்கம் திருப்புங்க. ஏன்னா இப்போ சீன் எல்லாம் கிளைமாக்ஸ் நோக்கி போகும்போது அதாவது அந்த இடத்துல வந்து சேர வேண்டாமா? கிருஷ்ணன் தேரிலே பயணித்து கொண்டிருக்கிறான், பலராமன் இப்போ தான் கிளம்பியிருக்கார். அங்கே சிசுபாலன் வந்து இறங்கி பீஷ்மகன் ஹோமம் தானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், ஏற்பாடு ஆறுது. ருக்மிணி பீஷ்மகன்யா வராரோக காங்க்ஷந்தி ஆகமனம் ஹரேஹே பிரத்யாபத்திம் அபஷ்யந்தி த்விஜஸ்ய அச்சிந்தயத்ததா. இப்போ ருக்மிணி பதறின்ற காலம், தூது அனுப்பினோமே அவர் முதல்ல போனாரா? ஏன்னா இன்றைக்கி என்ன வாட்ஸ்அப் இருக்குது, எது வந்தாலும் நின்னாலும் நம்ம ஒரு அப்டேட் கொடுக்குறோம், உட்காந்தா அப்டேட் கொடுக்குறோம், நடந்தால் அப்டேட் கொடுக்குறோம். அந்த காலத்தில் அது கிடையாது. இவர் துவாரகைக்கு போனாரா? அவரால் கிருஷ்ணனை பார்க்க முடிஞ்சுதா? இப்போது இவர் துவாரகைக்கு சேஃபாக போயிருக்கணும், போகலைன்னா கட்டம். போயிருந்தாலும் அவர் கிருஷ்ணனை பார்த்துருக்கணும். கிருஷ்ணனை ஒருவேளை பார்த்துருந்தாலும் கடிதத்தை கொடுத்துருக்கணும். கடிதத்தை கொடுத்துருந்தாலும் அதை கிருஷ்ணன் படிச்சிருக்கணும். படித்தாலும் காதலை கிருஷ்ணன் ஒத்துக்கணும். ஒத்துண்டாலும் ஏன் வம்பு வேணான்னு ஒதுங்கிட்டா கஷ்டம். இத்தனை இருக்கே, கண்ணன் வருவானோ வருவானோன்னு ஏங்கரா. அன்றைக்கு இரவு பொழுது வந்துருது. ருக்மிணியோட துடிப்பு எப்படின்னா, இப்போவே கிருஷ்ணன் வந்தாலும் நன்னா இருக்குமே நினைக்கிறா. இரவு பொழுது கிருஷ்ணன் வரல, டே 2 அடுத்த நாள் காலை தான் அவன் வர சொல்லியிருக்கா. இருந்தாலும் அவளுக்கு பதட்டம், இப்போவே வந்தால் நல்லா இருக்குமே. சரி நாளை காலை வருவான்னாலும் வருவாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஏங்குகிறாள் ஏங்குகிறாள். அன்ற இரவு முழுவதும் அப்படியே கண்கள்லேருந்து கண்ணீர் 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 பெருகி வர இரவு முழுவதும் தூங்காமலேயே இருந்தாளாம் ருக்மிணி. கண்ணன் எப்போ வரப்போகிறான் எப்போ வர போகிறான்னு காத்து கொண்டு இருக்கிறாளாம். பூ உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே, கான் உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை, மான் உறங்குது மயிலும் உறங்குது மனம் உறங்கவில்லை, அவள் வழி உறங்குது மொழியும் உறங்குது விழி உறங்கவில்லை, தென்றலிலே எனது உடல் தேய்ந்தது பாதி, அது தின்றதெல்லாம் போக இங்கே இருப்பது மீதி, திங்கள் நீயும் பெண் குலமும் ஒரு வகை சாதி, தெரிந்திருந்தும் சொல்ல வந்தா என்னடி நீதின்னு ருக்மிணி அப்படியே நிலவை பார்த்து காத்துட்டு இருக்கா. இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரல. டே 2 இப்போ 2ஆம் நாள், டே 2, டே 3 கல்யாணம். இப்போ டே 2 பொழுது விடுகிறது. பொழுது விடியும் போது பார்த்தா ருக்மிணிக்கு சில மங்களமான நிமித்தங்கள் தெரிந்தன. மங்கள சகுனம் என்னாச்சா? சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார் யாதவாபிதயத்தில். ஊருர் சவ்யோ நயன கமலம் ப்ரூலதா சாப்பி தஸ்யாக பிராவேபந்த பிரியமுபகதம் சூச்சயந்தி ஸ்வவிருத்யா ஆராத் ஆசீத் அலகு துளசி கந்தசௌமிய சமீரஹ பிரத்யாசன்னம் முகுருதச்சரத் பாஞ்சஜன்ய பிரணாதஹா. இப்போ என்னாச்சா? ருக்மிணிக்கு திடீர்னு இடது தொடை, இடது தோள், இடது கண் 3 துடிச்சுதான். பெண்ணுக்கு உடம்புல இடதுபுறம் துடித்தால் மங்களமானதுன்னு அர்த்தம். ஆணுக்கு வலப்புறம் துடித்தால் மங்களம்னு அர்த்தம். ஆணுக்கு இடப்புறமோ பெண்ணுக்கு வலப்புறமோ துடிச்சுட்டா அது அமங்கலம். பெண்ணுக்கு லெஃப்ட் சைடு துடிப்பது மங்களம், ஆணுக்கு ரைட் சைடு துடிப்பது மங்களம். ருக்மிணிக்கு இடது தொடை, இடது தோள், இடது கண் 3 ஒரே நேரத்தில் துடிச்சுது. ஒருவேளை பகவான் கிட்டக்க வரப்போறாரோ அப்படின்னு ருக்மிணி யோசிச்சாலாம். பாதி வேதனை பெடுத்து. ஆனால் அதை விட பதட்டத்தோடு கிருஷ்ணன் வரான். நாம் கேமராவை அங்கேயே வச்சுருக்கோம், கேமராவை இந்த பக்கம் திருப்புங்கோ. கிருஷ்ணன் அந்த இரவு முழுவதும் ஏங்குறானா, நான் சீக்கிரம் போய் ருக்மிணியை பார்க்க மாட்டேனா, அவள் எவ்வளவு என்னை பிரிஞ்சு துடிச்சுட்டு இருப்பான்னு. விதர்ப தேசத்தின் எல்லை வந்ததும் கிருஷ்ணன் என்ன பண்ணானா, நான் வந்துட்டேங்கிறத இப்போவே ருக்மிணிக்கு உணர்த்தினா நன்னா இருக்குமேனு. இது சுகபிரம்மம் சொல்லலை, தேசிகன் பாடியிருக்கார். ஆராத் ஆசீத் அலகு துளசி கந்த சௌமிய சமீரஹா.
திருத்துழாய் துளசி மாலை அணிஞ்சுன்னு வந்திருக்கான் பகவான். விதர்ப்ப தேசத்தின் எல்லையை அடைந்ததும் அந்த துளசி மாலை அப்படியே உதறினானா கிருஷ்ணன். அந்த துளசி வாசனை காற்றில் புறப்பட்டு வந்து ருக்மிணியின் மூக்கு துவாரத்தை வந்து துளைத்தது. பகவான் வந்துட்டான் அப்படின்னு புரிஞ்சுனாலாம். அதோட நிக்கல, நான் உன்னை அழைத்து வந்தா மட்டும் போராது, அழைச்சின்னு போவேன்னு சொல்லணுமே. அதுக்கு வீரத்தின் அடையாளம் ஒன்று வேணும். பிரத்யாசன்னம் முகுருத சரது பாஞ்சஜன்ய பிரணாதகா. தன்னுடைய பாஞ்சஜன்யத்தை எடுத்து ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்து உன் பாஞ்சஜன்யமே என்று கம்பீரமாக நாதம் பண்ணா கிருஷ்ணன். ருக்மிணி புரிஞ்சுவிட்டா, ஆஹா பகவான் வந்து விட்டான் என்று ஆனந்தப்பட்டாள். இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணா, இந்த சிக்னல் வச்சு புரிஞ்சுட்டாலோ இல்லையோ, இந்த தூதுவர்கிட்ட சொன்னான், நீங்கள் ருக்மிணியை போய் சந்திச்சுட்டு நான் வந்துட்டேங்கிற செய்தியை சொல்லுங்கோன்னா. தூதுவர் கிடுகிடுன்னு ருக்மிணிகிட்ட ஓடி வரார். அத கிருஷ்ண வினிர்திஷ்டா ச ஏவ த்விஜசத்தமஹா அந்தఃபுரச்சரீம் தேவீம் ராஜபுத்ரீம் ததர்ஷக. ருக்மிணியிடம் அந்த தூதுவர் ஓடி வந்தார். தஸ்யை ஆவேதயத் பிராப்தம் சசம்ச யதுநந்தனம். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் என்ற அந்த மங்கள செய்தியை ருக்மிணிகிட்ட அவர் சொன்னாராம். இதை கேட்டதும் ருக்மிணி அவரை பார்த்து சொல்றாளாம், தமாகதம் சமாஜ்ஞாய வைதர்பி ஹிருட்டமானசா ந பஷ்யந்தி பிராமணாய பிரியம் அந்யத்து நனாமசா. நான் உங்களுக்கு வேற என்ன கைமாறு செய்வேன், தலையல்லால் கைமாறிலேன். தலையல்லால் கைமாறிலேன்னா என்ன அர்த்தம்னா, என் தலையை உங்கள் காலில் வைத்து வணங்குவதை தவிர வேற எந்த காணிக்கையும் எனக்கு சமர்ப்பிக்க தெரியல. பிரியம் அந்நியத்து, வேற என்ன செய்வேன், நனாமசா, விழுந்து அவரை சேவிச்சுட்டாலாம், வணங்கிட்டாலாம் ருக்மிணி. இந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, பின்னாடி ஒரு தத்துவம் இருக்குது, அது என்னன்னு பின்னாடி சொல்கிறேன். இந்த அந்தணரை பார்த்து ருக்மிணி சொல்லிட்டா, உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்தாலும் இதுக்கு ஈடாகாது. அவர் திருவடியில் தலையை வச்சு ந பஷ்யந்தி பிராமணாய பிரியமன்யத்து நனாமசா, விழுந்தே வணங்கிட்டாலும். அந்த பக்கம் பார்த்தா பலராமனுடைய சேனையும் ஒரு பக்கம் வந்துருத்து, கிருஷ்ணனும் உள்ள வந்துட்டான். இப்போ பீஷ்மகன் பார்த்துட்டு திரு திருன்னு முழிக்கிறார். ஏன்னா நாம் கூப்பிடவே இல்லையே, இவா ரெண்டு பேரும் பலராமனும் கிருஷ்ணனும் வந்திருக்காளே. ஏன்னா சில கல்யாண வீட்டில் திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்தால், இவர் பெண்ணு வீடா மாப்பிள்ளை வீடா, இவர் ஏன் வந்தார், இவரை நாம் அப்புறம் என்ன பண்ணுவோம், சரி சமாளிச்சுட்டு நாம் கூப்பிட்ட மாதிரி, ஆஹா உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம், வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருவோம். அதுபோல் என்ன பண்ணிட்டார் பீஷ்மகன், திடீர்னு பலராமன் கிருஷ்ணன் வரதை பார்க்கவும், பிராப்தோ சுத்வா ஸ்வதுகிது உத்வாக பிரக்ஷணோத்சுகௌ அபியா தூரிய கோஷேன ராமகிருஷ்ணவு சமர்கணைகி. இந்த பீஷ்மகன் பார்த்தா பிரச்சனையே வேண்டாம், ஒரு பூர்ண கும்பத்தை எடுத்துன்னு போய் பலராமன் கிருஷ்ணனுக்கு வச்சு, வாங்கோ வாங்கோ நீங்கள் வரணும் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பொதுவாக கல்யாண பத்திரிகையில் ஒரு நாள் முன்னதாகவே வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் போடுவோம், நீங்கள் தான் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கீங்க. டே 3 கல்யாணம்னா டே 2 கார்த்தாலேயே வந்துட்டேள், ரொம்ப சந்தோஷம் வாங்கோன்னு ரெண்டு பேரையும் உள்ள அழிச்சுன்னு வந்துட்டாராம். இப்போ ருக்மிணிக்கு சந்தோஷம், செய்தி தெரிஞ்சு போச்சு. இப்போ ருக்மிணி சந்தோஷமாக குலதேவ யாத்திரைக்கு புறப்படுகிறாள். அப்படியே சீன் பாருங்க. இப்போ அதே விதர்ப்ப தேசத்தில் இந்த பக்கம் பீஷ்மகன் இவாளை வரவேற்று உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கார், தங்கறதுக்கு இடமெல்லாம் கொடுத்துட்டார். அந்த பக்கம் அந்த புறத்திலிருந்து ருக்மிணி நீராடி அலங்கரித்து குலதேவ யாத்திரைக்கு புறப்படுறா. இந்த காட்சியை சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார். பரஸ்பரம் பூஷயத பிரதீகான் ஔத்வாகிகம் மங்களம் உத்வகந்தியாக பிராயஸ்வதீப்தேர் அதிரோதிமிச்சந்தி ஆவாரயன் ஆபரணானி தஸ்யாக. இப்போ ருக்மிணிக்கு அவளுடைய தோழிகள்லாம் ஆபரணங்கள் அணிவிக்கிறாளாம். அது எப்படி இருக்குன்னா, ரொம்ப அழகாக இருக்கா. கல்யாண பொண்ணுக்கு திருஷ்டி போட்டு வைப்பாடணும். சாதாரண அழகுன்னா கன்னத்தில் மட்டும் திருஷ்டி போட்டு வச்சா போகிறோம். இது ரொம்ப பேரழகுங்கிறதுனால திருமேனி முழுக்க திருஷ்டி போட்டு வைக்கணுமா. தங்க நகைகளை தான் திருஷ்டி போட்டால் திருமேனி முழுக்க வச்சாலும். ஏன்னா அந்த தங்க நகைகள் அவளுடைய அழகோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கருப்பு கலர் திருஷ்டி போட்ட அளவுக்கு தான் டல்லாக இருக்கான். இவோ அவ்வளோ பிரகாசமாக இருக்காளாம். இப்படி இதை கொண்டு அவளுக்கு அலங்காரம் பண்ணி தேரிலே ஏறி ருக்மிணி அமர்கிறாள். அவள் தான் முன்னாடியே சொன்னாலே, தோழிகள் மட்டும்தான் கூட வருவா, வேற யாரும் வரமாட்டான்னு. தேரில் ஏறி உட்காந்தா பதிவிரதா பார்த்திவயோஷிதஸ்தாம் பிரத்யங்க சௌந்தர்ய நிமக்ன பாவாக கிருதாசிஷ கிருஷ்ண மனோரதஸ்தாம் ஆரோப்பிய கர்ணீரதம் அன்பகச்சன்னு. இப்போ தோழிகளோடு தேரில் ஏறி அமர்கிறாள். அந்த புறத்திலிருந்து தேர் புறப்படுகிறது. அந்த அவர்களுடைய அந்த வழக்கப்படி குலதெய்வத்தின் கோவிலை நோக்கி தேர் போகிறது. இப்போ ருக்மிணி என்ன எதிர்பார்க்கிறா, பகவான் வந்துட்டார், எப்படியும் தேர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு வழியில் நிறுத்துங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் வருவார். வந்து என்னை அபகரித்து கொண்டு அவர் தேரில் அழிச்சுன்னு போகிறார். கனவு கண்டுட்டே இருக்கா. இப்போ இங்கே ஒரு ட்விஸ்ட், கிளைமாக்ஸ் வர போகிறதுனா ஒரு ட்விஸ்ட் வர வேண்டாமா. இங்கே ஒரு ட்விஸ்ட் என்னாச்சா, குப்தா ராஜபட்டை ஷூரைஹி சன்னத்தைர் உத்தியதாயுதைஹி. திடீர்னு காவலாளிகள்லாம் அப்படியே வந்து சூழ்ந்துட்டாலும், எல்லாம் கையில் ஆயுதத்தோடு இருக்கான். சொன்னாலாம், ருக்மியோட உத்தரவு, ஆயுதங்கள் ஏந்திய காவலர்களின் பாதுகாப்போடு இளவரசி கோவிலுக்கு போவா. இது ருக்மி வச்ச ட்விஸ்ட்டு.
ஏன்னா ருக்மி யோசிச்சுட்டான், அழையா விருந்தாளியா கிருஷ்ணன் வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? ஏதோ ப்ராப்ளம். அதனால என்ன பண்ணிட்டான், ஏய் பொண்ணு அவன் கடத்தின்னு போனாலும் போவான், ஆளெல்லாம் சுற்றி போங்கோன்ட்டான். ருக்மிணி பார்க்குறா, ஐயோ நாம பாட்டுக்கு அவர் காதல் கடிதம் 6வது ஸ்லோகத்தில் யாருமே வரமாட்டா, நீ சண்டையே போடாமல் அழிச்சுன்னு போகலான்னு சொன்னேன். பார்த்தா இத்தனை பேர் வந்து சூழ்ந்துட்டா. அது மட்டும் இல்லை, மிருதங்க சங்க பணவாக தூரிய பேரியஷ்ட ஜக்னிரே, ஒரு வாத்திய கோஷ்டின்னு ஒன்று நிறைய பேர், மிருதங்கம் கோமுகம் அவ ஒரு வாத்தியத்தோடு வந்துட்டாலாம். நானோபகார பலிபிகி வாரமுக்கியாக சகசிரஷா, கோவிலில் சமர்ப்பிக்க பிரசாத தட்டுன்னு பழம் அது இதுன்னு ஏந்திட்டு அது ஒரு கூட்டம் வரதான். ஸ்ரகந்த வஸ்திராபரணைகி த்விஜபத்னிய ஸ்வலங்கிருதாக, மாலை சந்தனம் வஸ்திரம் இதெல்லாம் எடுத்துன்னு ஒரு கூட்டம். ருக்மிணி பார்த்தா இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில் கிருஷ்ணன் வந்து என்னை எப்படி அழைத்து செல்வார்? அச்சுச்சோ, நாம ஏதோ ஒரு திட்டம் போட்டோம், இப்படி ஆகிடுது, மறுபடியும் ட்விஸ்ட்டு. 8:30 உபன்யாசம் முடியும் நாம் எதிர்பார்த்தோம், 8:10 இப்படி ஒரு ட்விஸ்ட்டு வந்துடுதே. பார்த்தா காயந்தஷ்ட ஸ்துவந்தஷ்ட காயகா வாத்தியவாதகதக்காக, அடுத்து பாட்டு கோட்டின்னு சொல்லி வரிசையாக பாட்டு பாடின்னு ஒரு கும்பல் போகிறது. ருக்மிணி பார்க்குறா, இதெல்லாம் மீறி கிருஷ்ணன் வருவானான்னு எங்கெண்டே போகிறா. கோவில் வாசலே வந்துடுத்து, கிருஷ்ணன் வரல. இந்த குலதேவ யாத்திரையின் போது தானே வரேன்னு சொன்னான், அழிச்சுன்னு போகிறேன்னு சொன்னால், கிருஷ்ணன் வரலையே. கோவிலுக்குள்ளே போராடாம் ருக்மிணி. உள்ளே போய் அந்த அம்பிகேட்ட பிரார்த்திக்கிறா. இந்த இடத்த சுவாமி தேசிகன் வர்ணிக்கிறார், பாவாந்தரேஷு பிரதிபன்ன லீலா பைதாமகாதீனி பதானி தாத்தும் ஸ்வதத்த சக்தே குஹனாமமுஷ்யா குதஷ்சிதிஷ்டம் ஸ்வயமாசம்சே. பிரம்மாவுக்கும் தேவர்களுக்கும் எந்த மகாலட்சுமி தாயார் அந்தந்த பதவி கொடுக்குறாளோ அவள் இந்த கோவிலில் போய் வழிபடுறாளேனா, எத்த தின்னா பித்தம் தெளியுங்கிற துடிப்பான் அவளுக்கு. கிருஷ்ணன் வருவான்னு எதிர்பார்த்தேன், வரலையே, எத்த தின்னா பித்தம் தெளியும், இங்கேயும் ஒரு பிரார்த்தனையை பண்ணி வைப்போம் அப்படின்னு ஆண்டாள் எப்படி மன்மதன் காலில் விழுந்தாளோ, இப்போ ருக்மிணி அங்கே வேண்டாளாம், கிருஷ்ணன் எனக்கு கணவனாக வர வேண்டும், அவர் வருவார்னு எதிர்பார்த்தேன், குலதேவ யாத்திரையில் வழியில் வந்து அழைத்து செல்வார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இதுவரை என் மனக்கண்ணிலே கண்ணனை தியானிச்சுட்டு இருக்கேன், என் கண்ணெதிரே அவன் எப்போ வரப்போறாங்கிறது தெரியலையே. எங்கே இருக்கானோ, எப்படி இருக்கிறானோ, வந்து விட்டாருங்கிறது தெரிந்தது. ஏன்னா அந்தனர் செய்தி சொல்லிவிட்டார், அவருடைய துளசி நறுமணம், அதையும் அறிந்து கொண்டேன். ஆனால் அவரை இன்னும் நான் காணவில்லையே. பச்சை கிளியானால் பறந்தேனும் தேடுவேன், பாடி வரும் தென்றல் தேரேறி ஓடுவேன், சென்ற இடம் காணேன், சிந்தை வாடலானேன், தூது சொல்லும் யாரும் செய்தி சொல்ல காணேன், கண்கள் இரண்டும் என்று அவரை கண்டு பேசுமோன்னு ருக்மிணி ஏங்கி அங்கே பிரார்த்தனை பண்ணுறா. பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ கோவில்லேருந்து வெளியில் வரா ருக்மிணி பிராட்டி. வெளியில் வரும்போது அதை விட பெரிய ட்விஸ்ட்டு, இந்த கல்யாணத்துக்கு வந்த மன்னர்கள் அத்தனை பேரும் கோவில் வாசலில் நின்றுருக்கானோ. அவள்லாம் எதுக்கு கோவில் வாசலில் வந்து நிற்கிறா? அவர்களுக்கும் செய்தி போயிருக்கு, இளவரசி இந்த மாதிரி குலதேவ யாத்திரை போகிறான்னு. அவளும் இந்த அழகான இளவரசியை பார்த்ததில்லை, இவ எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு மன்னர்களும் வந்து நிற்கிறா. இப்போ ருக்மிணி பார்த்தா ஒரு படையை சுற்றி இருக்கு. இந்த பல இந்த செக்யூரிட்டியெல்லாம் சொல்லுவா பாருங்க, ஒரு லேயராக செக்யூரிட்டி இருக்குன்னு. சுற்றி தோழிகள், அதை சுற்றி ஆயுதம் ஏந்திய காவலாளிகள், அதை சுற்றி வாத்தியம் வாசிப்பவர்கள், அதை சுற்றி மற்ற கோவிலுக்கு வந்த நபர்கள், அதை சுற்றி பார்த்தா பாடகர்கள், அதுக்கப்புறம் வெளியில் பார்த்தா பல மன்னர்கள் இருந்து சூழ்ந்துட்டுருக்கா. இத்தனை பேர் மத்தியில் கிருஷ்ணன் என்னை எப்படித்தான் அழைத்து செல்ல போகிறானோ அப்படின்னு ஏங்கியபடி ருக்மிணி வெளியில் வராளாம். அப்போ வெளியில் பல மன்னர்கள் அவாவா நின்றுதா இல்லையா? இப்போ கோவிலுக்குள்ள ருக்மிணியும் தோழிகளும் தான் போயிருக்கா. கோவிலுக்குள்ளேருந்து ருக்மிணி வெளியில் வரா. அவன் நடந்து வர அழகை பார்த்தாலாம். அந்த அழகை பார்த்துட்டு வெளியில் நின்று அத்தனை பேரும் மயங்கியே கீழே விழுந்துட்டாளாம். பேத்துஹூக்ஷிதௌ கஜரதாஸ்வகதா விமூடாகா, அத்தனை பேரும் மயங்கி கீழே விழுந்துட்டாளாம். புத்து 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 புத்துன்னு சத்தம் கேட்கறது. ருக்மிணி பார்த்தா என்னடா இது, வெளியில் அவன் என்ன குனிஞ்ச தலை நிமிராமல் வரா, புத்து 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 புத்துன்னு சத்தம் கேட்கறதே அப்படின்னு சொல்லிட்டு ருக்மிணி அப்படி லேசா அவளுடைய அந்த கூந்தல் அவன் இடது கண்ணை மறைத்தபடி இருந்ததாம். அந்த இடது கையால் இடப்புற கூந்தல் அப்படி லைட்டாக மேலே தூக்கிட்டு என்னடா சத்தம் கேட்கறதுன்னு அப்படி எட்டி பார்த்தாலாம். அத்தனை பேரும் விழுந்துட்டா, விழாம ஒத்த மட்டும் நின்றுட்டு இருக்கான். சைவம் சனை சலயதி சலபத்ம கோஷௌ பிராப்திம் ததா பகவத பிரசமீட்சமானா உத்சாரிய வாம கரஜைஹி அலகான பாங்கைஹி பிராப்தான் ஹிரியக்ஷதன் இருப்பான் ததிருஷே அச்சுதம் ச. அங்கே அச்சுதன் இருக்கிறான். ததிருஷே கிருஷ்ணம்னு சொல்லலை, கிருஷ்ணனை பார்த்தான்னு சொல்லலை, கேசவன்னு சொல்லலை, மாதவன்னு சொல்லலை, அச்சுதன்னு சொன்னார் சுகபிரம்மம் ஸ்லோகம். ஏன்னா அச்சுதன்னா அடியார்களை என்றுமே கைவிடாதவன், சொன்ன வாக்க நழுவ விடாதவன், கரெக்டாக நிற்கிறான்.
ஏன் அதை அப்போவே அழிச்சுன்னு போயிருக்கலாமே, ஏன் அப்போ வரலன்னா கோவிலுக்கு போகிறவாழை வழிமறித்து தடுக்கக்கூடாது, அது பாப்போம். அதனால் கோவிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போதே அழிச்சுன்னு வருவோங்கிறதுக்காக கோவிலில் வாசலிலேயே கண்ணன் நிற்கிறான். இவன் எத்தனை பிளான் போட்டாலும் கிருஷ்ணனோட பிளான் எதிரே செல்லுபடியாகுமா? இப்போ ருக்மிணியின் அழகில் அங்கு வந்து இருந்த வீரர்கள் அவ எல்லாம் மயங்கி அப்படியே நிற்கிறான். இப்போ தான் கொஞ்சம் எல்லாரும் தெளிந்து எழுகிறார்கள். இப்போ கண்ணன் ருக்மிணியின் கண்களை பார்க்கிறான், ருக்மிணி கண்ணனின் கண்களை பார்க்கிறாள். இப்போ கிருஷ்ணாவதாரத்தில் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். யாதவாபிதயத்தில் தேசிகன் ஸ்லோகம், ஸ்வகாந்தி சாமியாத் இவஜாத சங்கைஹி ஷௌரிஸ்ததா ஸ்வாகத சூக்தி கர்ப்பைஹி பிரியா சகீனாம் அபஜத் பிரகிருஷ்டைஹி உத்வீக்ஷணை உத்பல புஷ்ப விருட்டிம். அதாவது ருக்மிணியோட கண் எப்படி இருக்கான், நீல தாமரை போல இருக்கான். ஏன்னா தாயாரோட கண் வந்து மைத்தடங்கண்ணி, மைய கண்ணாள், அந்த கருமை நிறம் கொண்ட கண் படைத்தவள், அசிதேக்ஷனான்னு சொல்லுவாள். பெருமாள் கண்ணனுடைய கண் எப்படி இருக்குன்னா செந்தாமரை போல இருக்கு. செந்தாமரை கண்ணா என்று ஆழ்வாரும் பாடுகிறார். செடுவன் பழன குடந்தை கிடந்தாய் செந்தாமரை கண்ணா. அப்போ இவருக்கு செந்தாமரை, தாயாரோட கண் நீலத்தாமரை. கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிறா. இதை தேசிகன் வர்ணிக்கிறார். ருக்மிணி அப்படியே கிருஷ்ணனை தன் நீலத்தாமரை கண்ணால் பார்ப்பது எப்படி இருக்கான், நீலத்தாமரைகளால் அவ கிருஷ்ணனுக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான். கிருஷ்ணன் செந்தாமரை கண்ணால் ருக்மிணியை பார்க்கறான், அது செந்தாமரையால் கிருஷ்ணன் ருக்மிணிக்கு அர்ச்சனை பண்ற மாதிரி இருக்கான். இந்த அர்ச்சனை நடந்து 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 கீழே தான் எல்லாரும் மயங்கி விழுந்துட்டாளே. இங்கே அர்ச்சனை மட்டும் கண்ணுக்கும் கண்ணுக்கும் அர்ச்சனை நடந்துட்டே இருக்கு. நடந்து 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 என்ன எடுத்தான், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். ஏன்னா பார்க்கறதுன்னா சும்மா பார்க்கறதுன்னு அர்த்தம். நோக்குதல்னா நடுவில் வேறு எது இருந்தாலும் அதை எதையுமே கவனிக்காமல் அதை மட்டுமே உற்று பார்ப்பது. நடுவில் இருக்கிறதெல்லாம் தெரியாது. அதனால தான் செல்ஃபோனு கூட ஆரம்பத்தில் நோக்கியான்னு பேர் வச்சா போல இருக்கு. அதை பார்க்கும்போது வேறு எதுவுமே நோக்குதல். அந்த மாதிரி இவனும் நோக்குகிறான், அவளும் நோக்குகிறாள். இதில் என்ன எடுத்தான், கிருஷ்ணன் அவனுடைய செந்தாமரை கண்ணால் அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கா இல்லையா, அதனால தாயாருடைய திருமேனி மேலும் மேலும் சிவந்து சிவந்து செந்தாமரை திருமேனி ஆயிடுத்தான் அவளுக்கு. இவ கருநீல கண்ணால பெருமாளை இன்னும் பார்த்து 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 கிருஷ்ணனுடைய திருமேனி இன்னும் கருநீலமாயிடுதான். அப்ப இவருடைய செந்தாமரை கண் பார்த்து அவள் செந்தாமரை போலானாள், அவளுடைய கருநீல கண் பார்த்து இவன் இன்னும் கருநீலமானான். இப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். கிருஷ்ணன் பார்த்தான், இப்படியே பார்த்துட்டு இருந்தா முடியாது, சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஜகத்ரயார்த்தி பிரசமாய ஜாத்தாம் விஹார சங்கோபித வைரி சிந்து தேவேஷு பஷ்யத் ஸ்விவபூர்வமேனாம் ஜக்ராகதாம் ஜாகிரதி ராஜலோகே. சுவாமி தேசிகன் உதாரணம் சொல்றார் பாருங்க. எப்படி பார்க்கடல்லேருந்து லக்ஷ்மி தோன்றிய போது அத்தனை தேவர்கள் முன்னிலையில் இவள் என் மனைவின்னு பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டாரோ, அது போல இப்பதான் எல்லா ராஜாக்களும் மெல்ல 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 எழுந்துக்கிறா. அத்தனை பேர் முன்னிலையில் இவள் எனக்கு உரியவள் என்று கிருஷ்ணன் கிடுகிடுன்னு போனான். ருக்மிணியின் கையை பிடித்தான், கையை பிடித்து இழுத்தான், நேர தேருக்கு அழைத்து வருகிறானா. இது எப்படின்னா சுகபிரம்ம உதாரணம் சொல்றார். ஸ்ருகால மத்தியாதிவ பாகஹிருத்ஹரிஹி. பல ஓனாயும் நரியும் சுற்றி இருந்தாலும் சிங்கம் உள்ள போய் தன் பொருளை அத்தனை ஓனாய் நரிக்கு மத்தியில், அந்த நரிக்கு மத்தியில் சிங்கம் தன் பொருளை எப்படி கொண்டு வருமோ, சிங்கம் போல் பகவான் போனா ருக்மிணி அழிச்சன் வந்தான், தேரில் ஏறி உட்கார வைக்கிறான். தேர் இப்போது பறக்கிறதான். எதை போல பறந்ததுன்னா தேசிகன் அடுத்த ஸ்லோகம் போட்டார். ச புஷ்பகம் ராம இவ பிரியாம் ஸ்வாம் உத்தாரிதாம் சத்ருபயாதுதீர்நாத் மனோஜவம் சத்யமனோரதஸ்தாம் ஆரோபயாமாச ரதம் ரதாங்கி. ராமபிரான் ராவணனை வென்று சீத்தையை புஷ்பக விமானத்தில் ஏற்றிக்கொண்டு இலங்கையில் இருந்து அயோத்திக்கு என்ன வேகத்தில் வந்தானோ அதே வேகத்தில் இப்போது இத்தனை மன்னர்களுக்கு மத்தியில் ருக்மிணியின் கையை பிடித்து இந்த புஷ்பக விமானம் போன்ற தேரிலை ஏற்றிக்கொண்டு அதே வேகத்தோடு கண்ணன் விதர்ப தேசத்தில் இருந்து நேராக துவாரகையை நோக்கி புறப்படுகிறார். மன்னர்கள்லாம் தெளிஞ்சு எழுந்துட்டா, வேடிக்கை பார்த்துட்டே இருந்தா. அந்த தேர் போயிட்டே இருக்கு, கண்ணு கெட்டும் தூரத்தை தாண்டி போச்சு. உடனே மன்னர்கள் ஐயோ ஐயோ பொண்ணை காணும் பொண்ணை காணும் பொண்ணை காணும்னு எல்லா வீரர்களும் கத்தினாலும். நம்மள மாதிரி இவ்வளோ லேட்டாக இருக்காளே, அவள் எப்போ கத்திருக்கணும்? கிருஷ்ணன் வந்து கையை பிடிச்சப்போ கத்திருக்கணும். கையை பிடிச்சி தேரில் ஏறி உட்கார வச்சு தேர் போய் மறைஞ்சதுக்கப்புறம் பொண்ணை காணும்னு கத்தினாலும். ஏன்பா இவ்வளோ லேட்டாக கத்தினான்னா ஆச்சாரியர்கள் விளக்குறா. அதுவா கிருஷ்ணன் ருக்மிணி கையை பிடிச்சான் இல்லையா, அந்த சேர்த்தி அழகு, கிருஷ்ணன் ருக்மிணி பெருமாள் தாயார் அந்த அழகை பார்த்தாலாம், மயங்கி போய் ஐயோ எவ்வளவு பொருத்தமா இருக்குன்னு சொல்லி அந்த மன்னர்கள் வீரர்கள் அத்தனை பேரும் மயங்கி அப்படியே உறைஞ்சு போய் நின்னாலும். தேரில் ஏறி உட்கார்றா, சே எவ்வளோ அழகா தேரில் ஏறி உட்காந்துருக்கா பாரு, தேர் போகிறது, ஐயா எவ்வளோ அழகா தேர் போகிறது பாரு, இப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுட்டாலும். தேர் கண்ணு கெட்டின தூரம் தாண்டி போன அப்புறம் தான், ஆமாம் நாமெல்லாம் யாரு? மன்னர்கள்.
எங்கே வந்தோம்? ருக்மிணி கல்யாணத்துக்கு வந்தோம். எங்கே இருக்கோம்? கோவில் வாசலில். கல்யாண பொண்ணுக்கு ஐயோ பொண்ணை காணோன்னு அப்புறம் கத்தினாலும். உடனே ருக்மிணியோட அண்ணன் ருக்மிக்கு செய்தி போயிடுத்து. உடனே ருக்மி வரான், நான் வந்து தடுக்கிறேன் பார், கிருஷ்ணனை என்ன பண்ணுறான் பாருன்னு புறப்பட்டு வரான். தேசிகன் ஸ்லோகம், ஜிகாம்சிதே பிராத்தரி ஜாத்த கேதைஹி காந்தா பீலாபை கதகைரிவம்பக மனப்பிரபேதே சகஜாம் பிரசத்திம் சத்வாதிகம் சாத்வத வம்ச கோப்துகு. ருக்மி புறப்பட்டு வரான், நான் ருக்மிணியை மீட்காம நான் ஊருக்குள்ளேயே வரமாட்டேன்னு சபதம் பண்ணி வந்து கிருஷ்ணனை எதிர்த்து போரிட்டான். கிருஷ்ணன் ருக்மியை எதிர்த்து போரிட்டு கிட்டத்தட்ட ருக்மியை அழிக்கப் போகிறான் கண்ணன். ஆனால் எங்கேயுமே தாயார் பக்கத்தில் இருக்கும்போது பெருமாள் சம்ஹாரம் பண்ணதா வரலாறே கிடையாது. அதுதான் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் சாதிச்சார், இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் முடிந்து போனான்னு. ராவணன் அதிகமாக தப்பு பண்ணானா காக்காசுரன் அதிகமாக தப்பு பண்ணானா சொல்லுவோம். ராவணன் தப்பான எண்ணத்தில் சீதையை தொட்டதே கிடையாது. காக்காசுரன் சீதையோட திருமார்பிலேயே போய் கொத்தினான். ஆனால் காக்காசுரனோட உயிரோடு விட்டுட்டார், ராவணன் அழிச்சுட்டாரேன்னா காக்காசுரன் வந்தபோது ராமன் பக்கத்தில் சீத்தை இருந்துட்டா. தாயார் என்னைக்குமே யாரையும் கொல்ல விட மாட்டா, அதனால மன்னிச்சுட்டான். ராவண வதம் போது சீதை பக்கத்தில் இல்லை, அதனால ராவணனை வதம் பண்ணிட்டான். நீங்கள் பாருங்கள், ராமன் என்ன வதம் பண்ணும் போதும் நன்னா வால்மீகி ராமாயணம் பாருங்க. யூடியூப்பில் போனால் ஒருத்தர் ஏதாவது ஒரு சம்பவத்தை சொல்லி கரெக்டான பிள்ளைகிட்ட கேள்வி கேட்பா. இது போது பக்கத்தில் சீத்தை நன்ன வால்மீகி ராமாயணம் பாருங்க, எந்த வதத்திலும் சீத்தை பக்கத்தில் கிடையாது. கரதூஷண வதத்தில் கூட குகைக்குள்ள சீத்தையை இருத்தி லக்ஷ்மணனை காவல் வச்சுட்டு தனியாக தான் போய் வதம் பண்ணுறார். அதனால் தாயார் பக்கத்தில் இருக்கும்போது வதம் கிடையாது. இந்த ருக்மி அண்ணன்கிறது அப்புறம் ருக்மிணிக்கு எவ்வளோ பெரிய தீங்கழித்தான் ருக்மி. ஆனாலும் ருக்மிணி என்ன சொல்லிட்டா, அவனை மன்னிச்சுடு. ஏன்னா இந்த அவதாரத்துக்கு அவள் தங்கையாக இருக்கலாம், ஆனால் வாஸ்தவத்தில் அவள் ஜெகன்மாதா, எல்லாரும் அவளுடைய குழந்தைகள். அதனால் ருக்மியை கொல்லாதே என்று தாயார் சொல்லிடுறா. அதனால் அவனை தண்டிக்கும் விதமாக ருக்மியோட கேசத்தை மட்டும் கிருஷ்ணன் அறுத்து அவனை விரூபம் விகாரமான கோலம் கொண்டவனாக மட்டும் ஆக்கிட்டு ருக்மியை விட்டுடுறான். இந்த பக்கம் மற்ற சேனைகள்லாம் இந்த சிசுபாலன் சொல்கிறான், ஏய் என்ன அது கிருஷ்ணன் வந்து பொண்ணை அபகரிச்சுன்னு போயிட்டானா, மாடு மேய்க்கிறவன். அது அவன் சும்மாவே கிருஷ்ணனை திட்டுவான், இன்னும் திட்டி ஏய் போங்கடான்னா. பெரிய சேனையெல்லாம் தாக்க வந்தது. பலராமனுடைய யாதவ சேனை அவள் அத்தனை பேரையும் வீழ்த்திடுத்து. எல்லாரும் சிசுபாலன்ட்ட போய் அட்வைஸ் பண்ணிட்டாப்பா, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், வேற கல்யாணம் பண்ணிக்கலாம், இது நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. ஏன்னா லோகத்தில் பொதுவாகவே விக்டிம்க்கு அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, கல்பிரிட்டை அட்டாக் பண்ணுறது கஷ்டம். அது யாரும் அது பண்ண மாட்டாங்க. யாரும் பாருங்களேன், நம்மளை யாரோ ஒருத்தர் அடித்தா கூட ஒருத்தன் இப்படி அடிச்சுட்டான்னா ஐயோ பாவம் ஒன்று அடிச்சானான்னு கேட்க மாட்டான். நீ என்ன தப்பு பண்ண, நீ அங்கே போய் மாட்டேங்க பாருப்பா, இனிமேல் நீ ஜாக்கிரதையா இருன்னு விக்டிம்க்கு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவா. அது ரொம்ப ஈஸிங்கிறதுனால. அஃப்கோர்ஸ் இங்கே சிசுபாலன் விக்டிம் கிடையாது, அவன் தான் கல்பிரிட்டுங்கிறது வேற. பட் இவா பார்வையில் இது ரொம்ப ஈஸி. அங்கே போய் சண்டை போட முடியலை, சிசுபாலனுக்கு அட்வைஸ் பண்ணி வேற கல்யாணத்தில் நாம் மீட் பண்ணுவோன்னு சொல்லி அதோட முடிச்சுட்டான். இப்போ பலராமன் சேனை இந்த சேனையை வீழ்த்தியது, கண்ணன் ருக்மியை வீழ்த்தி விட்டான். இப்போது ருக்மிணியோடு கண்ணன் துவாரகைக்கு வரான். அந்த காட்சியை பெரியாழ்வார் பாடுகிறார். உருப்பிணி நங்கையை தேரேற்றி கொண்டு விருப்புற்று அங்கு ஏக விரைந்து எதிர்வந்து செருக்குற்றான் வீரம் சிதைய தலையை சிறைத்திட்டான் வன்மையை பாடிப்பற தேவகி சிங்கத்தை பாடிப்பற என்னும்படி சிங்கம் போல கண்ணபிரான் ருக்மிணியை அழைத்து கொண்டு இப்போது துவாரகைக்குள்ளே நுழைய, நாமும் அப்படியே மானசீகமாக இப்போது மீண்டும் துவாரகைக்குள்ளேயே நுழைய, பகவான் பீஷ்மகசுதாம் ஏவம் நிர்ஜித்ய பூமிபான் புறமானிய விதிவது உபயேமே குருத்வக. அங்க துவாரகையிலே விதிப்படி ருக்மிணியின் கையை பிடித்து பாணி கிரகணம் செய்து கொள்கிறான் கண்ணபிரான். அந்த துவாரகை முழுக்க பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலும் தங்கள் வீட்டில் உற்சவம் போல. இப்போ நீங்கள்லாம் எப்படி ருக்மிணி கல்யாணம் போது இவ்வளோ பேர் கோல்ட்டியாக ஒரு உற்சவமாக கொண்டாட வந்திருக்கேளோ, அதே ஆனந்தம் இதே இந்த பிரசன்ட்ல நாம எந்த ஆனந்தம் இருக்கோமோ அதே ஆனந்தத்தோடு அங்கே துவாரகையில் ஒத்தத்தரும் ததா மகோத்சவோ நாம் எதுபுரியாம் கிருஹே கிருஹே அபூத் அனன்ய பாவானாம் கிருஷ்ணோ எதுபதோ இருப்பா. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பதாகைகள், வாழைமரம், தோரணம் எல்லாம் கட்டி நராநாரியஷ்ட முதிதாக பிரமிருட்ட மணிகுண்டலாக பாரிபர்கம் உபாஜக்ருஹு வரையோகோ சித்திரவாசசோகோ. ஒத்தொத்தரும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தங்களால் என்ன காணிக்கை சமர்ப்பிக்க முடியுமோ அதை எடுத்துட்டு வந்துட்டாலாம். திருக்கல்யாணம் நடக்கிறது. யாதவா பீதயத்தில் அற்புதமா சுவாமி தேசிகன் வர்ணிச்சிருக்கார். சுகபிரம்மம் பாகவதத்தில் கல்யாணம் நடந்ததுன்னு ஒரு வார்த்தையில் முடிச்சுட்டார். நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. தேசிகன் வர்ணிக்கிறார். சாத்தியக்கு வெளியே இருந்து வருவோரையெல்லாம் வாங்கோ வாங்கோ, யாரெல்லாம் திருக்குடந்தை காவிரி கரையில் உள்ள சங்கர மடத்திலேயே ருக்மிணி கல்யாணம் அனுபவிக்க வந்திருக்கேளோ வாங்கோ வாங்கோன்னு சாத்தியக்கு நம்மளெல்லாம் உள்ள கூப்பிட்றாராம். வசுதேவரும் தேவகியும் கூப்பிட்டு உபச்சாரம் பண்ணுறாளாம். வாங்கோ, மானசீகமாக துவாரகைக்கே வந்துட்டேளே வாங்கோன்னு வசுதேவரும் தேவகியும் உபச்சாரம் பண்ணுறாளாம்.
பலராமன் வந்தவாளுக்கெல்லாம் நினைவு பரிசுகள் கொடுக்கிறாராம். அக்ரூரரும் உத்தவரும் வேதம் வல்லார்களுக்கு சம்பாவனை பண்றாளாம். வயதான பெண்கள் ருக்மிணிக்கு அலங்காரம் பண்ணி அந்த மணமேடைக்கு அழைத்து வருகிறார்கள். மணமேடையில கண்ணபிரான் ருக்மிணி இருவரும் எழுந்துருள்கிறார்கள். புரோகிதராக கர்காச்சாரியார் அவர் அக்னியை வளர்க்கிறார். அக்னி எப்படி எரியும்? மேல் நோக்கி. ஆனால் இங்கே அக்னி மேல் நோக்கி எரியலையாம். தேசிகன் ஸ்லோகம் சமேதிதஸ்தஸ்ய விவாக வன்னிஹி, இந்த மாதிரி ஸ்லோகம் அவரால் தான் பண்ண முடியும். சமேதிதஸ்தஸ்ய விவாக வன்னிஹி புரோதசா புண்ணியகிருதக்ரிமேண பிரதட்சிணாவிருத்த சிலா கலாபகா பிராயேண நீராஜன மாததான. அக்னி தேவன் பார்த்தானா பெருமாளும் தாயாரும் எதிர்த்தாப்புல உட்கார்றான்னா நான் மேல் நோக்கி எரியக்கூடாது, தீபஹாரத்தி அல்லவோ காட்ட வேண்டும்னு பிரதட்சிணமா கிளாக் வைஸா அர்ச்சக சுவாமி கோவிலில் பெருமாளுக்கு தீபஹாரத்தி காட்டுற மாதிரி விவாக அக்னி கிருஷ்ணனுக்கும் ருக்மிணிக்கும் தீபாராதனை காட்டியது. அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது. கல்யாணம்னா மாலையெல்லாம் மாற்ற வேண்டாமான்னு கேட்டா கிருஷ்ணன் சொன்னானா பகவானுக்கு நடக்கிறது அப்ராக்கிருதமான கல்யாணம், நான் எப்படி மாலை மாத்திரம் பாருன்னா தேசிகன் ஸ்லோகம் பரஸ்பரம் பாணி சரோஜ யோகாத் பபூவதுஸ்தௌ புலகாஞ்சிதாங்கௌ தஸ்யா கடாட்சை விஹிதாபிஷேகா தத்பாகுனா கல்பித கண்டமால்யா. கிருஷ்ணன் என்ன பண்ணா முதல்ல பாணி கிரகணம். பரஸ்பரம் பாணி சரோஜ யோகாத், ருக்மிணியோட கை மேல் நோக்கி இருக்க கண்ணனுடைய கை கீழ் நோக்கி ருக்மிணியின் கரத்தை பிடிக்க பாணி கிரகணம் ஆச்சு. பபூவதுஸ்தௌ புலகாஞ்சிதாங்கௌ, உடனே ருக்மிணிக்கும் மெய் சிலிர்த்ததான். அப்பா கிருஷ்ணன் நம்ம கையை பிடிச்சிட்டாரே, கிருஷ்ணனுக்கு அதை விட மெய் சிலிர்க்கிறதா ருக்மிணியோட கையை பிடிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு அவன் ஆனந்தப்படுறான். இப்போ இந்த கல்யாணமான உடனே ஒரு திருமஞ்சன அபிஷேகம்னு சொல்லுவாள். ஆண்டாள் நாச்சியாரும் பாடியிருக்கா மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழினான்னு. கிருஷ்ணனை சொன்னாலும் அடுத்து திருமஞ்சனம்னா கிருஷ்ணன் சொன்னான் நமக்கு அதெல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை, அவர் தான் யசோதை எவ்வளோ கூப்பிட்டாலும் வரமாட்டாரு. அதனால கிருஷ்ணன் சொன்னான் இல்லை இல்லை நாங்கள் வேறு விதமாக நீராட போகிறோம்னா. எப்படின்னு கேட்டால் தஸ்யா கட்டாட்சைஹி விஹிதாபிஷேகா, ருக்மிணி அப்படியே கிருஷ்ணனை பார்த்தாளாம். ருக்மிணியின் பார்வை என்னும் தீர்த்தத்தில் கிருஷ்ணன் நீராடினானா. கிருஷ்ணன் ருக்மிணியை பார்த்தானா, கிருஷ்ணனுடைய பார்வை என்னும் தீர்த்தத்தில் ருக்மிணி நீராடிட்டாளாம். இப்படி பார்வையிலேயே இருவரும் ஒருவரை ஒருவர் நனைத்து விட்டார்கள், நினைத்து பார்த்தார்கள், நனைத்து விட்டார்கள். அதுக்கப்புறம் மாலை போடணுமேன்னா இதோ போடுறேன் பாரு, தத்பாகுனா கல்பித்த கண்டமால்யா. ருக்மிணி கழுத்துல நான் மாலை போடுறேன், என்னுடைய கைகள் தான் மாலைன்னு கண்ணன் தன் கைகளை மாலையாக்கி ருக்மிணி கழுத்துல போட்டானா. ருக்மிணி தன் கைகளை மாலையாக்கி கிருஷ்ணனோட கழுத்துல போட்டாளா. கண்கள் இருக்க தோரணமேனோ கைகள் இருக்க மாலைகள் ஏனோன்னு இருவரும் அப்படி மாலை மாற்றி கொண்டார்கள். இப்படி மாலை மாற்ற அவாப சோபாம் அதிகாம் முகுந்தகா சௌபாகிய சிம்ஹாசன சார்வபூமி. இதுவரை வெறும் நாராயணனாக இருந்தவன் இப்போ ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டதாலே ஸ்ரீமன் நாராயணனாக திருமாலாக ஆகி சௌபாகிய சிம்மாசனத்துக்கு சக்கரவர்த்தியாகி அந்த ருக்மிணியோடு கூடியவனாக கண்ணபிரான் விளங்கினான். இந்த ருக்மிணி கல்யாணம் உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. முன்னாடியே சொல்றேன்னு, அந்த ருக்மிணி ஏன் அவர் காலில் விழுந்தாங்க என்னன்னா, இங்கே கிருஷ்ணன் கண்ணபிரான் தான் பரமாத்மா, மகாலட்சுமி ருக்மிணி பரம கருணையோடு ஒரு ஜீவாத்மாவோட ரோலை எடுத்துக்கிறார். கிருஷ்ணன் பரமாத்மா, ருக்மிணி ஜீவாத்மா. ருக்மிணிக்கு கூட பிறந்தவா எத்தனை பேர்? 5 பேர். நமக்கும் கூட பிறந்தவா 5 பேர். ஒரே பையன்னு சொன்னா நமக்கு கூடவே பிறந்தவா 5 பேர் இருக்கா. மெய் வாய் கண் மூக்கு செவி ஐம்புலன்கள் இருக்கே, தான் கூட பிறந்த 5 பேர். ருக்மிணி கிருஷ்ணன் பரமாத்மாவை அடையணும்னு ஜீவாத்மா ஆசைப்படுறது. ஆனால் கூட பிறந்த 5 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறான், சிசுபாலன்கிற மெட்டீரியல் லைஃப்பில் இந்த ஜீவாத்மாவை தள்ளணும்னு பார்க்கறது. இந்த ஜீவாத்மாவுக்கு பகவான்கிட்ட ஈடுபாடு இருக்குது, ஆனால் கண்ணு தான் கண்டதை பாருங்கிறது, காது கண்டதை கேட்க சொல்கிறது. அப்போ ஐம்புலன்களாகிய 5 சகோதரர்களும் இந்த ஜீவாத்மாவாகிய ருக்மிணியை பிடிச்சி சிசுபாலன்கிற மெட்டீரியல் லைஃபுக்குள்ளே தள்ள பார்க்குறா. இந்த ஜீவாத்மாவாகிய ருக்மிணி இதுலேருந்து தப்பிச்சு வரலான்னு பார்த்தா எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலை. அப்போ ருக்மிணி கடைசியாக என்ன பண்ணா, ருக்மிணி இந்த 2 நிமிஷம் இங்கே கவனிச்சுருங்க. 2 மணி நேரம் கவனிச்சது பெருசு இல்லை, இந்த 2 நிமிஷம் கவனிக்கிறது தான் பெருசு. ருக்மிணி என்ன பண்ணா, ஒரு இருபிறப்பாளருடைய திருவடியில் விழுந்தா இல்லையா. ஆச்சாரியன் தான் இருபிறப்பாளர். திருமந்திரத்திலே பிறந்து துவயத்திலே வளர்ந்து துவயைக நிட்டரான இருபிறப்பாளர் யாருன்னா ஆச்சாரியன். இந்த ஜீவாத்மா ஐம்புலன்கள்லேருந்து தப்பிச்சு பகவான்கிட்ட போகலான்னு பார்க்குறான். ஐம்புலன்கள் சிசுபாலன்கிற மெட்டீரியல் லைஃப்பில் தள்ளுறது. அதனால இந்த ஜீவாத்மா ஒரு ஆச்சாரியன் திருவடியில் விழறான். அந்த ஆச்சாரியன்
கருடன்னு பார்த்தோம். ஏன்னா ஆச்சாரியனும் பகவான்கிட்ட பறந்து போறாராம். ஞானம்னு ஒரு சிறகு, அனுஷ்டானம்னு ஒரு சிறகு. ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான குரு அந்த ஆச்சாரியன், அவர் நமக்காக பகவான்கிட்ட போய் பேசுறார். இப்படி ஒரு ஜீவாத்மா உனக்காக காத்திருக்கான், நீ வந்து அவனை ரட்சிக்கணுங்கிறார். பகவான் நம்மளை காப்பாத்துறான். நமக்காக இல்லை, அந்த ஆச்சாரியனுக்காக பகவான் நம்மை தேடி வருகிறான். எப்படி கிருஷ்ணன் வந்தானோ ருக்மிணியை தேடி நம்மை தேடி வருகிறான். அந்த சேனைகளை எல்லாம் அழித்தது போல நம் பாபங்களை அழிக்கிறான். அழித்துவிட்டு ருக்மிணியை துவாரகைக்கு அழிச்சுன்னு போய் கிருஷ்ணன் கல்யாணம் பண்ணிட்டான்னா என்ன தாற்பயம்னா, இந்த ஜீவாத்மாவை வைகுண்டத்துக்கு அழைத்து போய் பரமாத்மாவாகிய பகவான் இந்த ஜீவாத்மாவுக்கு ஆத்ம விவாகம்ங்கிற திருக்கல்யாணத்தை அனுகிரகம் பண்றான். அதைத்தான் சிம்பாலிக்கா ருக்மிணி கல்யாணத்திலே உணர்த்துகிறாள். அந்த அந்தணர் யாரு? தூதுவர், ஆச்சாரியன். ஆச்சாரியனுக்கு இந்த ஜீவாத்மா என்ன கைமாறு செய்ய முடியும்? சுவாமி பிள்ளலோகாச்சாரியார் சாதிக்கிறார், அதுக்கு விபூதி சதுஷ்டயமும் ஈஸ்வர துவயமும் வேண்டும்னார். நீ ஆச்சாரியனுக்கு ஈக்குவலாக கைமாறு பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு பெருமாளும் இன்னொரு வைகுண்டமும் வேணும்னார். அது கிடையாது, நம்மளால் கொடுக்கவும் முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். பெருமாளே நினைச்சாலும் ஆச்சாரியனுக்கு கைமாறு பண்ண முடியாது. அதனால தான் ருக்மிணியே என்ன பண்ணிட்டாலாம், நாபஷ்யந்தி பிராமணாய பிரம் பிரியமன்யத் நனாமசானு, தலையல்லால் கைமாறிலேன் என்று ருக்மிணியே ஆச்சாரியன் திருவடியில் விழுந்துட்டான்னா பகவானே நினைச்சாலும் ஆச்சாரியனுக்கு கைமாறு பண்ண முடியாது. அதனால போற்றி உகப்பதும் புந்தியுள் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவோ முன்னம் பெற்றதற்கே. அப்படி அந்த ஆச்சாரியன் இந்த ஜீவாத்மாவை பகவானோடு சேர்த்து வைக்கிறார். அதை சொல்வதுதான் இந்த ருக்மிணி கல்யாணம். இப்படி ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணிட்டான்னா நாம ஒத்தொத்தரும் என்ன உணரணும்னா, இது போல நம் ஒத்தொத்தரையுமே ருக்மிணியாக கருதி வைகுண்டம்ங்கிற துவாரகையில நம் ஒத்தொத்தரையும் பகவான் இப்படி கைப்பிடித்து அழைத்து சென்று இந்த பேரனுபவத்தை தரப்போகிறான். தாம் பிராபிய கிருஷ்ண பிரபுதாம் இவ ஸ்வாம் மனப் பிரசூதேர் இவ மந்திர சித்திம் ஆசீத பீத்தை சகசா பிகம்யா மித்ரைரமித்ரைர் அபிசாபராதைஹி. தேசிகன் சொல்லி பூர்த்தி பண்றார், நமக்கும் இதே அனுகிரகம் பண்ணுவாங்கிறியா? அது சாத்தியமாப்பா? ருக்மிணிக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்குமான்னா அதுக்காகத்தான் ருக்மிணி பக்கத்தில் இருக்கான்ட்டார் தேசிகன். எப்போ தாயார் பெருமாள் பக்கத்தில் இருக்காரோ, பெருமாள் நெருப்பு மாதிரி கோபப்படும் போது பக்கத்தில் ருக்மிணி தாயார் நீராக இருந்து அவரை அணைத்து, கோபங்கிற நெருப்பை அணைத்து அவர் நமக்கு நிச்சயம் அனுகிரகித்து ருக்மிணிக்கு கிடைச்ச பாக்கியம் நம்ம ஒத்தொத்தருக்கும் கிடைக்கும்படியாக அந்த ருக்மிணியே அனுகிரகம் பண்ணுவாள். அதனால மித்ரைஹி அமித்ரைஹி அப்படி சாபராதைஹி, நாம நல்லவனோ கெட்டவனோ குற்றம் செய்தவனோ யாரா இருந்தாலும் திருந்தி சரணாகதின்னு ஆச்சாரியன் மூலம் பகவான் கிட்ட வந்துட்டா அவ அத்தனை பேருக்கும் இந்த ஆத்ம விவாகம் என்ற பாக்கியத்தை பகவான் அருள்வான் என்று சொல்லி இந்த ருக்மிணி கல்யாண வரலாற்றை யாதவாபியுதயம் 13வது சர்க்கத்தில் சுவாமி தேசிகன் பூர்த்தி பண்ணுகிறார். இப்படிப்பட்ட ருக்மிணி கல்யாணத்தோடு மங்களகரமாக இந்த உபன்யாச தொடரை நிறைவு செய்யும் பாக்கியத்தை நல்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை திருக்குழந்தை சங்கர மட்டத்தினுடைய நிர்வாகத்தினர் என்ன, நம்முடைய இளைஞர் பஜனை சமாஜம் அவர் என்ன, அவர் சுவாமிநாதன் சுவாமி ஆரம்பத்திலேருந்து ரொம்ப இதற்காக மும்முரமாக செயல்பட்டு அவருக்கும் எத்தனையோ பேர் உதவியாக இருந்தார்கள். இதில் பல பேர், எத்தனையோ பேர் உங்களுக்கு பல வேலைகள் இருந்தாலும் ஒத்தொத்தரையுமே அடியும் குறிப்பிட்டு நன்றி சொல்வதாகவே எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருத்தரை சொன்னால் ஒருத்தனை சொல்லலையேன்னு வேண்டாம். அத்தனை பேருமே இவ்வளவு தூரம் வந்து பேராதரவு கொடுத்து, நம்ம மைக்கு வச்ச மோகன், தினேஷ் தான் அவர் தினேஷ்லேருந்து ஆரம்பித்து எவ்வளோ எக்கோவே அடிக்காமல் நம்ம தினேஷ் வச்சார் பாருங்க. அதனால இது மாதிரி ஒத்தொத்தரும் சேர்ந்து எல்லாரும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து தான் இந்த நிகழ்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக நடந்தது. அதனால யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாலோ எல்லாருக்கும் ஒரு முறை மீண்டும் உங்கள் ஒத்தொத்தருக்கும் பர்சனலாக அடியனுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ருக்மிணி கல்யாண சரித்திரம் கேட்டவாளுக்கு நோய்கள் வராது, வாழ்க்கையில் ஆபத்துகள் வராது, பாபங்கள் அத்தனையும் விலகும். உங்கள் இல்லத்தில் சீக்கிரமாக ஒரு மங்களகாரியம், அது திருமணமோ அல்ல அடுத்தடுத்து வேறு என்ன எதிர்பார்த்துருக்கீங்களோ, என்ன மங்களகாரியம் எதிர்பார்க்கிறீங்களோ வெகு விரைவில் சீக்கிரமாக நடக்கும். ஏன்னா ருக்மிணி கல்யாணம் எப்போ நடந்ததுன்னா டே 1 அவர் லெட்டர் எழுதினான், டே 2 கிருஷ்ணன் காலையிலேயே வந்து அபகரித்து வந்தான், டே 3 காலை ருக்மிணியை துவாரகைக்கு அழைத்து வந்தான். ஏற்கனவே எந்த முகூர்த்தத்தில் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதோ அதே முகூர்த்தத்தில் கல்யாணம் நடந்துருத்து. 2 வித்தியாசம். குண்டினபுரத்தில் நடக்கலை, துவாரகையில் நடந்தது. மாப்பிள்ளை சிசுபாலம் கிடையாது, கிருஷ்ணன். ஆனால் நடச்ச நேரத்தில் கரெக்டாக நடந்தது. அதனால் நீங்கள் எதிர்பார்க்கும் எல்லா நல்லதும் சரியான நேரத்தில் நடக்கும்படியாக, எல்லாத்துக்கும் மேலே ஆத்மாவுக்கு நன்மையான ஆத்ம விவாகமும் அத்தனை பேருக்கும் குறைவில்லாமல் நடக்கும்படியாக பகவான் ருக்மிணியோடு கூடிய கண்ணபிரான் அனுகிரகிப்பான் என்ற பிரார்த்தனையோடு இந்த 4 நாள் உபன்யாசத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த திருக்குழந்தை ஆஸ்திக ஜனங்கள் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தோடு நிறைவு செய்கிறேன். மங்களம் யாதவேந்திராய மகனீய குணாப்தயே வசுதேவ தனுஜாய வாசுதேவாய மங்களம்.